இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் சொல்லுறோம் நாங்க வணக்கம். அறிவியல் சிந்தனை எதற்கே போகும் அத்தனை பேருக்கும் வணக்கம். நாங்க சொல்லுறத கேட்காம சுத்தமுத்தும் பார்த்துக்கிட்டு சொந்த கதை பேசுவோருக்கு வணக்கம். நாங்க சொல்லுறத கேட்காம சுத்தமுத்து பார்த்துக்கிட்டு சொந்த கதை பேசுவோருக்கு வணக்கம். வணக்கம் வணக்கம் நாங்க வணக்கம் சொல்லுவாங்க. வணக்கம் வணக்கம் நாங்க வணக்கம் சொல்லுவாங்க. இந்து முஸ்லிம் கிறிஸ்தவ சீக்கிய எல்லா மதத்தோர்க்கும் வணக்கம். இந்து முஸ்லிம் கிறிஸ்தவ சீக்கியர் எல்லா மதத்தோர்க்கும் வணக்கம். தமிழ் மலையாள தெலுங்கு இந்தியின் எல்லா மொழி பேசுவோர்க்கும் வணக்கம். இங்க தமிழ் மலையாள தெலுங்கு இந்தியின் எல்லா மொழி பேசுவோர்க்கும் வணக்கம். வணக்கம் வணக்கம் நாங்க வணக்கம் சொல்லுவோங்க. வணக்கம் வணக்கம் நாங்க வணக்கம் சொல்லுவோங்க. வணக்கம் 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 நாங்க வணக்கம் சொல்லுவாங்க. வணக்கம் வணக்கம் நாங்க வணக்கம் சொல்லுவாங்க. எல்லாருக்கும் வணக்கத்தை சொல்லியிருக்கோம். எல்லாருக்கும் வணக்கம். 2ஆம் நாள் அமர்வு ஆமனே சீரோடும் சிறப்போடும் துவங்க இருக்கிறது. மிக அற்புதமாக தொடங்க இருக்குது. காலை சிற்றுண்டியை முடித்தவர்கள் உடனடியாக அரங்கத்தின் உள்ளே வந்து அமர்ந்து இந்த நிகழ்வு துவங்குவதற்கு ஒத்துழைப்பு தருமாறு எல்லோரையும் அன்போட கேட்டுக்கிறோம். நெசமா தானே. ஆங்காங்கே வெளியில நிற்கிறவங்க எல்லாம் வந்துட்டீங்கன்னா அமர்வை விரைவாக துவங்குவதற்கு வாய்ப்பா இருக்கும். அதனால பாருங்கண்ணே, ஒரு நல்ல காலை பொழுது, நல்ல சிந்தனையை மனதில் விதைத்து நல்ல பொழுதை நல்ல சமூகத்தை படைக்க போகும் அத்தனை கரங்களுக்கு நம்ம வணக்கத்தை சொல்லிட்டோம். ஆமாண்ணே, அருமையான இடம் இது. ஆனா நிறைய வாழ்க்கையில மாற்றங்கள் வரும், ஏற்றங்கள் வரும். கண்டிப்பானே. அது அறிவியல்னாலதான் வரும். கேள்வி கேட்கும் பொழுதுதான் விடை கிடைக்கும். கேள்விகளை எழுப்புகிற போது விடை கிடைக்கும். ஆமாண்ணே. எல்லா பரிணாம வளர்ச்சிக்கு பின்னாடியும் கேள்விகள் தான் தூக்கலாக இருக்கும். இல்லையானே? வண்ணத்து பூச்சிகளே, வண்ணத்து பூச்சிகளே, வாருங்கள் எங்கள் தோட்டத்துக்குள்ளே. அறிவியல் தோட்டத்துக்கு கூப்பிடுறோம்னே. ஆமா, நம்ம தோட்டத்துல பேதங்கள் இல்லை. நல்ல சிந்தனைக்கு நிறைய வழி கிடைக்கும். நிச்சயமான நல்ல சரித்திரம் படைக்கும். ஒரு தோட்டம் எப்படி அழகாக இருக்கிறதோ அதே போல நம்ம இந்த அறிவியல் இந்த கருத்தரங்கத்திலையும் நம்ம ஒரு அழகான பல்வேறு முடிவுகளை எடுக்க போறோம், பல்வேறு செய்திகளை பரிமாறிக்கிறோம். ஆமாண்ணே. வண்ணத்து பூச்சிகளே, வண்ணத்து பூச்சிகளே, வாருங்கள் எங்கள் தோட்டத்துக்குள்ளே. வண்ணத்து பூச்சிகளே, வண்ணத்து பூச்சிகளே, வாருங்கள் எங்கள் தோட்டத்துக்குள்ளே. எங்களது தோட்டத்தில் வேதங்கள் ஏதுமில்லை, எங்கும் திரியுங்கள் சுதந்திரமாய், இங்கேயே இருங்கள் நிரந்தரமாய். எங்களது தோட்டத்தில் வேதங்கள் ஏதுமில்லை, எங்கும் திரியுங்கள் சுதந்திரமாய், இங்கேயே இருங்கள் நிரந்தரமாய். வண்ணத்து பூச்சிகளே, வண்ணத்து பூச்சிகளே, வாருங்கள் எங்கள் தோட்டத்துக்குள்ளே. மென்மை ததும்பும் மங்கைய கூந்தலில் பொலிவுடன் சூடிட பூக்களுண்டு, மேன்மை புரியும் மானிட தோள்களில் மாலைகளாகிட மலர்களுண்டு. மென்மை ததும்பும் மங்கையர் கூந்தலில் பொலிவுடன் சூடிட பூக்களுண்டு, மேன்மைகள் புரியும் மானிட தோளில் மாலைகள் ஆகிட மலர்கள் உண்டு. நீங்கள் அழகா, பூக்கள் அழகா, நெஞ்சுக்குள் ஒரு விதமயக்கம். நீங்கள் அழகா, பூக்கள் அழகா, நெஞ்சுக்குள் ஒரு விதமயக்கம். நீங்களும் பூக்களும் நிம்மதியா என்றும் நேசித்திருப்பதே நோக்கம். வண்ணத்து பூச்சிகளே, வண்ணத்து பூச்சிகளே, பாருங்கள் எங்கள் தோட்டத்துக்குள்ளே. வாசனை நிரம்பிய மல்லிகை பூவிற்கு வண்ணம் இல்லை என்ன பேசுவதோ,
வாடாவள்ளிக்கு நிறம் இருந்தாலும் வாசம் இல்லை என ஏசுவதோ. வாசனை நிரம்பிய மல்லிகை பூவுக்கு வண்ணம் இல்லை என பேசுவதோ. மல்லிகை நிறம் இருந்தாலும் வாசனை இல்லை என ஏசுவதோ. பூக்கள் இருக்குது தோட்டம். பத்தனை பூக்கள் சேர்ந்ததினாலே அழகாயிருக்குது தோட்டம். அது தெரியாமல் அடிதடி நடத்துது அற்ப மனிதரின் கூட்டம். வண்ணத்து பூச்சிகளே வண்ணத்து பூச்சிகளே வாருங்கள் எங்கள் தோட்டத்துக்குள்ளே. என் குடம் சுமக்கும் தும்பை பூக்களும் உங்களுக்காகவே பூத்திருக்கு. சென்றலில் ஆடும் கண் குளிர் மலர்கள் பூச்சென்றுடனே காத்திருக்கு. என் குடம் சுமக்கும் தும்பை பூக்கள் உங்களுக்காகவே பூத்திருக்கு. சென்றலில் ஆடும் கண் குளிர் மலர்கள் பூச்சென்றுடனே காத்திருக்கு. மதம் கொண்ட யானைக்கு தோட்டத்து வாசலில் அனுமதி என்றும் கிடையாது. மதம் கொண்ட யானைக்கு தோட்டத்து வாசலில் அனுமதி என்றும் கிடையாது. கனவுகளால் கண்ணீரால் மனத்தை பூக்கள் கசங்காது. கனவுகளாலும் கண்ணீராலும் மலர்ந்த இப்பூக்கள் கசங்காது. வண்ணத்து பூச்சிகளே வண்ணத்து பூச்சிகளே வாருங்கள் எங்கள் தோட்டத்துக்குள்ளே. எங்களது தோட்டத்தில் வெள்ளங்கள் எதுவில்லை எங்கும் தெரியுங்கள் சுதந்திரமா. இங்கே எங்கள் நிரந்தரமா எங்கும் தெரியுங்கள் சுதந்திரமா. இங்கே இருங்கள் நிரந்தரமா இங்கே இருங்கள் நிரந்தரமா. இப்படி எல்லோரையும் அழைக்கிறோம். என்னென்ன யாருமே கை தட்ட மாட்டேங்கிறாங்க. எல்லாம் சாப்பிட்டா களைப்புல இருக்க. பொங்கல் சாப்பிட்டதுனால ஓஹோ கொஞ்சம் மதம் இருக்கும். ஆஹா. அதனால கொஞ்சம் இரண்டாம் நாள் அமர்வு துவங்க இருக்கிறது. சீரோடும் சிறப்போடும் தொடங்க இருக்கிறது. சிற்றுண்டியை முடித்தவர்கள் உடனடியாக அரங்கத்தின் உள்ளே வந்து அமருமாறு அன்பிற்குரிய ஐயா மனோகரன் ஐயா அவர்கள் வேண்டுகோள் எடுத்திருக்கிறார், பணித்திருக்கிறார். ஆமா, வாருங்கள் நண்பர்களே. ஆமாண்ணே. நல்ல சிந்தனையை வளர்க்க வேண்டும், ஓஹோ, தேர்ந்தெடுக்க வேண்டும். ஆமா, அது ஒரு சரித்திரம் படைக்க வேண்டும் என்ற அற்புதமான ஒரு செயல்பாட்டோடு இந்த இரண்டாம் நாள் அமர்வு தொடங்க இருக்குது. பாருங்கண்ணே. ஓஹோ, நம்ம இந்த கல்லூரி வளாகத்துல நுழையும் போதே பாத்தீங்கன்னா ஓஹோ, எங்கு பார்த்தாலும் மரங்கள். மரங்களினுடைய மகிமையை வந்து மனிதர் கூட்டம் இன்னும் உணரவில்லையோன்னு தோணுது. ஓஹோ, சில இடங்களில் இப்படி தோப்பாக மரங்களை பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. ஆமாண்ணே. ஆனால் பல இடங்களில் பல்வேறு விஷயங்களுக்காக மரங்களை வெட்டுகிற ஏற்பாடு இன்னைக்கு வந்து ரொம்ப வேகமா போயிட்டு இருக்கு இல்லையா? ஆமாண்ணே. மரங்களை அழித்து விட்டு நாம் என்னத்தை சாதிக்க போகிறோம்? நிறைய மாற்றங்கள் வரும் பொழுது பாருங்க, இந்த பைபாஸ் ரோடுன்னு போறோம். ஆமாண்ணே. அந்த பைபாஸ் ரோட்ல எத்தனை மரங்கள்லாம் காலி ஆயிடுச்சு. அதாவது அந்த மாற்றங்கள் வருவது இயற்கை தான், ஏற்றுக்கணும். ஆமா. ஆனா அந்த மாற்றத்துக்கு தகுந்த ஒரு இதை நம்ம செயல்பாட செய்ய மறுக்கிறோம். காடுகளை அழித்து ரோடு போடணும்னு ஒன்னும் அவசியம் கிடையாது. அப்படியே போட்டாலும் அதுக்கு தகுந்த மாதிரி மரங்களை வளர்க்கணும். ஆமாண்ணே. ஆனால் பெரும்பாலும் அப்படி மரங்களை வந்து வளர்க்கறது இல்ல. ஓஹோ, இல்லையா? மரம் தான் வந்து இந்த பூமியினுடைய குளிர்ச்சிக்கும் இந்த பூமியை நனைப்பதற்கான மழைநீரை கொண்டு சேர்ப்பதற்குமான ஆதாரமாக இருப்பது மரங்கள் தான். நிச்சயமா தானே. ஆனால் அந்த மரங்களை நாம வந்து இன்னைக்கு வளர்க்கறதுல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நம்ம வந்து பின்தங்கி போறோம், ரொம்ப யோசிக்கிறோம் இல்லையா? ஆமாண்ணே. தென்னைய பத்தா இளநீர், பிள்ளைய பத்தா கண்ணீர்னு அன்னைக்கு பாடினாங்க. கண்ணதாசன் எழுதினாரு. அப்ப மரங்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டினுடைய ஒரு பிள்ளை மாதிரி, நம்ம வீட்டுல வளர குழந்தைகள் மாதிரி நம்ம மரங்களையும் வளர்க்கணும். குழந்தைகளை எப்படி கண்ணும் கருத்துமாக வளர்க்கிறோமோ அந்த கண்ணும் கருத்தையும் நம்ம மரங்களுக்கும் வந்து கொடுக்கணும். அத வைரமுத்து சொல்லுவாரு, மறந்தான் மனிதன் மறந்தான். ஆமா, ஆமாண்ணே. ஆனா மரத்தை நேசிக்கணும், மரத்தை வளர்க்கணும். கண்டிப்பான. மரம் இல்லாமல் மனிதன் இல்லை, மனிதன் இல்லாமல் மரம் வளரும், மனிதன் இல்லாமல் எல்லா உயிரினங்களும் வாழும். மரம் இயற்கை, மனிதர குலமே இல்லன்னு வச்சுக்கோங்க. எல்லா பூச்சி இனங்கள்ல இருந்து எல்லா விலங்கினம், பறவை இனங்கள் எல்லாமே வாழும். ஆனால் பறவை இனங்களும் விலங்கினங்களும் மரங்களும் இல்லாமல் மனிதன் ஒரு நொடி கூட வாழ முடியாது, இல்லையா? சொல்லுவோம். அதனால மரங்களை நேசிக்கணும்.
மரங்களை பாட மறந்து விட்டோம், அதன் மடியினில் தூக்கம் இழந்து விட்டோம். பறவைக்கெல்லாம் கூடு, மரம் பல பேருக்கு வீடு வீடு. மரங்களை பாட மறந்து விட்டோம், மடியினில் தூக்கம் இழந்து விட்டோம். மரங்களை பாட மறந்து விட்டோம், அதன் மடியினில் தூக்கம் இழந்து விட்டோம். வீடு வீடு. மரங்களை பாட மறந்து விட்டோம், அதன் மடியினில் தூக்கம் இழந்து விட்டோம். ஆதியிலே மனிதனுக்கு ஆடுகள் தந்தது மரமே, ஆதியிலே மனிதனுக்கு ஆடுகள் தந்தது மரமே. சாதிகளற்ற சமத்துவ ஜீவனும் மரமே, சாதிகளற்ற சமத்துவ ஜீவனும் மரமே. குச்சி காகிதம் கதவு தந்தது மரமே, குச்சி காகிதம் கதவு தந்தது மரமே. அத்தியார் மேசை தந்தது மரமே, பள்ளியிலே அத்தியார் மேசை தந்தது மரமே. மரங்களை பாட மறந்து விட்டோம், அதன் அடியில் தூக்கம் இழந்து விட்டோம். மரங்களை பாட மறந்து விட்டோம், அதன் மடியினில் தூக்கம் இழந்து விட்டோம். தொட்டில் கட்டி குழந்தைகளை தூங்க வைக்கலாம், தொட்டில் கட்டி குழந்தையை தூங்க வைக்கலாம், தொட்டில் கட்டி குழந்தைகளை தூங்க வைக்கலாம். பாட்டு பாடலாம். இலையில் அமர பறவை இலையில் அமர பறவை வணங்க வேண்டாது. நான் சொல்லி ஒருக்கு சின்னவையிடம் விலை என்ற சாது, நான் சொல்லி ஒருக்கு சின்னவையிடம் விலை என்ற சாது. மரங்களை பாட மறந்து விட்டோம், அதன் அடியில் தூக்கம் இழந்து விட்டோம். ஆமா, மரங்களை பாட மறந்து விட்டோம், அதன் மடியினில் தூக்கம் இழந்து விட்டோம். இலக்கைகள் நீட்டி மலைப்பூக்கள் பறிப்பதும் மரமே, இலக்கைகள் நீட்டி மலைப்பூக்கள் பறிப்பதும் மரமே. அணைகள் மேல் உடைப்பவரை சுமப்பதும் மரமே, அலைகடல் மீது உடைப்பவரை சுமப்பதும் மரமே. வெயில் தீண்டும் துணை வந்து போகும் மரமே. தலைக்கிற போராடி மரமே, வெட்டுகின்ற போது தலைகின்ற போராடி மரமே. மரங்களை பாட மறந்து விட்டோம், இனி தூக்கம் இழந்து விட்டோம். மரங்களை பாட மறந்து விட்டோம், அதன் மடியினில் தூக்கம் இழந்து விட்டோம். குட்டி மரம் செய்ய, குட்டி குட்டி மரம் செய்ய, நீ வெட்டுகின்ற மரம் உண்ட தாயமா, நீ வெட்டுகின்ற மரம் உண்ட தாயமா. மரங்களை பாட மறந்து விட்டோம், அதன் மடியினில் தூக்கம் இழந்து விட்டோம். மரங்களை பாட மறந்து விட்டோம், அதன் மடியினில் தூக்கம் இழந்து விட்டோம். மரங்களை பாட மறந்து விட்டோம், அதன் மடியினில் தூக்கம் இழந்து விட்டோம். மரங்களை அதன் மடியினில் தூக்கம் இழந்து விட்டோம். அண்ணே, அரங்கத்துல எல்லாரும் வந்து அமரணும். ஒரு 100 பேர் அமர்ந்திருப்பாங்க. ஆமா, வெளியில எல்லாம் நிக்கிற நண்பர் உள்ள வரலாம். ஓஹோ, இந்த 100 பேர்ல 3 பேர் மட்டும் தானே கை தட்டினாங்க. அதையும் எண்ணிட்டீங்களா? அதை எண்ணிட்டு குத்து மதிப்பா சொல்லிட்டு வச்சுக்கோங்க. ஓஹோ, அதனால கை தட்டணும். ஆமா. ஏன்னா மிகவும் மதிக்கக்கூடிய, நாங்கள் மதிக்கக்கூடிய மேடை இது. கண்டிப்பா. எத்தனை மேடையில பாடி இருக்கோம், ஆடி இருக்கோம். ஓஹோ, அதெல்லாம் வேற 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 மாதிரி. ஆமா, ஆனால் இதுதான் எதிர்காலத்தை உருவாக்கக்கூடிய, எதிர்காலத்தை பூமி பம்பத்தை காக்கக்கூடிய, எதிர்காலத்தை மனிதத்தை காக்கக்கூடிய, எதிர்கால மனிதர்களை காக்கக்கூடிய ஒரு மேடை இது. கண்டிப்பானே. எதிர்கால விஞ்ஞானிகளை, அறிவாளிகளை உருவாக்கக்கூடிய மேடை இது. ஓஹோ, அதான் ரொம்ப மரியாதையோட மதிக்கிறோம் நம்ம. நிச்சயமான. அதனால அரங்கத்திற்கு
வெளியே இருக்கக்கூடிய நண்பர்கள் அரங்கத்திற்கு வரும்படி அன்போடு கேட்டுக்கொண்டு, கேள்வி கேட்கணும்னு சொன்னீங்க. ஆமாண்ணே. கேள்வி கேட்டாதான் விடை பிறக்கும். ஓஹோ. கேள்வியின் விளைவாதான் இத்தனை வளர்ச்சி. ஆமாண்ணே. இத்தனை சிந்தனை யோசிச்சு பாருங்களேன். 5 5 10 அப்படின்னா 5 5 10 எப்படிரா வந்துச்சு பேராண்டி அப்படி நீ கேள்வி கேள்றா என்று சொன்னவர் தந்தை பெரியார். நெசமா தானே இல்லையா? ஆமாண்ணே. கேள்வி கேட்டாதான் நியாயம் பிறக்கும். ஓஹோ. இல்லையா? எதை ஒன்றும் சந்தேகி என்றான் சாக்ரட்டிஸ். ஆமாண்ணே. எதிலையும் நம்ம நுட்பமாக ஆராய்ந்து பார்க்கிற போதுதான் புதிய புதிய தேடல்களும் புதிய புதிய அறிவுகளும் நம்ம வந்துச்சு. நெசமா தானே. இல்லையா? ஆமாண்ணே. ஏன்னா நீ சொன்ன மாதிரி அறிவியல் தானே நிறைய மாற்றத்தை கொடுத்துச்சு. கண்டிப்பானே. வேடரா காட்டுல வேட்டையாடி வாழ்ந்துகிட்டு இருக்க மனுஷன் ஓஹோ விண்ணிலேறி அறிவியல் விந்தையெல்லாம் காட்டக்கூடிய மனிதனா வளர்ந்தான். ஓஹோ. காரணம் அறிவியல் சிந்தனை. ஆமாண்ணே. மூட நம்பிக்கையில் முழுவதும் ஒழிக்கிறதுக்காக பல்வேறு சிந்தனை தொடர்ந்து அறிவியல் சிந்தனை வச்சுக்கிட்டே இருக்காங்க. இன்னைக்கும் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. நெசமா தானே. இல்லையா? அணுவினை பிளந்து அறிவியல் பரப்புறோம். ஆனா அணு ஆயுதத்தின் மூலம் நம்ம அன்னை பூமியை காக்கணும். கண்டிப்பானே. அதெல்லாம் அழிச்சிடக்கூடாது, காக்கணும். ஓஹோ. அது ஒரு கண்டுபிடிப்பு தான், மனிதனுடைய அறிவியல் கண்டுபிடிப்பு தான். ஓஹோ. ஆனா அன்னை பூமியை காக்கணும். காட்டணும். அதே போல நாகரிக உலகத்தை அழிப்பதற்கு நாசகார கூட்டம் நிறைய வந்துகிட்டே இருக்கு. இதுல இருந்து நம்ம ஒன்று சேர்ந்து அதெல்லாம் நம்ம எதிர்த்து இந்த அறிவியல் சிந்தனை மூலம் எதுக்கணும். நிச்சயமான. அதனால இப்ப அனுதினமும் உழைக்கும் மக்களுடைய கண்ணீர் மாறணும். உழைக்கும் மக்களுடைய வாழ்விலே வளம் சேரணும். ஓஹோ. வாழும் மக்கள் யாவரும் வளமா வாழணும். நிச்சயமா. அதுக்கு அறிவியல் சிந்தனை நிச்சயமா உதவி புரியணும். கண்டிப்பா. அந்த நம்பிக்கையோட கேள்வி கேட்போம்னே. எதனாலே 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 எதனால் எதனால் எதனாலே எதனால் எதனால் எதனாலே 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 எதனால் எதனால் எதனாலே. ஏன்னா அண்ணன் வணக்கனே. சொல்லுங்க. எனக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சுனே. ஏன்னா நம்ம மாணவர்களை இதுல பாட வச்சான்ல. நிச்சயமா பாட வைக்கலாமே. ஆமாடே. அதான் எனக்கு சிறப்பு. குட் மார்னிங். அதனால எல்லாருமே சேர்ந்து பாடுவோம். நீங்க எல்லாம் பாடி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த அமர்வு துவங்க போகுது. இந்த நிகழ்ச்சி தொடங்க இருக்குது. இந்த 2ஆம் நாள் அமர்வு தொடங்க போகுது. எல்லாம் நான் பாடுறேன், அப்படியே திரும்பி பாடுங்க. எல்லாருக்கும் announcement from the MC desk. May I request the students who are standing there at the entry desk reception to kindly come and occupy the seats as we are about to start the program in a short while from now. I request the professors and teachers who are assisting the students on all the registration process, kindly ask them to get seated. I repeat the announcement. May I request the faculty members who are assisting the students for all the registration procedures to stop for a while and ask them to get seated. We are about to start the program. Thank you. இரண்டாம் நாள் அமர்வு துவங்கக்கூடிய நேரம். அனைவரும் அரங்கத்தில் வந்து இந்த 2ஆம் நாள் அமர்வை துவங்குவதற்கு ஒத்துழைப்பு தருமாறு அன்போடு கேட்டுக்கிட்டு நன்றி நண்பர்களே. மிக அற்புதமாக 2ஆம் நாள்
அமர்வு சீரோடும் சிறப்போடும் ஆழமாக தொடங்க இருக்கிறது. இந்த அமர்வின் இடையிடையே நிறைய பாடல்களோடு நாங்களும் உங்களை சந்திக்கிறோம் என்று கேட்டுக்கொண்டு இந்த 2ஆம் நாள் அமர்வு துவங்கக்கூடிய நேரத்தில் உங்களிடமிருந்து தற்காலிகமாக அன்போடு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் காலை வணக்கம். பாரதி கலைக்குழுவிற்கு அன்பின் நன்றிகள். Dear participants, as we are going to begin the program, kindly close the registration and occupy your seats, please. Dear participants, as we are going to start the program, kindly close the registration and occupy the seats. We are about to start the program. The registration committee, kindly close the registration. Hello, am I audible? Hello. Sir, good morning. Sri Kumar. Morning, thank you for joining, sir. Okay, okay. I'm audible now? Okay, fine. When, sir? Yeah. What do you think? Yeah, fine. Hello, sir. Good morning, Hello. sir. Morning. உங்களோட ஆடியோ மட்டும் கொஞ்சம் செக் பண்ணுங்க. ஆடியோ பேசுறேனே இப்போ எக்கோ ஃபைன் சார். ஓகே, ஃபைன். ஃபைன் சார். வந்துருச்சு. இந்த எக்கோ இருக்க மாதிரி இருக்கு. 9:30 sharp will start, sir. ஓகே. பட் அங்க எக்கோ அது இல்லையா? நான் பேசுறது கிளியரா வருது இல்லையா? நான் பேசுறது கிளியரா இருக்கா? தம்பி என்ன சரி இது ஸ்பீக்கரை கட் பண்ணேன். ஆடியோ am I clear? My audio
ஏன்னா இங்க எக்கோ வர்ற மாதிரி இருக்கு. Dear participants, as the registration counter is closed, you can register after the inauguration program, please. Registrations are closed temporarily as of now. You can start them after the program, after the inauguration program. Students who are registering, please come back to your seats as we are closing the registration temporarily.
I request the audience to rise up as the dignitaries, the honorable principal are entering the dais. Science and technology multiply around us to an increasing extent. They dictate the languages in which we speak and think. Either we use those languages or we remain mute. With these inspiring quotes of J.G. Balraj, let's start the second day of the symposium. Man must rise above the earth to the top of atmosphere and beyond, for only thus will he fully understand the world in which he lives. As rightly pointed by famous philosopher Socrates, Tamil Nadu Astro Science takes the initiative and joins hands with eminent pioneers of the nation to organize this phenomenal symposium. A very good morning, one and all present here. Bishop Heber College deemed it a privilege to associate with this momentous event. We welcome you all to the second day of symposium, which emphasizes on the incitement and propagation of astroscience. I request the dignitaries and the audience to rise up for Tamil Thai Valthu, followed by prayer song. Will remain standing for the praise song. Sing joy to the Lord. Let us shout aloud to the rock of our salvation. Before him with thanksgiving, and extol him with music and song. The Lord is the great God, the great God. In his hands of the depths of the earth.
And the morning it's been long time we made it, and it's hands from the dry land. Let us see before the dawn with the it's the beyond the let the dawn it's Thank you. I request the dignitaries of the audience to kindly get seated. It's time to welcome the dignitaries and the audience. May I request the Dean of Sciences? Yeah. Dr. Okay. So we extend a warm welcome to the chief guest of today's program, Dr. Mailsami sir, who is the distinguished scientist, former director of Astro. As he is on the line, we will have his speech first, then we will have a formal welcome address. Thank you. Anything that is theoretically possible will be achieved in practice, says Arthur Clarke. Padma Shri Mailsami Annadurai, popularly known as Moon Man of India, distinguished scientist and former director, Indian Space Research Organization. His alma mater is with Anna University, PSG College of Technology, Government College of Technology, Coimbatore. He is known for Chandrayaan 1, Chandrayaan 2, and Mangalyaan. Annadurai and his works are mentioned in 10th standard science textbook of Tamil Nadu. He is also the honorary editor for the Tamil periodical on Science Valarum Ariviyal. Prior to the present appointment, Annadurai oversaw India's national communication satellite INSAT missions as the mission director. He has also served as the associate project director for GSAT 3 EduSat. He was the member secretary of the task team that prepared Chandrayaan 1 project report. He is the author of several research papers and publication. May I request the chief guest for today's occasion, Padma Shri Dr. Mailsami Annadurai sir, distinguished scientist and a former director of Indian Space Research Organization, to deliver the inaugural address. Thank you very much for the intro. And once again, thanks for accommodating me in a slightly different way. The inaugural session is, the formal inaugural session is slightly pushed because 9:30 to 10 is the time whatever I given. I was under the impression 9 o'clock will start. Anyhow, once again, thank you very much for this opportunity. And this particular event, I understand, Vigyan Prasad, Department of Science and Technology, New Delhi, Ariviyal Palagai, Tamil section of Vigyan Prasad. I think I also inaugurated this Ariviyal Palagai in Chennai 3 years back. Then Tamil Nadu Science and Technology Center, Tamil Nadu Astronomy and Science Society, Indian Institute of Astrophysics, IIA, Kodaikanal Solar Observatory and Museum, which heavily supported and given all the required logistics, making this particular 3-day event at Trichy in a very, very elaborate way by the Bishop Keeper College, Autonomous College, principal, dean, management, staff, students, and as well as the
a good number of the school students who we are assembling and also trying to see that. Unfortunately, I could not make it to Trichy today because of my preoccupied other work. Even yesterday I was in Chennai, so some activities are going on. But notwithstanding that, this particular event at a particular the place, this is the Trichy is the heart of Tamil Nadu. So it is reaching it out in a better way. Today, I think you know, அறிவியல் பலகை அப்படின்னு வரும்பொழுது இட் இஸ் ஐ திங்க் இட்ஸ் மோர் ஆஃப் இன் தமிழ், தமிழ் செக்ஷன் ஆஃப் விஞ்ஞான பிரசார். அதை வந்து தமிழை முன்னெடுத்து கொண்டு போகணும் அப்படின்னா ஐ யூஸ் டு டெல் எவ்ரிவேர் த சயின்ஸ் இஸ் கம் த இன் ஃப்ரண்ட் பிகாஸ் த லாங்குவேஜ் இங்கிலீஷ், ஆங்கிலம் வந்து தமிழுக்கு பின்னால தான் ரொம்ப வருஷத்துக்கு பின்னால் வந்தாலும் கூட இன்றைய உலகளவில் முக்கியமான மொழியாக, உலகளவில் இருக்கக்கூடிய மொழியாக இருப்பதற்கு காரணம் இந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. அது வந்து ஆங்கிலம் வந்து அது முன்னெடுத்து போனது தான். இலக்கியம் மற்ற மரபுகளை தாண்டி அது போகிறதுக்கு காரணம் அறிவியல். அந்த வகையில் நம்முடைய தாய்மொழியான தமிழும் மேலே நல்லா போகணும் அப்படின்னா இலக்கியம் மற்ற சங்கம் அப்படின்ட்டு பல இது பல பெருமைகள் இருந்தாலும் அதை தாண்டி முன்னால போகணும்னா அறிவியல் முன்னெடுக்கப்படணும் ஒன்று. இரண்டாவதாக இப்போ வளரும் காலகட்டங்களில் புதிதாக குழந்தைகளுக்கு நிறைய கற்றுக்கொள்றாங்க. அந்த கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகளை அறிவியல், அதுவும் விண்வெளி சார்ந்த அறிவியல், அஸ்ட்ரோபிசிக்ஸ், அது மாதிரி இது ஸ்பேஸ் ரிலேட்டட் திங்ஸ் வந்து அது நிறைய கொடுக்க முடியும். அது பல வகையில். ஒன்று வந்து மனிதன் இப்போ மனிதனாக இருக்கிறான் அப்படின்னா கூட எ தியரி டெல்ஸ் வென் ஹி ஸ்டார்டட் லுக்கிங் அப், ஓகே, வென் ஹி ஸ்டார்டிங் லுக்கிங் அப் ப்ராபப்லி வித் ஒரு பயத்தில் பார்த்துருக்கலாம், ஒரு ஆச்சரியத்தில் பார்த்துருக்கலாம், அப்புறம் ஒரு என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்காக பார்த்துருக்கலாம். இந்த வெவ்வேறு தளங்களில் வெவ்வேறு மனிதர்கள் விண்ணை பார்த்ததும், விண்ணில் இருக்கக்கூடிய நிலவு, மற்ற கிரகங்கள், நட்சத்திரங்கள், அதனுடைய போக்கு, இதையெல்லாம் பார்த்து பயந்து, அப்புறம் வியந்து, அப்புறம் அதற்கான வினாக்களை தொடுத்து அந்த விடைகளை வரும் பொழுதுதான் மனிதனுடைய அறிவு வளர்ச்சி, பரிணாம வளர்ச்சியில மற்ற மிருகங்களை தாண்டி மனிதன் இப்ப இருக்கிற வருவதற்கு காரணமாக இருந்தது விண்வெளியை பார்த்து, விண்ணை பார்த்து வியந்த மனிதனுடைய அந்த நடைப்பயணமும் அவனுடைய அறிவு பயணமும், அந்த அறிவு பசியை. நான் பேசுறது கேட்குது இல்லைங்களா? ஆர் ஏபிள் டு லிசன் டு மீ? ஓ Yes, sir. Yeah. ஸோ அதுதான் அந்த இது வந்துச்சு. அப்படி வந்துட்டு இருந்தாலும் கூட ஒவ்வொரு காலகட்டத்திலும் இளம் வயது வரும்பொழுது மாணவர்களாகத்தான் இருக்காங்க. ஆனா ஒரு ஜெனரேஷன் வரும் பொழுது அந்த மாணவ பருவம் புதிதாக முன்னத தலைமுறையினுடைய அவங்களுடைய கண்டுபிடிப்புகள் அவர்களுக்கு ஒரு அடித்தளமா அமையுது. அந்த அடித்தளத்து மேல அவங்க மேல வரும் பொழுதுதான் மனித குலம் அடுத்த வைக்க போக முடியும். ஆனா இதுல சின்ன சின்ன சரிவுகளும் சில இடத்துல நடக்குது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா சமீபத்திலனா இல்ல, ஒரு 3 நாளைக்கு முன்னால கூட ஈரோட்டுல ஒரு பெரிய கல்லூரி கிட்டத்தட்ட 2000 மாணவிகள், அதாவது அந்த வருஷம் இந்த வருஷம் தான் சேர்ந்திருக்காங்க. இண்டக்ஷன் ப்ரோக்ராம் அப்படிம்பாங்க, அநேகமா பிஷப் பிள்ளைங்க நடந்திருக்கலாம். அந்த இண்டக்ஷன் ப்ரோக்ராம்ல அந்த 2000 மாணவிகள் இருக்கக்கூடிய கூட்டத்துல பேசிட்டு நீங்க வந்து ஆசிரியர்கள் பாடத்தை அப்படியே சொல்றத அப்படியே கேட்காம அவங்க சொல்றத புரிஞ்சு அதுல புரியாதத நீங்க கேள்வியா கேட்கணும், அதுவும் ஒரு கல்வியினுடைய ஒரு தளம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்க கேளுங்க அப்படின்னு. அப்போ கேட்ட கேள்வியில ஒன்று எனக்கே வியப்பா இருந்துச்சு. ஏன்னா இதை பத்தி நிறைய நானே பேசியிருக்கிறேன், இருந்தாலும் எங்கிட்டவே அந்த கேள்வி வரும் பொழுது எந்த நிலைமையில் நாம் இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக வருதுல்ல. அப்போ அந்த கேள்வி கொண்டு ஒரு பொண்ணு கேட்டுச்சு, ஐயா நீங்க இவ்வளவு செயற்கைக்கோள் விடுறீங்க, நிலவுக்கு போயிடுச்சு, செவ்வாய்க்கு போயிடுச்சு, இருந்தாலும் உங்களுடைய செயற்கைக்கோள்கள் திருநள்ளாருக்கு மேல வரும் பொழுது ஏன் அது செயல் இழக்குது
அப்படின்னு அந்த கேள்விக்கு அந்த குழந்தை கேட்டும் பொழுது எனக்கு உடனே பகிர்ந்துச்சு. ஏன்னா இதை பத்தி நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். நான் சொன்னது அது சேரல. ஆனா இப்படி ஒண்ணு அப்படிங்கிறது அவங்களுக்கு போய் சேர்ந்திருக்கு. அந்த குழந்தைய கேட்கறாங்க அப்படிங்கிற பொழுது உண்மையிலேயே அது 12 வகுப்பு படிச்ச குழந்தை கேட்குதுன்னா எப்படி கேட்கும் பொழுது அந்த பெண்ணினுடைய பாடப்புத்தகத்தில் இருந்ததாக அது சொல்லுது. அது எவ்வளவு பெரிய தவறுன்னு எனக்கு புரியல. ஏன்னா அரசாங்க பாட புத்தகம் இல்லை. ஆனா இப்ப பள்ளிகள் கூட அட்டானமஸ் மாதிரி கொடுக்குறாங்க. சிலபஸ் ஃபார்ம் பண்ணி அந்த அந்த சிலபஸை தாண்டி அவங்க சொல்லிக் கொடுக்கலாம் அப்படிங்கிறது. அதுல ஸ்பேஸை பத்தியும் ஒண்ணு இருக்கணும் அப்படிங்கிறத நான் நிறைய சொல்லி பாடப்புத்தகங்கள் வந்திருக்கு. ஆக ஸ்பேஸை பத்தி சொல்றாங்க. அப்போ வகுப்பாசிரியர்கள் அல்லது அங்க இருக்கக்கூடிய இது என்ன பண்றாங்கன்னா படிக்கும் பொழுது அவங்க நெட்ல பார்த்ததாகவும் நாசா அறிவியலாளர்கள் சொன்னதாகவும் சொல்லி திருநள்ளாருக்கு மேல வரும் பொழுது இந்த செயற்கைக்கோள்கள் செயலிழக்குது அப்படின்னு சொல்றதாக இதை கேட்கும் பொழுது உண்மையிலேயே எப்படி அது பள்ளிக்கூடத்துல இது மாதிரியான ஒரு செயல் போய் சேர்ந்துச்சு, எப்படி ஒரு கல்வி நிலையத்தில் இது மாதிரி ஒண்ணு போய் சேர்ந்துச்சு அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கு. அது வந்து கல்வியாளர்களிடையே நம்ம கேட்டுக்கொள்ள வேண்டிய ஒரு கேள்வி. கல்விங்கிற பேர்ல எப்படி இது மாதிரியான ஒன்று உள்ளே நுழைய முடியும் அப்படிங்கிறது. ஏன்னா இது மாதிரியான சிம்போசியம் பெறும் பொழுது நம்ம புதுசா சொல்றோம். இதை தாண்டி குழந்தைகள் கற்றுக்கொள்ளும் பொழுதும் கல்வியாளர்கள் குழந்தைகளுக்கு செலுத்தும் பொழுதும் அது வந்து அறிவியலுக்கு புறம்பான ஒன்றை கொண்டு சேர்ப்பது சரியாக இருக்காது அப்படிங்கிறதையும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது, அவசரம் இருக்குது. இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல எதையும் கடத்துவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கும்போது அப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிற வகையில் தான். அந்த வகையில இந்த 3 நாள் சிம்போசியம் ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்சாக முன்னெடுத்து செல்லும் பொழுது இது ஒரு நல்ல நிலைக்கு வரும். ஸ்டீவன் ஹாக்கின்ஸனுடைய அவருடைய கடைசி புத்தகத்திலும் கூட எழுதியிருப்பார். என்ன அப்படின்னா ஒரு காலத்துல கல்வி அப்படிங்கிற பொழுது எழுத படிக்க தெரிஞ்சிருக்கும், லிட்ரஸி இருக்கணும் அப்படிம்பாங்க இல்லையா. எல்லாருக்கும் லிட்ரஸி இருக்கணும். அவங்க எந்த தொழில் இருந்தாலும் சரி, அது விவசாயமாக இருக்கலாம், ஒரு எந்த துறைக்கு போனாலும் கூட அவர்களுக்கு வியாபாரமாக இருக்கலாம், எந்த துறைக்கு போனாலும் அவர்களுக்கு எழுத படிக்க தெரிந்திருக்கணும், லிட்ரஸி அப்படி இருந்துச்சு. அது மெல்ல மெல்ல தாண்டி வந்து சமீப காலமாக கம்ப்யூட்டர் லிட்ரஸி அப்படிங்கிற மாதிரி, அதாவது நீ எந்த தொழில் இருந்தாலும் மருத்துவராக இருக்கலாம், வக்கீலாக இருக்கலாம், அரசியல்வாதியாக இருக்கலாம், எந்த தொழிலுக்கு போனாலும் கூட அவர்களுக்கு கம்ப்யூட்டர் லிட்ரஸி இருக்கணும் அப்படிங்கிற வந்துச்சு. இதை தாண்டி இனிமேல சயின்ஸ் லிட்ரஸி அப்படிங்கிறது வந்து எல்லா மனிதர்களுக்கும் இருக்க வேண்டிய அவசியம் இருக்கு. ஏன்னா இப்ப நான் முதல்ல சொன்னது ஒரு சின்ன அறிகுறி தான். அதாவது திருநள்ளாறு அப்படிங்கிறது ஒரு சின்ன அறிகுறி தான். அதையும் கூட உண்மையா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி நான் எடுத்து ஆராய்ச்சி நானே பண்ணியிருக்கேன். பண்ணி பார்த்துட்டு ஏன்னா வேனார்பெல்ட் அப்படிங்கிற தட் இஸ் ஒன் ஆஃப் த டிஸ்கவரி வேரின் இந்த சவுத் அட்லாண்டிக் அனாமலி அப்படிம்பாங்க. செயற்கைக்கோள்கள் அதுக்கு மேல போகும் பொழுது சில மாற்றங்கள், இந்த சம்திங் கால் சிங்கிள் ஈவெண்ட் அப்செட் அப்படிவாங்க. மெமரிஸ் வில் கெட் அஃபெக்டட், ப்ராசஸர்ஸ் வில் கெட் அஃபெக்டட், ஸோ வி ஹேவ் டு ரீசெட் இட். அதுக்காக மெடிகேஷன் பண்ணுவோம். ஏன் அப்படி நடக்குதுன்னு பொழுது that Vannerenberg was discovered. இப்ப திருநள்ளாறு அப்படி சொல்லும் பொழுது அப்படி ஒன்று இருக்குமா, இருந்துச்சுன்னா அது அறிவியலுக்கு ஒரு கண்டுபிடிப்பா இருக்கு அப்படிங்கிற முறையில அதை ஆராய்ச்சிக்கு நான் உட்படுத்தி பார்க்கும் பொழுது இல்லை, அப்படி இல்லவே இல்லைன்னு தெரிஞ்சது. அதை வந்து நான் எல்லா மேடைகளிலும் பல இடங்கள்ல சொல்லியிருக்கிறேன். ஆனா அது சரியா போகல. இப்ப முதல்ல அவங்க சொன்னாங்க இல்லையா, அது பரவலா போயிடுச்சு, அது கல்விக்கூடங்களுக்கே போயிடுச்சு அப்படிங்கிறதுலாம் இருக்குது. இப்ப அதை அப்படியே எடுத்துட்டு வந்து இப்ப செயற்கை நுண்ணறிவு, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ங்கிறது பரவலாக வந்துட்டு இருக்குது. அப்ப வரும் பொழுது ஒவ்வொரு மனிதனுக்கும் அவர்கள் என்ன அப்படின்னு புரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு அவசியம் இருக்கு. அந்த லிட்ரஸி, தட் லிட்ரஸி இஸ் பியாண்ட் கம்ப்யூட்டர் லிட்ரஸி, சயின்ஸ் லிட்ரஸி அப்படிம்பாங்க. ஏன்னா நீயாக கேள்வி கேட்டு அந்த கேள்விக்கு பதில் சரியாக இருக்குமா, இது சரியாக இருக்குமான்னு புரிஞ்சுக்கொள்ள வேண்டும். அந்த கேள்விகளுக்கெல்லாம், அந்த தளங்களுக்கெல்லாம் தாயாக இருக்கக்கூடியது விண்வெளி நினைக்கிறேன். என்ன முதல்ல சொன்ன மாதிரி மனித குலமே விண்ணை பார்த்து வியந்து கேட்ட கேள்விகள் தான் அவனுடைய அறிவு வளர்ச்சிக்கு மேலே இதாச்சு. அதனுடைய பரிணாம வளர்ச்சியில் தான் நம்ம இப்போ இருக்கிறோம். நம்முடைய அதில் பல மாற்றங்கள் வரலாம். இப்போ கூட சமீபத்திலும் கூட தெரியும், 60களிலும் 70களிலும் நிலவுக்கு போன அமெரிக்கா அதை மறந்துருந்தாங்க. இப்போ திரும்ப 4 கால் பாய்ச்சல்ல நிலவிற்கு மனிதன்
பெரிய அளவுல போகணும், மனிதன் எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிற ஒன்று சிறப்பாக போகுது. அதுல ஒரு முத்தாய்ப்பாக சமீபத்துல நம்முடைய பிரதம மந்திரியும் அமெரிக்க ஜனாதிபதியும் கையெழுத்திட்ட ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்துல ஆர்டிமிஸ் நிலவிற்கு அவனுடைய அந்த பயணத்திற்கு இந்தியாவும் அமெரிக்காவும் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தோட போறாங்க. அதற்கு முத்தாய்ப்பாக இருந்தது நம்முடைய சந்திரயான் 1ல வந்து திரும்ப திரும்ப நிலவில் போய் பார்த்து இறங்கி கல்லு மண் எடுத்துட்டு வந்து நிலவில் எந்த வளங்கள் அதிகமா பெருசா இல்லை, போக வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி இருந்த நிலையில நம்மளுடைய சந்திரயான் நாம் அனுப்பிச்சு நம்முடைய பல கருவிகளும் ரிமோட் சென்சிங் முறையாக பார்க்கும் பொழுது நிலவின் துருவ பகுதிகளில் நீர்வளம் இருப்பதை நம்ம சரியா சொல்ல முடிஞ்சது. இப்ப அதன் பின்புலமாக அதற்கு பின்னால் அனுப்பின இன்னொரு கள்ளம் அமெரிக்காவும் அதை உறுதி செஞ்சது. இப்ப திரும்ப உலகம் நிலவை நோக்கி போவதற்கான பயணங்களை பெரும் பெரும் திட்டங்களாக முன்னெடுத்து வச்சிருக்கு. அதுல இந்தியாவும் சமபலங்களிப்பதற்கான வாய்ப்பு இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் வருது. அந்த வகையில இந்தியர்களுக்கு இப்ப வரக்கூடிய இந்த காலகட்டங்கள்ல ஸ்பேஸ் ரிலேட்டட் ஆக்டிவிட்டியில நல்ல வாய்ப்புகள் இருக்கு. அந்த வாய்ப்புகள்ல வந்து நாம சரியாக பயன்படுத்தி கொள்ளணும் அப்படின்னா பள்ளிக்கூடங்கள்லயே இது மாதிரியான புரிதல்களும் அறிதல்களும் அவங்களுக்கு உருவாக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அந்த வகையில பிஷப் ஹேப்பர் கல்லூரியில் இன்றைக்கு 3 நாட்கள் நடக்கக்கூடிய இந்த சிம்போசியம் இதுல வந்து பல தலைப்புகள்ல ஒவ்வொருத்தரும் பேசுவது, தமிழ் அறிஞர்கள் அவங்க வந்து பேசுறது, தமிழ் அறிவியல் அறிஞர்கள் வந்து பேசுறது மிகவும் சிறப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதுல நான் பங்கெடுக்காட்டியும் கண்டிப்பாக இது சிறப்பாக வரும் அப்படின்னு நினைக்கிறேன். கூடிய சீக்கிரம் திருச்சிக்கு நான் வருவேன். ஏன்னா சயின்ஸ் வந்து எப்படி பள்ளிக்கூடங்கள் இருந்து நம்ம எப்படி கொடுத்து கொண்டு போக முடியும். ஏன்னா விளையாட்டுக்கு வந்து பள்ளிக்கூடத்திலேயே இருந்தே அந்த பசங்கள் உருவாக்கப்படுறாங்க. ஒரு டெண்டுல்கர் உருவானது பள்ளிக்கூடத்துல தான், விஸ்வநாதன் ஆனந்த் உருவானது செஸ்ல பள்ளிக்கூடத்துல தான். கிட்டத்தட்ட அதே நிலையில நம்ம வந்து பள்ளிகளிலேயே கூட அறிவியலாளர்களை கண்டுபிடிக்க முடியும். அப்படின்னா அதற்கான வாய்ப்புகளை உருவாக்க வேணும். திருச்சியை நோக்கி ஒரு பயணம் கூடிய சீக்கிரம் இருக்குன்னு நினைக்கிறேன். அமெரிக்க இந்தியா ஃபவுண்டேஷனும் தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறையும் சேர்ந்து திருச்சியை சுற்றி இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கு இது மாதிரியான ஒரு வாய்ப்பு, ஒரு கிரிக்கெட் ஒரு பையன் சிறப்பாக இருந்தான்னா அவனுக்கு எப்படி வாய்ப்பு கொடுக்குறோமோ, செஸ்ல சிறப்பான பையனுக்கு வாய்ப்பு கொடுக்குறோமோ, வில் வித்தை வாய்ப்பு கொடுக்குறோமோ, அதே மாதிரி அறிவியலிலும் அதிலான வாய்ப்பு கொடுப்பதற்கான ஒரு முயற்சி எடுத்திருக்கிறோம். இப்போ இதுல கலந்து கொள்ளக்கூடிய குழந்தைகள் அறிவியல் நோக்கி அவங்களுடைய ஆர்வத்தை இன்னும் தூண்டுவதாக இந்த சிம்போசியம் விளங்கும் பொழுது அவர்களுக்கு இன்னும் புதிதாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா பக்கத்தில் இருக்கிற நிலவு, அந்த நிலவிலேயே நாம் இன்னும் புரிந்து கொள்ள வேண்டியது இன்னும் அதிகமாக இருக்குது. அப்படிங்கிற பொழுது இப்ப ஜேம்ஸ் வெப் டெலிஸ்கோப் வந்து பல ஒளியாண்டுகளுக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய விளைவுகளையும், அங்கே பூமியை ஒத்த எக்ஸோ பிளானட்ஸ் பல ஆயிரத்தை இப்ப கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. அங்குள்ள உயிர்கள் இருக்கலாமா, அது தாண்டி அங்க நீர் இருக்குதா, அங்க உயிர் உருவாவதற்கான இலை இருக்குதா அப்படிங்கிற பார்ப்பதற்கான வாய்ப்புகள் இப்போ ஜேம்ஸ் வெப் டெலிஸ்கோப் உருவாக்கிட்டு இருக்கு. அதில் வரக்கூடிய தரவுகளையும் கூட மாணவர்கள் சரியாக புரிந்து கொள்ள முடியும். அது மாதிரி நிறைய காமெட்ஸ் பார்த்துக்கிறது, அது மாதிரி நிறைய இருக்கு. இரவு நிலவை, இரவு வானத்தை, இரவு விண்வெளியை அவர்கள் எப்படி பார்க்க முடியும் அப்படிங்கிறதுக்கான பல நிகழ்வுகள், இந்த ஜீரோ ஷேடோ எஃபெக்ட் அப்படின்னு நிறைய எடுத்துட்டு போறீங்க. இது எல்லாம் வந்து அவர்களுக்கு அறிவியல் நோக்கிய ஒரு ஆவலை உருவாக்கி அதை வந்து அதுல அவங்க முன்னெடுத்து போவதற்கான வாய்ப்புகள் உருவாக்க நினைக்கிறேன். அந்த வகையில இன்று பிஷப் ஹேப்பர் கல்லூரியில நடக்கக்கூடிய இந்த விழாவிற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சிம்போசியம் சிறப்பாக போகணும். இன்னும் நிறைய அறிவியல் பலகை மூலம் செய்வதற்கான வாய்ப்புகளை உருவாக்குவதற்கு இந்த சிம்போசியனுடைய வெற்றி சிறப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். என்னுடைய வாழ்த்துக்களும் வணக்கங்களும் பெங்களூரில் இருந்து வாழ்த்துக்கள். So on behalf of the management of Bishop Heber College, on behalf of the organizing committee members of central and state
boards and the state coordinators. On behalf of everyone gathered here as delegates, we extend a warm welcome as well as thanks to our distinguished scientist and former director of ISRO. Sir, we are very much privileged to have, and we are very much inspired by your talk. Definitely, we will take an effort to reach the students in school so that this kind of great impact of science will be distributed to all around across the state, across the country. Thank you so much, sir. We are expecting your arrival to Trichy, and we will have one more meeting like this. Thank you so much. So, my dear delegates, distinguished guests on the dais, and guest on the off the dais, head of the departments of sciences, and leaders from different organizations, especially club presidents and chairmen, and coordinators for the panel discussion. Dear students of Bishop Heber College, I extend a warm welcome you to all. Because of the time delay, we were not able to proceed as per our schedule. Anyway, it's a great privilege for us to have such an eminent scientist for our 3-day conference on the Astro Science Symposium. So on behalf of everyone on the dais and on behalf of the management, I extend a warm welcome to you all. And it is a very unique and historically important program. So the central body, like the DST in New Delhi and Arvial Palagai, then TAS, Tamil Nadu, Astro Science Society, and international body of the Astro Society, all bodies all together come together, and we organize this very important event, which is very useful for the young generation. So the purpose is achieved. Yesterday, we had a very good opening ceremony in which our esteemed scientist, Dr. Ilangovan, has given an invited talk. It was very nice and reached the people, all the different kinds of students coming from different places. So I would like to welcome you again. In this historical event, we have a very good distinguished scientists from different places. So I'm delighted to welcome the principal of our college, Dr. Paul Diabran, who has been a source of inspiration and great support to organize this kind of event in our campus and as well as in different places. So on behalf of everyone, I extend a warm welcome to him. I'm delighted to welcome Professor R. Ilangovan. It was an exciting experience that we had last night. So we are also having more like this interaction today. On behalf of everyone, I extend a warm welcome to you, sir. I'm pleased to welcome Dr. Ebenezer Chelasamy, resident scientist, Kodaikanal Solar Observatory System, and the Indian Institution of Astrophysics. Thank you, sir, for taking time to come over here from Kodaikanal. And we are going to have a special lecture also. My special word of welcome to Dr. Satish Kumar, who finished his PDF in Brazil, and he's going to interact with us. Thank you, sir, for coming. We have in our midst very important people, Mr. Sri Kumar, sir, and Mr. Manogar, sir, who are the instrumental, the state coordinators of Arvial Palagai and TAS, Tamil Nadu Astronomy Society, made all the events, made all the happenings, today's program and tomorrow's program in reality. So because of their efforts and hard work, we were able to have this kind of conference today. Thank you so much, sir. My special word of welcome to all the heads and coordinators of science departments. They have given a lot of support from their departments. The faculty members and students have come and they join. They are part of the organizing committee, and they extend a great support to make this event to happen. Thank you so much and welcome all of you. I'm glad to note that more than 300 participants have registered, and there are so many people from different institutions across Tamil Nadu have come, and they have
display their creativity. So it shows their passion on astrophysics, especially astronomy. We will have a very good experiential learning throughout all the 3 days and exciting activities and fruitful deliberations. So I once again welcome you all and we will proceed to the next item. Thank you. Thank you, ma'am, for your kind words of welcome filled with warmth and crisp. Moons and years pass by and are gone forever, but a beautiful moment shimmers through life, a ray of light, says Frank Grillpasser. It's time to light the Kuttuvilakku. May I request the dignitaries on the dais to light the lamp and spread knowledge. அறிவின் துலக்கத்தின் அடையாளமாகிய ஒளியேற்றல் நிகழ்வு இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. குத்துவிளக்கின் 5 முகங்கள் அன்பு, அறிவு, பரிவு, தெளிவு, மன உறுதி. அறிவு வெளிச்சம் பரவட்டும், அறிவின் ஒளியில் பாதை வகுப்போம். அறிவு ஒளி ஏற்றிய அன்பின் திருக்கரங்களுக்கு அன்பின் நன்றிகள். Thank all the sirs and ma'am for lighting the Kuttuvilakku. Now it's time to honor the dignitaries on the dais. A reputation is what other people know about you. Honor is what you know about yourself, says Lois McMaster Pujol. It's time to honor the dignitaries. May I request the beloved principal, Dr. D. Paul Dayabaran, to present a loving memento to Dr. Ilangovan. Is a former scientist, core team member of the GSLV K1, Indian Space Research Organization, with a loving memento. Thank you, sir. I request the beloved principal to present a memento to Dr. Satish Kumar, postdoctoral scientist, International Institute of Physics, Brazil, with a loving memento. Next, may I humbly call upon the principal, Dr. D. Paul Dayabaran, to present a loving memento to Dr. Ebenezer Chellasamy, a resident scientist of the Kodaikanal Solar Observatory, Indian Institute of Astrophysics, Kodaikanal. Now, may I request Mr. Sri Kumar, State Coordinator of the Arivial Palagai, to present a memento to the beloved Principal of Bishop Heber College, Dr. D. Paul Dayabaran. Once again, I request the Principal, Dr. D. Paul Dayabaran, to present a memento to Mr. Sri Kumar. Thank the principal. Now, Mr. Sri Kumar sir will present a memento to Mr. Manohar, State Coordinator of the TAS. Mr. Sri Kumar will honor Mr. Manohar. Mr. J. Manohar is the State Coordinator of the TAS. I request Mr. Sri Kumar sir to present a memento to Dr. B. Violet Dayabaran, Dean of Sciences.
I wholeheartedly thank sirs and ma'am for honoring and receiving the honors. May I request you to kindly be seated? It's time to look at the overview of the program. May I request Mr. J. Manohar, State Coordinator of the task, to present an overview of the program about the symposium. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒரே ஒருத்தர் தான் சொல்றாரு. நன்றி. நண்பர்களே, நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், இந்தியாலேயே முதன்முறையாக அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி நம்ம காலரை உயர்த்திக்கிட்டு சொல்லுவோம். ஆனா அது உண்மை, யதார்த்தமா நம்ம செய்திருக்கிறோம். பத்மஸ்ரீ முனைவர் மயில்சாமி அண்ணாதுரை சார் இப்ப சொன்னதை நீங்க பார்த்திருப்பீங்க. கல்வியாளர்கள் சிந்திக்க வேண்டும் அப்படின்னு ஒரு அப்பீல் கொடுத்திருக்கிறாங்க. என்ன கல்வியாளர்கள் சிந்திக்கணும்? ஏன் ஒரு தவறான அறிவியல் செய்திகளை மாணவர் மத்தியில நீங்க கொடுக்குறீங்க? நேரடியாக ஒரு குழந்தை கேட்குது, இந்த இடத்துக்கு வந்தா ஏன் உங்க ராக்கெட் செயல்பட மாட்டேன்னு சொல்லி எவ்வளவு ஒரு தவறான புரிதல் கொடுத்திருக்கிறாங்க. ஸோ அப்ப கல்வியாளர்கள் சிந்திக்க வேணும்னு சொல்ற ஒரு அப்பீல தான் இதோடைய டேக் ஹோம் மெசேஜா நான் இங்க பார்க்கிறேன். ஸோ அப்ப ஏராளமான விஷயங்களை நம்ம பொதுமக்களிடையே, குறிப்பாக கிராமப்புற மாணவர்களிடையே, கல்லூரி மாணவர்களை கொண்டு செல்ல வேண்டியது இருக்கு. கல்லூரி மாணவர்களுக்கு ஒரு அப்பீல், எதையும் ஆராய்ந்து பார்த்து நல்லா படிச்சு செயல்படுங்க. ஏதோ மனோகர் சொல்லிட்டாரு அப்படின்றதுக்காக தயவு செய்து நம்பாதீங்க. என்ன அறிவியல்னு பாருங்க, ஏராளமான புத்தகங்களை படிங்க, வாட்ஸ்அப் பார்க்கறத கொஞ்சம் குறைச்சிக்கோங்கன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா நிறைய விஷயங்கள் இப்போ ஆன்லைன்ல தான் கிளாஸ் நடக்குது. ஸோ அது மாதிரி விஷயங்கள். ஸோ இந்த 3 நாள் சிம்போசியம் எதற்கு? தமிழ்நாட்டில் 21ஆம் தேதியிலேருந்து அக்டோபர் 10 வரை ஒரு மாபெரும் அஸ்ட்ரானமி திருவிழாவை நடத்துறதா பிளான் பண்ணியிருக்கிறோம். 1000 மையங்களில் அஸ்ட்ரானமி, இதான் அதனுடைய தலைப்பு. ஸோ அதன் ஒரு பிக் ஈவெண்ட்டாக அது நடக்க போகுது. அஸ்ட்ரானமி ஆன் வீல்ஸ், அந்த மாதிரி ஒரு மொபைல் வேனை நம்ம தயார் பண்ணி கிராமப்புற பள்ளி மாணவர்களிடையே இந்த மாதிரி விஷயங்களை நம்ம கொண்டு போக போறோம். நேற்று சென்னை அஸ்ட்ரோ கிளப்புடைய பொதுச் செயலாளர் உதயன் சொல்லி சொன்னாங்க, யூத் அஸ்ட்ரானமி அண்ட் ஸ்பேஸ் சயின்ஸ் காங்கிரஸ் அப்படின்ற ஒரு திருவிழான்னு தான் சொல்லணும். காங்கிரஸ் இது காம்படிஷன் அல்ல, நல்லா புரிஞ்சுக்கணும். காம்படிஷன் அல்ல, போட்டி மனப்பான்மையை உருவாக்கும் நோக்கம் கிடையாது இந்த திருவிழாவிற்கு. காங்கிரஸ் எல்லோரும் ஒன்றிணைந்து ஒரு விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணி அதனுடைய அவுட்கம் கொண்டு வரதான் இதனுடைய நோக்கம். தேதி உட்பட சொல்லிட்டாரு. 22, 23, 24 சென்னையில தனலட்சுமி காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் டெக்னாலஜில இது நடக்க போகுது. தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய கல்லூரி மாணவர்கள் அதுல பங்கேற்கலாம். அவங்களுடைய கல்மினேஷன் ப்ரோக்ராமாக ஒரு 500 பேர் கொண்ட ஒரு ப்ரோக்ராமாக அது நடக்கும். அப்ப ஜோனல் லெவல்ல இது நடக்க போகுது. இது இந்த 3 நாள் விவாதத்துல இடம்பெற இருக்கிறது. இன்னொன்னு, ஒரு மிகப்பெரிய உயர் ஆராய்ச்சி நிறுவனங்கள், இது போன்ற ஒரு அட்டானமஸ் கல்லூரிகள், இவற்றோட இணைந்து எப்படி மாணவர்கள் மத்தியில, குறிப்பாக கிராமப்புற மாணவர்கள் மத்தியில இந்த அஸ்ட்ரானமியை கொண்டு செல்லலாம், இதுதான் டாஸ்க். முனைவர் மயில்சாமி அண்ணாதுரையும் சொல்லியிருக்கிறாங்க. விரைவில் திருச்சிராப்பள்ளியில கிராமப்புற மாணவர்களுக்கு வானவியலை எப்படி கொண்டு செல்வது என்பது நாங்கள் திட்டமிட இருக்கிறோம். அதற்காக நான் வரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்மளும் காத்து கொண்டு இருக்கிறோம். ஸோ அப்படிதான் ஒரு மிகப்பெரிய உயர் ஆராய்ச்சி நிறுவனங்களான இஸ்ரோ, ஐஏஏ, இந்த மாதிரி நிறுவனங்கள், இவங்களெல்லாம் ஒன்றிணைத்து இதுல இருக்கக்கூடிய அந்த கண்டென்ட்டை, அந்த எஜுகேஷனை, அந்த கரிக்குலத்தை எப்படி ஒரு கிராமப்புற மாணவர்களும் கொண்டு போகலாம் அப்படின்னு நம்ம திட்டமிட போறோம். நேற்று ஒரு பேனல் டிஸ்கஷன்ல மாஸ் அவுட்ரீச் ப்ரோக்ராம் பத்தி பேசியிருக்கிறோம். 6 கருத்தாளர்கள் பேசியிருக்கிறாங்க. இன்று அது எப்படி கொண்டு போறதுன்னு சொல்லிட்டு அஸ்ட்ரானமி கிட்ஸை பத்தி பேச போறாங்க, அஸ்ட்ரோ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பத்தி பேச போறாங்க. இதே மாதிரி ஏராளமான விஷயங்கள் நம்ம பேச போறோம். அப்ப இது போன்ற விஷயங்களை எப்படி நம்ம கொண்டு போகலாம் அப்படின்றத இங்க திட்டமிட போறோம். நல்லா குறிச்சு வச்சுக்கோங்க. தமிழ்நாடு அரசின் சார்பாக எல்லா மாவட்டத்திலும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை மாவட்டத்திலும் மிக விரைவில் 2 டெலஸ்கோப்பை நிறுவ போறாங்க. டாஸோடைய முன்முயற்சியால் அதற்கான எல்லா ஏற்பாட்டையும் சென்னை அஸ்ட்ரோ கிளப் பண்ணியிருக்குது. ஒவ்வொரு மாவட்டத்திலும் தமிழ்நாடு அரசின் சார்பாக 9th, 10th, 11th, 12th படிக்கக்கூடிய மாணவர்கள் இருக்கக்கூடிய ரெசிடென்சியல் ஸ்கூல் நடக்குது, மாடல் ஸ்கூலு.
பலருக்கும் தெரியாது, தெரிஞ்சுக்கோங்க. அந்த ஸ்கூல்ஸ்ல இதை நிறுவ போறாங்க. நாம என்ன அங்க டிமாண்ட் வச்சிருக்கோம்னு கேட்டீங்கன்னு சொன்னா, அருகில் இருக்கக்கூடிய கிராமப்புற மாணவர்கள் எல்லாம் வந்து பார்க்கணும்னு சொல்லியிருக்கிறோம். நேற்று இந்த கல்லூரியினுடைய வைஸ் பிரின்சிபால் டாக்டர் அழகப்பா மோசஸ் பேசினாங்க அழகா. தஞ்சாவூர்ல வல்லம் என்ற ஒரு டவுன் பஞ்சாயத்துல ஒரு வாட்ச் டவர் போட்டு அங்க வந்து டெலஸ்கோப் நிறுவுறதுக்கு சாங்ஷன் கொடுத்துட்டாங்க. யாரு? அதே தமிழ்நாடு அரசாங்கம். டைரக்டர் ஆஃப் பஞ்சாயத்து, டவுன் பஞ்சாயத்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதற்கான ஆலோசனைகளும் நம்ம வந்து ஜோசப் பிரபாகர், ரவிக்குமார் போன்ற நபர்கள் கேட்டு சொல்லிச்சிரும். அதற்கான டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. இதை தாண்டி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா தாலுகா அரசு மேல்நிலை பள்ளிகள்ல ஒரு டெலஸ்கோப் நிறுவுவதற்கான ஏற்பாடு நடக்குது. இது வந்து மாஸ் அவுட்ரீச் ப்ரோக்ராம். நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. சென்னையில் இருக்கக்கூடிய 5 கடற்கரைகளையும் நம்ம வந்து ஸ்டார் பார்ட்டி மூன் ஃபெஸ்டிவல் நடத்தியிருக்கிறோம். ஏற்காடுல 8 நாள் சம்மர் ஃபெஸ்டிவல் நடத்தியிருக்கிறோம். இங்கெல்லாம் நமக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ்? சென்னை கடற்கரையில ஒரு கடலோடி அங்க இருக்கக்கூடிய நாடோடி மக்கள் பார்த்துட்டு, நான் அழகான நிலாவை இப்பதான் முதல் பாக்குறேன்னு சொல்லி போட்டிருந்தோம். அழகாக ஜோசப் பிரபாகர் வந்து அதை ஒரு போஸ்டரா வடிவமாக்கி போட்டிருந்தாங்க. ஸோ இப்ப நம்ம ஏற்காடுல இருக்கக்கூடிய மலை கிராமங்கள்ல போய் பார்க்கும் போது அந்த மலைவாழ் மக்கள் முதல்ல நாங்க இப்பதான் டெலஸ்கோப் நாங்க பார்த்தோம் அப்படின்னு சொல்லி ஆச்சரியமா சொன்னாங்க. ஸோ இது போன்ற விஷயங்கள்ல மாஸ் அவுட்ரீச் ப்ரோக்ராம் பண்ண போறோம். பெரிய பெரிய நிறுவனங்களோட இணைந்து கிராமப்புற மாணவர்களுக்கு நம்ம இந்த அஸ்ட்ரானமியை கொண்டு போறோம். அப்ப இதுக்கெல்லாம் ஒரு பிரிட்ஜ் பண்ற மாதிரி அந்த பெரிய நிறுவனங்களும் சரி அல்லது கிராமப்புறத்தில் இருக்கவும் சரி, இவங்க தனித்தனியா செயல்பட முடியாது. நேரடியா அவங்க வர்றதுலயே சிரமம் இருக்கு. ஆராய்ச்சியில இருந்து நேரடியா கிராமப்புறத்துக்கு போக முடியாது. கிராமப்புற மாணவர்கள்லாம் அங்க போக முடியாது. அப்ப இதெல்லாம் பிரிட்ஜ் பண்ற மாதிரி தான் இந்த பிஷப் ஹீபர் கல்லூரி போன்ற நிறுவனங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை உங்களுடைய பெருமையோடு நான் வந்து தெரிவித்துக் கொள்கிறேன். இது வந்து தொடரும். இது போன்ற ஏராளமான விஷயங்கள் நம்ம சொல்றோம். இதுதான் வந்து ஒரு சுருக்கமான இந்த ஓவர்வியூ ஆஃப் இந்த 3 days ஆஸ்ட்ரோ சிம்போசியம். ஒரு 3 ஆண்டுகளுக்கான திட்டம் நாளை மாலை இறுதி செய்யப்பட்டு விஞ்ஞான் பிரசாருடைய முதுநிலை விஞ்ஞானி தாவி வெங்கடேஸ்வரன் அவர்கள் அறிவிக்க இருக்கிறார்கள். இதே இந்த கல்லூரியுடைய முதல்வர் அவர்களும் அங்க வந்து வீட்டு இருப்பார்கள். இவர்கள் முன்னிலையில ஒரு 3 ஆண்டுக்கான திட்டத்தை டாஸ் உங்கள் முன் வைக்கும். அது எப்படி செயல்படுத்துவது என்பதுல உங்களுடைய அனைவரின் பங்களிப்பும் ரொம்ப முக்கியம் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பு கூறி நன்றிபடுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you, sir. Science and common sense rely on fundamental concrete modes of thought. Reasoning and questioning enriches knowledge into a world-based observation and experimentation. Thank you, sir, throwing glimpses on the mass outreach programs to the outskirts of every region. The task of leadership is not to put greatness into humanity, but to elicit it, for the greatness is already there, says John Buchanan. May I request the beloved principal of Bishop Heber College, Dr. D. Paul Dayabaran, to deliver the presidential address. Esteemed guests on the dais, Professor Dr. P.R. Ilangovan, our illustrious alumnus and former renowned scientist from Indian Space Research Organization, Professor Dr. Ebenezer Chellaswamy, the resident scientist, Kodaikanal Solar Observatory and Indian Institute of Astrophysics, Kodaikanal, beloved state coordinators of Tamil Nadu Astronomical Science Society, Mr. Sri Kumar and Mr. Manoharan, who are instrumental for this event to happen in our campus. Eminent young scientist, Mr. Satish Kumar, distinguished scientists, resource persons from different scientific forums, learned deans of different disciplines, learned heads of different departments, distinguished guests from different organizations, dear participants, the college students, the school students, my dear colleagues, the teaching staff, dear volunteers, ladies and gentlemen, good morning. My warm greetings to all of you. It's a great joy and privilege for the Heber family to welcome all of you to our campus for this 3-day Tamil Nadu Astro Science Symposium. What a great privilege for us to host this event. First of all, let me sincerely thank the Tamil Nadu Astronomical Science Society for having instrumental in coordinating with various organizations, starting from Vigyan Prasad, Department of Science and Technology, New Delhi,
Arivial Panagai, the Tamil section of Beyond Pressure, Tamil Nadu Astronomy and Science Society, of course, they themselves, Tamil Nadu Science and Technology Center, Indian Institute of Astrophysics, Kodaikanal Solar Observatory, and of course, we also joined in this venture in just creating, inducing scientific sense to all the student friends. Dear friends, we are living in a dynamic world. Of course, if we take our country, it's the mostly populated country, number 1 in the world in terms of human population, and number 1 in the world in terms of youth population. We are living in a dynamic world, highly competitive world. Unfortunately, these days, we are preparing students for employability. We transform the students to be employable. I said, okay, of course, though we always pronounce, we are here to provide holistic education. ஒரு முழுமையான கல்வியை கொடுப்பதுதான் எங்கள் நோக்கம் என்று சொல்லிக் கொண்ட போதிலும் அந்த பிள்ளைகளுக்கு கல்லூரி படிப்பை முடித்த பிறகு ஸ்கூல் படிப்பை முடித்த பிறகு எவ்வாறு கல்லூரிக்கு வருவது, கல்லூரியில் இளங்கலை முதுகலை முடித்து எவ்வாறு வேலை வாய்ப்பை பெறுவது, எவ்வாறு தன்னுடைய குடும்பத்தை உயர்ப்பது, எவ்வாறு நாட்டை நேஷனல் பில்டிங்கில் எப்படி கலந்து கொள்வது என்று நாம் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். During this time, sometimes we miss science. These days, all colleges throughout Tamil Nadu face one tough task. Maybe it's a sad thing because students are not for learning science. Obviously, a few years back, when I joined as a principal in 2011, 12, 13, in the span of 2-3 days, all the seats for physics program, chemistry program, mathematics program will be filled. But unfortunately, these days we talk about internship, we talk about entrepreneurship, we talk about startups, we talk about incubation centers. Everything is only employment oriented. So unfortunately, students are misdirected towards taking some programs which will fetch them good jobs, which will enable them to become entrepreneurs. So dear friends, maybe it is unfortunate. So this year, of course, you would have seen in papers, in many colleges, they closed 1 or 2 sections of mathematics, 1 or 2 sections of physics, like that. Somehow life science is okay. So here, always students want those who finished first group, mathematics, physics, chemistry, biology, or computer science. They always prefer to join Bachelor of Computer Application, or Bachelor of Computer Science, or Bachelor of Data Science, not the core subject physics. In those days, in our time, in mid-80s, 90s, early 2000s, even early 2010s, many will prefer to join BSc Physics, BSc Mathematics, the queen of sciences and other sciences, so that they can group themselves, they're developed into a good human being, and thereby they can get a lot of credentials. So dear friends, somehow that doesn't matter. It will happen always. Is it okay? From time to time, there is always, we focus one thing, therefore people get misdirected and they get it. But everyone must have a science sense. Is it okay? Starting from home, from small kids to grandfather, grandmas, they must have scientific sense. We are here to inculcate scientific sense. So we must bring it to nook and corner of our nation. We must understand the beauty of the universe, the planets, the stars, the creations, isn't it? Lord has created this wonderful earth, surrounded by various planets, various stars, all have been created only for us. Is it okay? The Bible says in Genesis chapter 2:15, Lord has created this world in a wonderful way and make us to enjoy this world and make us to take care of this world. While we are in the process of taking care of the world, we must try to understand what are the other planets, what are the other aspects in this universe. We must understand that clearly. Then only we can get along well. I am sure we have got eminent scientists, definitely in different senses. We've got a lot of events. There are invited talks, panel discussions. Of course, we have got exhibitions, poster presentation, book exhibition, astrophysics exhibition, night sky observation, book release, and we have public outreach program with 10 telescope. Like that, we have plenty of events just to inculcate, just to transmit the scientific sense among students. In those days, when I studied BSc Mathematics in Madras University, in this college, during 1983, we had 2 papers in the third year. Electives were Astronomy 1 and Astronomy 2. So our great professor, Professor J.D. Samuel, former vice principal, who hailed his master's from University of Illinois, he studied various aspects of the universe. Is it okay? The celespia, everything we have been taught. These days, so it is going away. Ever since computer came into existence in mid-80s, we just transformed. We taught C++, we taught, let us say, Visual Basic. We just transformed, we just deviated ourselves in teaching computational aspects for mathematics students. So it happened, doesn't matter. But slowly we must get back. We must understand the
the holistic principle, and we must have the global perspective. And that we introduce even in children's mind. Of course, what all we do it for the children, they will observe and they will react. I'm sure these 3 days we explore different kinds of aspects which will enable, which will get back the charm of the universe to the students, and thereby they can come up in life and they stand tall as a testimony for this world. Once again, I sincerely thank all the organizations for supporting, and already we received an amount of 4 lakhs, and probably we receive a grant of 5 lakhs for this event to happen for 3 days. I must sincerely thank TOS for having enabled us to apply and to get the grant for this wonderful event to be happen in our campus. I'm sure this event will bring a lot of new thinking among student friends. All the best. God bless you all. பெருமைமிகு பிஷப் ஹீபர் கல்லூரி கண்டெடுத்த தவப்புதல்வர் எங்கள் முதல்வர் பேராசிரியர் முனைவர் பால் தயாபரன் ஐயா அவர்களின் முதன்மை உரைக்கு அன்பின் நன்றிகள். As we are in the end of the first session of the day 2, it's time to render the vote of thanks. A moment of gratitude makes a difference in your attitude, says Bruce Wilkinson. May I request Mr. Sri Kumar, State Coordinator, Ariviel Palagai, to deliver the word of thanks. Thank you. Good morning. Yes. பொங்கல் சாப்பிட்டோம் இல்லையா? பொங்கல் சாப்பிட்டா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? தூக்கம் வரும்னுவாங்க. நம்ம தூங்கக்கூடாது. பொங்கல் சாப்பிட்டா என்ன பண்ணணும்? பொங்கி எழணும். எப்படி? பொங்கி எழணும். எதுக்காக? சமூகத்தில் நிலவக்கூடிய மூட நம்பிக்கைகளையும் அறிவியல் அல்லாத விஷயங்களையும் எதிர்த்து நாம பொங்கி எழணும். அதுக்காக தான் இந்த 3 நாள் சிம்போசியம். அதை நம்ம சிறப்பாக இங்கே பண்ணிட்டு இருக்கோம். நிறைய இளைஞர்கள் இங்கே இருக்கிறீங்க. மிகவும் உற்சாகமாக இருக்கு. இதுதான் தேவை. நீங்களாம் நினைச்சு பாருங்க, எவ்வளோ லட்சக்கணக்கான மாணவர்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க. அவர்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கா? இந்த 3 நாளில் பங்கெடுக்க இல்லை. உங்களுக்கு இது மிகப்பெரிய வாய்ப்பு. அரசு துறைகள், இங்கே இருக்கக்கூடிய டாஸ் போன்ற அமைப்புகள், கல்லூரி, பிஷப் ஹீபர் கல்லூரி, இது மாதிரியான ஒரு மிகச்சிறந்த நிகழ்வு உங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வாய்ப்பு. இதை சரியாக பயன்படுத்திக்கோங்க. இன்று இல்லாவிட்டாலும் நாளை அல்லது வரக்கூடிய எதிர்காலத்தில் உங்களுடைய அறிவு கதவுகளை நிச்சயமாக இந்த 3 நாள் சிம்போசியம் திறக்கும். நண்பர்களே, இந்த ஒரு மிகச்சிறப்பான நிகழ்வில் நம்மிடையே உரையாற்றிய நிலவு மனிதர் திரு மயில்சாமி அண்ணாதுரை அவர்களுக்கு இந்த நேரத்தில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர் நம்முடைய இந்த கூட்டத்திற்கு நேரில் உரையாற்றுவதாக தான் கூறியிருந்தார். ஆனால் ஒரு சில காரணங்களால் அவர் இன்று வர முடியவில்லை. அதனால் அவர் ஆன்லைன்லேயே நான் ஜாயின் பண்ணுறேன்னு சொன்னார். ஸோ அந்த மாதிரி அவர் நம்மிடையே உரையாற்ற வேண்டும் என்ற ஆர்வத்தோடு பெங்களூர்ல இருந்து ஆன்லைனில் நம்ம கூட அவர் உரையாற்றினார். அதற்காக அவருக்கு அறிவியல் பலகை, தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மையம், விஞ்ஞான் பிரசார், பிஷப் ஹீபர் கல்லூரி, டாஸ் அனைவரின் சார்பாக, இங்கு பங்கேற்றக்கூடிய உங்கள் அனைவரின் சார்பாக அவருக்கு மிகச்சிறந்த ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல இந்த கல்லூரி என்பது அறிவியல் நிகழ்வுகளுக்காக தொடர்ந்து மிகச்சிறந்த ஒத்துழைப்பை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். எந்த ஒரு நிகழ்வானாலும் திருச்சியில் நான் கேட்கக்கூடிய ஒரே கேள்வி, பிஷப் ஹீபர் கல்லூரியா அப்படிதான். ஏனென்றால் இங்க எந்தவித பிரச்சனையுமே இல்லை. அந்த நிகழ்ச்சியை நீங்க நடத்துங்கன்னு சொல்லிட்டா அதற்கு எந்த விதமான தடையும் இல்லை. தொடர்ந்த முழு ஆதரவு, மிகச்சிறந்த ஏற்பாடுகளை செய்யக்கூடிய ஒரு நிர்வாகமாக இந்த பிஷப் ஹீபர் கல்லூரி இருக்கிறது. அதனுடைய பிரின்சிபல் டாக்டர் பால் தயாபரன், அதே போல டீன் ஆஃப் சயின்சஸ் டாக்டர் வயலட் தயாபரன், அதே போல் இங்கே இருக்கக்கூடிய ப்ரொஃபஸர்ஸ், டீச்சர்ஸ், இங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லோருக்கும் எங்களுடைய அன்பார்ந்த நன்றியை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்மிடையே உரையாற்றுவதற்காக பல அறிஞர்கள் இந்த 3 நாள்கள் வர இருக்கிறார்கள். அதில் குறிப்பாக நம்மிடையே இருக்கக்கூடிய டாக்டர் இளங்கோவன் சார், டாக்டர் எபினேசர், டாக்டர் டிவி வெங்கடேஸ்வரன், அதே போல் டாக்டர் பிரியா ஹசன், இவங்க டாக்டர் சரவணன்,
ஸோ இவங்களெல்லாம் மிகச்சிறந்த ஆளுமைகள் நம்மிடையே அவர்கள் உரையாற்ற வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த நேரத்திலே அனைவரின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இங்க இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் வாலண்டியர்ஸ் அனைவருக்குமே இந்த நேரத்தில் நன்றி. நம்மளுடைய செய்திகளை எல்லாம், இங்கே நடக்கக்கூடிய நிகழ்வுகளை எல்லாம் செய்திகளாக மாற்றி பத்திரிகை துறையில் இருக்கக்கூடிய நண்பர்கள் சிலரும் இங்கே வந்திருக்காங்க, அவர்களுக்கும் நன்றி. டிவி ஊடகங்கள் அவர்களுக்கும் இந்த நேரத்திலே இந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று தொடர்ந்து இந்த நிகழ்வுகளை நீங்கள் பங்கெடுத்து பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. Thank you, sir. As we are winding up the session, the formal session for day 2, shortly we'll have the invited talk 2 on the topic Black Holes by Dr. Satish Kumar Saravanan, coordinated by Mr. Salem Jayamurugan and moderator Dr. S. Isaiah. I thank the dignitaries on the stage, on the dais. We are passing on to the second invited talk on the topic Black Holes. Thank you wholeheartedly from the MC desk. Thank you. I invite Dr. Satish Kumar Saravanan, postdoctoral scientist, International Institute of Physics, Brazil, coordinated by Mr. Salem Jayamurugan. May I request to step up on the dais? Take charge of the program. I request the audience to stay tuned as we are passing on to the invited talk 2 on the topic Black Holes by Dr. S. Isaiah, the moderator of this session, Associate Dean, Training and Placement, Associate Professor of the Department of Chemistry, Bishop Heber College. May I request you to step up on the dais? I request the audience to stay tuned as we are moving on to the invited talk 2. Thank you. மேடையிலும் மேடைக்கு முன்பாகவும் வீட்டிற்கும் நட்சத்திரங்களே, குறும்பு பண்ணக்கூடிய வால் நட்சத்திரங்களே, சுத்தி சுத்தி வருகின்ற கிரகங்களே, ஒளி வீசுகின்ற நிலவுகளே, விடிவெள்ளிகளே, நெபுலாக்களே, கருந்துளைகளே, தொலைநோக்கிகளே, உங்கள் அனைவருக்கும் என் வானளாவிய வணக்கங்கள். இன்னும் நிறைய இருக்கு, அப்பப்ப தட்டிக்கிட்டே இருக்க போறீங்க. பிரபஞ்ச பெருங்கடலின் மீச்சிறு துகளாம் இந்த பூமி தாயின் பிள்ளைகளாகிய நாம், அறிவார்ந்த உயிரினம் என தமக்குத்தாமே அழைத்து கொள்ளும் நாம். கரெக்ட் தானே? வேற எந்த உயிரினமாவது ஹோமோ சாப்பியன்ஸ்னு பேர் வச்சிருக்கா? இன்டெலிஜென்ட் ஸ்பீசிஸ்ன்னு அழைச்சிக்குதா? நமக்கு நாமே அப்படி பேர் வச்சு அழைச்சிட்டு இருக்கிற நாம், நம் பூமி தாயின் வயிற்றில் நாம் எப்படி உதித்தோம், இந்த பூமி எவ்வாறு தோன்றியது, இது மாதிரியான பல்வேறு கேள்விகளை எழுப்பி விடை தேடக்கூடிய நாம் ஏன் இவ்வாறு தேடுகிறோம் என்று கேள்விகள் எழுப்பியிருக்கிறோமா? இப்ப நம்ம வீட்டுல நிறைய பேர் இருப்பாங்க. வீட்டுல யாரு அதிக கேள்வி கேட்பாங்க? யாரு? தைரியமா சொல்லுங்கப்பா, யாரு நல்ல கேள்வி கேட்பாங்க? வீட்டுல 4 பேர் இருக்காங்கன்னா, அப்பா அம்மா குழந்தைகள் இருக்காங்கன்னு சொன்னா யார் நிறைய கேள்வி கேட்பாங்க? குழந்தைகள் தான் கேள்வி கேட்பாங்க. அவங்கள தாண்டி அடுத்தது யார் கேள்வி கேட்பாங்கன்னா பெண்கள் தான் கேள்வி கேட்பாங்க. ஒய்னு கேள்வி கேட்கறால தான் அவங்களுக்கு பேர் ஒய்ஃப். நோயின்னு கேள்வி கேட்டாதான் அது குழந்தை.
மனித குலத்தின் இயல்பான குணமே கேள்வி கேட்கறது தான் அப்படிங்கிறது பிறந்த குழந்தையில இருந்து நாம கத்துக்கிறோம். இயல்பிலேயே மனிதனுடைய இயல்பிலேயே ஊறி போனது கேள்வி கேட்கிறது. ஒரு காலகட்டத்தில் அப்படி ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 400-500 கேள்விகள் கேட்க ஆரம்பித்த நாம் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு எப்ப கொண்டு போய் பள்ளிக்கூடத்துல சேர்க்கிறாங்களோ அப்ப என்ன சொல்லுறாங்க, ஷட் அப் யுவர் மவுத், டோன்ட் ஆஸ்க் கொஸ்டின், டூ வாட் ஐ சே, ஒபே த ரூல்ஸ், இப்படியே சொல்லி சொல்லி கேள்வி கேட்கறதையே. அப்போ நாம மனிதர்களாக இருக்கின்றோமா அப்படின்ற அந்த ஒரு கேள்விகள் எழுப்பினால்தான் நாம் மனித இனம். சந்தித்த வேளையில் சிந்திக்கவே இல்லை அப்படின்னு மனசை தந்துடுறோமே, கேள்வி எழுப்புறோமா? இப்படி நிறைய அறிஞர்களை சந்தித்த வேளையில நாம் நிறைய கேள்விகள் எழுப்ப வேணாமா? எழுப்பணும். இன்னைக்கு மனிதகுல வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு நாள் தெரியுமா? இன்று மனிதகுல வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு நாள். இப்போ உலகமெங்கும் தற்போது உச்சரிக்கக்கூடிய ஒரு வார்த்தை, பரபரப்பா உச்சரிக்கக்கூடிய ஒரு ஈரெழுத்து என்ன தெரியுமா? AI. அரசியல்லாம் பேசலீங்க, நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். AI. எல்லாரும் செயற்கை நுண்ணறிவுன்னு நினைப்பது இயற்கை. ஆனா இந்த யுகம், ஏன்னா அது இந்த யுகம் AI யுகம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா இன்றைய தினத்தில் உலகமே உச்சரிக்கக்கூடிய அந்த 2 சொல், அதாவது AI அப்படிங்கிறது என்னன்னா அஸ்ட்ராய்டு இம்பாக்ட். இந்த தினம் ஜூன் 30 உலக வரலாற்றில் மறக்கக்கூடாத நாள், உலக விண்கற்கள் தினம். நாம என்ன கேட்கிறோம்னா, காலங்காத்தால டிவியை போட்டு திறந்து வச்சுக்கிட்டு அந்த ராசி நேயர்களே இந்த ராசி நேயர்களே அப்படின்னு சொல்றாங்களே, பூமி ராசிக்கு இந்த நேரத்துல இந்த இடத்துல இந்த லாட்டிடியூட்ல இப்படி ஒரு விண்கல் மோதும்னு யாராவது சொல்ல முடியுமா? சொல்லுவாங்களா? இப்படி விண்கற்களின் தாக்கத்தால் இந்த பூமியில் பல உருமாற்றங்கள், வேதி மாற்றங்கள் ஏற்பட்டன இல்லையா? அது போல விஞ்ஞான் பிரசார், இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் அஸ்ட்ரோபிசிக்ஸ், தமிழ்நாடு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, அறிவியல் பலகை, KSO, பிஷப் ஹீபர் காலேஜ் போன்ற பல்வேறு சிறந்த அமைப்புகளின் ஒத்துழைப்போடு எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியராக பெறினும் திருக்குறளுக்கு சான்றாக டாஸின் சீரிய முயற்சியாலும் ஒருங்கிணைப்பாலும் இங்கு நடைபெற்று வருகின்ற இந்த விண்ணியல் கருத்தரங்குகளின் தாக்கத்தால், இந்த தாக்கத்தால், விண்கற்களின் தாக்கத்தால் பூமி மாற்றமடைந்தது. இந்த கருத்துக்களின் தாக்கத்தால் நாடு முழுவதும் பல மாணவ மாணவியர்கள், இளைஞர்கள், வான ஆர்வலர்கள் மத்தியில் பெரும் மாற்றங்கள் விளையும் அப்படிங்கிறது நிச்சயமா நம்புறோம். இந்த விண்ணை பற்றி எண்ணாமல் மண்ணில் வாழ்க்கை இல்லை அப்படிங்கிறது நிஜம். அஸ்ட்ரானமி கம்பல்ஸ் அவர் சோல்ஸ் டு லுக் அப்வர்ட்ஸ் அண்ட் லீட் us from this world to another என்று சொன்னார் பிளாட்டோ. The dinosaurs never thought and saw the asteroids coming. டைனோசர் வாழ்ந்த காலத்துல 6.5 கோடி வருஷத்துக்கு முன்னாடி அதுங்களுக்கு விண்கற்கள் ஒண்ணு இருக்கிறதாகவே தெரியாது. அது நம்ம மோத போதுன்னு அதுங்களுக்கு தெரியாது. எப்படி, ஏன் அதுங்களுக்கு தெரியாதுன்னா அந்த மாதிரி தெரியல, விண்கற்கள் இருக்கிறதே தெரியல, இப்படி பிரபஞ்சத்துல என்ன இருக்குன்னே தெரியாது, அதனால அழிந்து போயின. நாமளும் இதெல்லாம், அதாவது அவைகள் மாதிரியே ஒன்றுமே தெரிந்து கொள்ளாமல் இருக்க போகிறோமா, அழிந்து கொள்ள போகிறோமா என்ற கேள்வியை நீல் டி கிராஸ் டைசன் அப்படின்றவர் எழுப்புறார். ஸோ நிலவு நாயகர் விஞ்ஞானி மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் தமது பேச்சில் இப்போ குறிப்பிட்டது போல, அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப சாதனங்களை பயன்படுத்தி அறிவியல் சார்ந்த கருத்துக்களை மக்களை சென்று சேருவதை விட அறிவியல் போலி கருத்துக்களும் மூட நம்பிக்கை கருத்துக்களும் ஒளியை விடவும் வேகமா எப்படித்தான் பரப்புறாங்களோ தெரியல, அது போய் சேர்ந்துருக்கு. உதாரணத்துக்கு அவர் திருநள்ளாறு சம்பவத்தை மேற்கோள் காட்டினாரு. நாங்களும் தான் தொடர்ச்சியாக பல்வேறு சூரிய கிரகணங்கள், சந்திர கிரகணத்தப்ப எவ்வளவோ வச்சு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி இப்படிதான் நடக்குதுங்க அப்படிதான் நடக்குதுங்க பந்தெல்லாம் வச்சு காட்டுவோம். கடைசியில டிவியில எதை காட்டுவாங்க தெரியுமா? இந்த நேரத்தில் உலக்கை நேராக நின்றது அப்படின்றதுதான் மிகப்பெரிய செய்தியா போடும். ஆனா அன்னைக்கு நாம உலக்கையை நிக்க வைக்கிறோமே, ஏன் என்னைக்குமே நிக்க வச்சு பாக்குறது இல்லைன்னு யாருக்காவது தோணுச்சா? அந்த உலக்கை அடுத்த நாள் நிக்க வச்சாலும் நிற்கும், காத்தடிக்கலைன்னா நிற்கும் அப்படின்னு ஏன் யாருமே செய்து பார்க்கல? இதெல்லாம் செய்து பார்க்கிறது தான் அறிவியல், சோதித்து பார்ப்பது தான் அறிவியல். அப்போ இந்த மாதிரியான ஒரு ஆய்வு மனப்பான்மையை நாம் வலியுறுத்த வேண்டும், அதை உருவாக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த 3 நாட்களினுடைய வானவியல் சார்ந்த ஒரு கருத்தாங்கத்தினுடைய சிம்போசியத்தினுடைய மிக முக்கியமான நோக்கமாக நான் பார்க்கின்றேன். பிரபஞ்சத்துல என்ன இருக்கு அப்படின்னா, சார் எனக்கும் உங்களுக்கு நடுவில் என்ன சார் இருக்கு அப்படின்னா ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லுவோம்.
எனக்கு உங்களுக்கு நடுவில் என்ன இருக்கு? ஒண்ணும் இல்லை அப்படின்றோம். ஆனா உண்மையில பாத்தீங்கன்னா நமக்கு இடையில வெளி இருக்கிறது, ஒளி இருக்கிறது, இதுல நுண் துகள்கள் இருக்கிறது, நுண் உயிர்கள் இருக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. உற்று பாத்தீங்கன்னா நமக்கு தெரியும். அது போல அப்படியே வானத்தை பார்த்தா, வானத்தை பாருங்க சார், நான் பணியாற்றக்கூடிய எனது சேலம் ஊர்காலையில நண்பர்கள்ட்ட கூட்டு போய் இது என்ன தெரியுமா அப்படிலாம் கேட்டா, என்ன எல்லாம் நட்சத்திரமா தெரியுது அப்படிம்பாங்க. வானத்தை காமிச்சாலே என்ன தெரியும்? நம்ம வானத்தை பாக்குறதுல எல்லாமே என்ன நினைப்போம்? பொட்டு பொட்டா தெரியறதெல்லாம் நட்சத்திரம் நினைச்சிருவோம். எல்லாமே நட்சத்திரம் தான் அவங்களுக்கு, அப்படிதான் சொல்லி கொடுத்துருக்காங்க. இது என்ன தெரியுமா? இதுதான் கோள், இதுதான் வந்து வியாழன், இது அப்படி இருக்குன்னா அது எப்படி உங்களுக்கு தெரியும்? அடுத்த கேள்வி. சொல்ற வரைக்கும் ஒன்றும் கேட்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் நாம இப்படி இதுதான் அப்படின்னு சொன்னா அது எப்படி உங்களுக்கு தெரியும் ஆரம்பிச்சிருவாங்க. இப்படி ஆர்வத்தை தூண்டி நான் பண்ண பிறகு அடுத்து ஒரு கடைசியா ஒரு கேள்வி கேட்டான், இதெல்லாம் பாக்குறதுனால எனக்கு என்ன வருது அப்படின்னா. ஆனா இதே மாதிரியான விஷயங்கள் மற்றவர்கள் சொன்னா அப்படியே நம்பிக்கிறாங்க. இந்த வானவியல் சார்ந்த கருத்துக்கள் எல்லாம் இப்போ எவ்வளவு ஒரு இந்த வேர்ல்டு அஸ்ட்ராய்டு டேல நம்ம பூமிக்கு மேல எவ்வளவோ அந்த விண்கற்கள் சுத்தி வந்துட்டு இருக்கு. அவற்றையெல்லாம் நம்ம உற்று நோக்குவதன் மூலமா தான் நம்ம பூமிக்கு ஏற்படக்கூடிய ஆபத்தை நாம தவிர்க்க முடியும் அப்படிங்கிறதோட ஏராளமான வான் ஆர்வலர்கள் ஆராய்ச்சிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி வான் ஆராய்ச்சியாளர்களுடைய தேவை, அதாவது பூமியினுடைய காவல் படைனே சொல்லலாம். அவங்க நம்மள சொல்லுவோம் இல்லையா, எல்லை காவல் படை அப்படின்ற மாதிரி பூமியின் வான் காவல் படையே இந்த வான் ஆராய்ச்சியாளர்கள் தான். அப்படிப்பட்ட ஒரு ஆராய்ச்சியாளர் தான் இன்றைக்கு நமக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கிறார். அவரை நம்ம இந்த உங்கள் சார்பாக எல்லார் சார்பாக வருக அவரை நாம் வரவேற்கின்றோம். பாடலோட ஒரு நிகழ்ச்சி துவங்குது என்பது மரபு, அறிவியல் பாடலோட நிகழ்ச்சி துவங்குவது மரபு. ஸோ பொட்டு பொட்டா நட்சத்திரம் அப்படிங்கிற பாடலோட இந்த நிகழ்வை நான் துவங்கலான் இருக்கேன். நீங்க பாட தயாரா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா சாப்பிட்டீங்கன்னு கேள்விப்பட்டோம். பொங்கல் சாப்பிட்டீங்க இல்லையா? கல்லு தானே சாப்பிட்டீங்க. அதனால கல்லு மாதிரி இருக்கக்கூடாது. அதனால நீங்க உங்கள் சாய்ஸ் அப்படிங்கிற மாதிரி நீங்க வந்து இந்த பாட்டை கேட்டு, நான் பேசுற தமிழ் உங்களுக்கு புரியுதா? நான் பேசுற தமிழ் உங்க காதில் விழுகிறதா? சத்தமே வரலையே. விழுகுதுன்னு சொன்னா அப்ப அதே மாதிரி நீங்க கிளிப்பிள்ளைகளா மாதிரி திரும்ப என் கூட சேர்ந்து பாடணும். பாடலாமா? ஓகே. ஒரு சிம்பிளா ஒரு சந்தம் மட்டும் சொல்லித்தரேன். அந்த சந்தத்தை ரிப்பீட் பண்ணுங்க. இப்ப நான் தான் வந்து இசை மேதை மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். உடனே ஒரு சந்தம் சொல்லித்தரேன், அதை நீங்க திருப்பி பாடணும். திருப்பி சொல்லி தந்தா எப்படி பாடுவீங்கன்னு பார்க்கலாம். தந்தானே தானனே தந்தானே தானனே. கேட்கல, பத்தல, வால்யூம் ரைஸ் பண்ணுங்க. தந்தானே தானனே தந்தானே தானனே. ஏன்ட்டு இருக்கிறது ஒரு வாய், இங்க எவ்வளவு வாய் இருக்கு? ஏத்துக்கன்னு சொன்னோன்னு எனக்கு தான் வால்யூம் ரைஸ் பண்றாங்க. நீங்க வாய்ஸ் ரைஸ் பண்ணணும். ஓகே, நம்ம வாய்ஸ் நிறைய கேட்கணும். தந்தானே தானனே தானே தந்தானே தானனே தானே தன தந்தானே தானனே நானே தன தந்தானே நானே தந்தானே தானனே தந்தானே தானனே தந்தானே தானனே நானே தன தந்தானே நானே நானே. ஓகே, ஒரு சிம்பிளான ஒரு தாளம் தான். இதுக்கப்புறம் அப்படியே பாட்டு வரும். நீங்க இயல்பாவே இந்த பாட்டுக்கு நடுவில் போட ஆரம்பிச்சிருவீங்க. பாட்டு என் கூட சேர்ந்து பாட ஆரம்பிச்சிருவீங்க. பொட்டு பொட்டா நட்சத்திரம் தெரியுது, பொட்டு பொட்டா நட்சத்திரம், அது பொடி சல்ல சூரியன் போல் பெரியது, அது பொடி சல்ல சூரியன் போல் விட்டு விட்டு மின்னி மின்னி எரியுது, விட்டு விட்டு மின்னி மின்னி எரியுது, அதன் வெளியல்ல போக போக விரியுது, அதன் வெளியல்ல போக போக விரியுது விரியுது. அத்தோடு முடியுமா அப்பாலும் இருக்குமா, அத்தோடு முடியுமா அப்பாலும் இருக்குமா, புதிராக பிரபஞ்சம் விரியும், புதிராக பிரபஞ்சம் விரியும். யாரு கற்பனையில் அளந்து பார்க்க முடியும், யாரு கற்பனையில் அளந்து பார்க்க முடியும். பொடே தந்தானே தானனே தந்தானே தானனே தந்தானே தானனே நானே தன தந்தானே தானனே நானே. கொத்து கொத்து விண்மீன்கள் பால்வெளி, கொத்து கொத்து விண்மீன்கள் பல கோடி கோடி சேர்ந்ததுதான் பெருவெளி, பல கோடி கோடி சேர்ந்ததுதான் பெருவெளி. சுத்தி கொண்டே இருக்கும் அதன் சங்கதி,
சுத்தி கொண்டே இருக்கும் அதன் சங்கதி. மைய ஈர்ப்பு விசை சக்தி என்று நீயறி, மைய ஈர்ப்பு விசை சக்தி என்று நீயறி. அத்தோடு முடியுமா அப்பாலும் இருக்குமா, அத்தோடு முடியுமா அப்பாலும் இருக்குமா. புதிராக பிரபஞ்சம் விரியும், புதிராக பிரபஞ்சம் விரியும். யாரு கற்பனையில் அளந்து பார்க்க முடியும், யாரு கற்பனையில் அளந்து பார்க்க முடியும். பொடு தந்தானே தானனே, தந்தானே தானனே, தந்தானே தானனே நானே, தன தந்தானே தானனே நானே. சொக்க வைக்கும் அழகு அதன் இருப்பிடம், சொக்க வைக்கும் அழகு அதன் இருப்பிடம். பல பொக்கிஷங்கள் புதையல்களின் பிறப்பிடம், பல பொக்கிஷங்கள் புதையல்களின் பிறப்பிடம். நாளும் புத்தம்புது செய்தி சொல்லும் வானகம், நாளும் புத்தம்புது செய்தி சொல்லும் வானகம். அது போக போக எல்லையற்ற பேரிடம், அது போக போக எல்லையற்ற பேரிடம். அத்தோடு முடியுமா அப்பாலும் இருக்குமா. புதிராக பிரபஞ்சம் விரியும், யாரு கற்பனையில் அளந்து பார்க்க முடியும். பொடை தந்தானே தானனே, தந்தானே தானனே, தந்தானே தானனே நானே, தன தந்தானே தானனே நானே. விண்ணென்றும் அற்புதத்தின் தாயகம், விண்ணென்றும் அற்புதத்தின் தாயகம். அத விளங்கி கொள்ள இன்னும் வேண்டும் பலயுகம், அத விளங்கி கொள்ள இன்னும் வேண்டும் பலயுகம். நம்ம மண்ண போல இருந்திடலாம் வேறிடம், நம்ம மண்ண போல இருந்திடலாம் வேறிடம். அங்கு மனுஷனுக்கு வாய்த்திடலாம் வாழ்விடம், அங்கு மனுஷனுக்கு வாய்த்திடலாம் வாழ்விடம். அத்தோடு முடியுமா அப்பாலும் இருக்குமா. புதிராக பிரபஞ்சம் விரியும், யாரு கற்பனையில் அளந்து பார்க்க முடியும். பொடை தந்தானே தானனே, தந்தானே தானனே, தந்தானே தானனே நானே, தன தந்தானே தானனே நானே, தன தந்தானே தானனே நானே, தன தந்தானே தானனே நானே. ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் ஒரு பாட்டில் அடக்கிவிட கவிஞரால் மட்டுமே முடியும். அந்த வகையில் இந்த கவிஞர் தனிக்கொடி என்பவர் இந்த பாடல்ல மிக பிரமாதமா பண்ணியிருக்காரு. பட் இசையமைச்சது நான். அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ளலாம். அதை கவிதையாக வடிக்கலாம், நீங்கள் சித்திரமாக வரையலாம், பாடலாக பாடலாம், நாடகமாக கூட நடித்து காட்டலாம். இதையெல்லாம் செய்வதற்கு இந்த சீரியல் போட்டியில உட்காந்துட்டு சீன அழுதுட்டு இருக்கிறத விட இப்படியான சயின்ஸ் விஷயங்கள் எல்லாம் மக்கள் மத்தியில் கொண்டு செல்வதற்கு நீங்கள் எல்லாம் தயாராக வேண்டும். இப்போ எங்க போய் வானவியல் சார்ந்த ஒரு லெக்சர் எடுத்தா கூட, அதாவது ஒரு சின்ன தகவல் சொன்னா கூட அடுத்தது நம்ம பேச்சை முடிக்கணுன்றதுக்காக ஒருத்தன் எந்திரிச்சு கேட்பான், என்ன தெரியுமா சார் இந்த பிளாக் ஹோல்னா என்ன சார்? அதுக்கு பேரே பாருங்க, பிளாக் ஹோல். உள்ள போயிட்டோம்னா வெளில வர முடியாதுன்னு அர்த்தம். கேட்டதானே? அந்த ஹோட்டல்ல போய் மாட்டிக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், வெளியே வர முடியாது. அது மாதிரியான எங்க இருக்குன்னே தெரியாது, அது எப்படி இருக்கணும்னு தெரியாது, அது எப்படி நாம அப்சர்வ் பண்றதுன்னு தெரியாது. மிகப்பெரிய ஒரு சிக்கலான ஒரு விஷயம். ஆனா அந்த விஷயத்தை பத்தி இன்னைக்கு நாம என்ன பண்ண போறோம்? தெரிஞ்சுக்க போறோம். தெரிஞ்சுக்கும் போது அவரை அழைக்கிறதுக்கு முன்னாடி இந்த பிளாக் ஹோல் பத்தி ஒரு சிம்போசியத்துல அல்லது ஏதோ ஒரு கூட்டத்துல புதுசா நம்ம ஏதாவது ட்ரை பண்ணுமேன்னு தோணும். அப்படி ஒரு 4 வரி மட்டும்தான். ஆனா இதுக்கு ஏஆர் ரஹ்மான் அவர்களை கொஞ்சம் நான் கூட துணைக்கு இழுத்துக்கிட்டேன். அவர் கோச்சிக்க மாட்டாருன்னு நான் நம்புறேன். மேபி இது கேட்டுட்டா எனக்கு அடுத்த படத்துல கூட வாய்ப்பு தரலாம். கருந்துளையே கருந்துளையே நீ யாதென சொல்லாய், காரிருள் சூழ்ந்திடும் வான்வெளியில் எவ்விடம் மறைந்தே உள்ளாய், சுற்றும் பருப்பொருள் யாவினையும் முற்றும் உனக்குள்ளே ஈர்க்கின்றாய், மா சற்ற ஒளியையும் உள்ளிழுத்து என் செய்வாய். இந்த மாதிரியான கேள்விகள்லாம் நிறைய இருக்கு. சோ உங்களை போலவே நானும் ஆவலாக திரு சதீஷ்குமார் சரவணன் அவர்களை அவருடைய உரையை கேட்க ஆர்வமா இருக்கிறேன். நன்றி, வணக்கம். வாங்க சார். Before we start the technical session, I'm immensely pleasure to introduce our chief guest, Dr. Satish Kumar Saravanan. Sir is a postdoctoral scientist at the International Institute of Physics, Brazil, and is an illustrious researcher fortified with more than a decade of professional proficiency.
As an inquisitive student of physics at St. Joseph's College, Tiruchirappalli, he steered his post-graduation at the University of Delhi. And later, not restricted within India, he specialized himself in black hole physics with a PhD at Lawrence Institute, Leiden University, Netherlands. To highlight his academic credentials, Sir was always topper and was awarded the City Emporium Cash Award for being the all-rounder. He has been accomplished by the Mukherjee Memorial Prize for being the best postgraduate student. He also received the Best Researcher Award at JCIE Road, Green City, India. Sir has a laurel of availing 3 postdoctoral fellowships: Salahuddin Postdoctoral Fellowship, National Institute for Subatomic Physics, Netherlands; Raymond Fellowship in Applied Space Technology and Space Gravity, Germany; Postdoctoral Scientist, International Institute of Physics, Brazil. Dr. Satish Kumar has the privilege of being the visiting scientist of Max Planck Institute for Gravitational Physics, Germany. Our resource person is a multifaceted person who is passionate and adventurous, for he is a certified instructor of Kav Maga marital arts and actively involves himself in swimming, mountain ranging, and etc. So, such an inspiring person is among us. We are thankful, sir, for being here and accepting our invitation. I welcome you for the technical session. Please, sir. கூடவே கூடுதல் செய்தி ஒன்று இருக்கின்றது. நம்முடைய சிறப்பு அழைப்பாளர் முனைவர் சதீஷ்குமார் சரவணன் விண்வெளி பயிற்சிக்காக தேர்வு பெற்று அடுத்த மாதத்தில் ரஷ்யா செல்ல இருக்கின்றார். விண்வெளி செல்லும் இளம் கனவு நாயகனே, மிகுந்த ஆர்வத்தோடு காத்திருக்கின்றோம். வருக, உம் கருத்துரையை தருக. குட் மார்னிங். எல்லாரும் கேக்குதுங்களா? ஓகே, கிரேட். ஸ்கிரீன்ல விசிபிளா இருக்கா? இல்லையா? ஸ்கிரீன் yeah. No. This is better. I prefer this actually. அப்படியா? சரி, ஓகே. மேம், ஹலோ. இந்த நிகழ்வில் கருந்துளைகள் பற்றிய கருத்துரையில் எழுப்பப்படும் வினாக்கள் தாள்களில் எழுதி MC டெஸ்கில் கொண்டு வந்து தரும்படி கேட்டுக்கொள்கிறேன்.
கருந்துளையை பத்தி பேச ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் பயமாத்தான் இருக்கும் போல இருக்கு. ஸ்கிரீன்ல வர மாட்டேங்குது, பிளாக்கா தெரியுது. இன்னும் கொஞ்ச நேரத்துல ஒளி பிறக்கும், அதுக்கு ஒரு வழி பிறக்கும், ஒளி பிறக்கும். அது பிடிச்சி வச்சுக்குது இல்லையா, ஒளியை பிடிச்சி வச்சுக்கிற மாதிரியே இங்கேயும் பிடிச்சி வச்சிருக்குது. நண்பர்களே, ஏற்கனவே நான் சொன்ன சந்திச்ச வேலைகளை சிந்திக்கவே இல்லை அப்படின்னா, சிந்திக்கிறது தான் மனிதனுடைய அழகு அப்படிலாம் சொன்னோம். அந்த மாதிரி சிந்திக்கிறது சம்பந்தமா ஒரு பாடல் இருக்கு, பாடலாமா? நிஜமாவா? உங்களை பாட சொன்னா என்ன பாட்டு பாடுவீங்க? லேட்டஸ்ட் ஹிட். லேட்டஸ்ட் ஹிட் என்ன பாடுவீங்க? மாமன்னன் பாத்துறீங்களா? இல்லை, புக் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சிம்போசியம் முடிஞ்சு போய் பார்ப்பீங்க. இந்த மாதிரி நிறைய லேட்டஸ்டான தகவல்கள்லாம் தெரிஞ்சுக்கணும், நிறைய விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க இல்லையா? அதுதான் வந்து இயல்பு. அதுபோல புதுமையை விரும்பக்கூடியவர்கள் நாம். அதே சமயம் பழமைய கேள்வியும் கேட்கணுமா இல்லையா? தெரிஞ்சுக்கணும், ஏன் இப்படி நடக்குது, எதனால அப்படி நடக்குதுன்னு நம்ம கேட்கணும் இல்லையா? அந்த மாதிரி கேள்விகள்லாம் என்கிட்ட சின்ன சின்ன குழந்தைகள்லாம் கேட்ட கேள்வியெல்லாம் தொகுத்து நான் ஒரு பாட்டா பாட்டிருக்கேன். அந்த பாட்டை தான் இப்போ உங்க மடியில் நான் பாட போறேன். ஸோ பாட்டு பிடிச்சிருந்தா நீங்க லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஒன்றும் கேட்க வேண்டாம். சரியா? பாடலாமா? ஓகே. சிந்தித்து செயல்படு மனிதா. என்ன சார் எடுத்தவொடனே இப்படி சொல்லிட்டீங்க? எங்களுக்கு தெரியாதெல்லாம் பத்தி பேசாதீங்க. ஜாலியா இருக்கணும், அவ்வளவுதான். ஆனா சிந்திக்கலாம் சொல்லாதீங்க. எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அது எவ்வளவு கஷ்டம் உங்களுக்கு தான் என்ன சார் தெரியும், எனக்கு தான் தெரியும், சிந்திச்சுப்பா அப்படின்னு சொல்லும் போது நாட்டில் ரூல்ஸ் எல்லாம் சரியில்லை. ஏன்னா அவரை சிந்திக்க சொல்றாங்க, யாரும் சிந்திப்பாங்களா? இப்படி சொன்ன உடனே வந்துருச்சு போதும் அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்ம வந்து இப்போ பிளாக் ஹோல்ஸுக்கு போயிடுறோம். அதுக்கப்புறம் நடுவில் இந்த மாதிரிலாம் வருவோம். வாங்க சார். தெரியுதுங்களா? ரெண்டு பக்கமும் சவுண்ட் கிளியரா இருக்கா? டிஸ்டர்பன்ஸ் இல்லாம? ஓகே, கிரேட். ஓகே, ஸோ இன்ட்ரோடக்ஷன்ல சொன்ன மாதிரி நான் பிளாக் ஹோல்ஸ் பத்தி நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணுவோம். எனக்கு வந்துட்டு 1.5 மணி நேரம் இருக்கு இல்லைங்களா, ஆஸ் பர் த ஸ்கெடியூல். ஓகே, ஸோ நான் ஒரு 1 hour பேசுறதுக்கு எடுத்துக்கும், மீதி 1/2 hour நம்ம கொஷின்ஸ் இன்ட்ராக்ட் பண்ணுவோம். அஃப்கோர்ஸ் இதில் வந்து ஒரு ஃபார்மல் இன்ட்ரோடக்ஷன் மாதிரி இது கிடையாது. இட்ஸ் நாட் அ சீரியஸ் கான்ஃபரன்ஸ் டாக். ஓகே, ஸோ இட்ஸ் மோர் லைக் அவுட்ரீச் டாக். ஸோ நீங்கள் குறுக்க இன்ட்ராக்ட் பண்ணுறது தான் பெட்டராக இருக்கும். ஸோ நம்ம மேபி அந்த ஹோல் 1.5 hours-மே 2 பேரும் இன்ட்ராக்ட் பண்ணுறதுலையே கொண்டு போயிடலாம். ஓகே, யாராவது ஒருத்தர் ஒரு வாலண்டியர் மைக்கோட ரெடியாக இருங்க. such that யாராவது கொஷின் ரைஸ் பண்ணால் ப்ளீஸ் கிவ் இட் டு them immediately. ஓகே, ஆல் ரைட். So and don't hesitate to stop me at any point, right? Okay. It's not working. Yeah, okay, fine. So see, நம்ம வந்துட்டு ஆஸ்ட்ரானமி அப்படின்னாவே நமக்கு ஃபர்ஸ்ட் நம்ம மைண்ட்ல வர்றது வந்துட்டு ஆப்வியஸ்லி நம்மளுடைய பூமி, நிலவு. By the way, யாராவது தமிழ் தெரியாதவங்க யாராவது இருக்கீங்களா? Does anybody don't know Tamil here? எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? ஃபைன். ஸோ 2 கலந்தே பேசலாம் இல்லையா? ரைட். இங்கிலீஷ்ல மட்டும் பேசிட்டு இருந்தா தூக்கம் வந்துடும், isn't it? கரெக்ட். ஐ லைக் த ட்ரூத். ஸோ ஆஸ்ட்ரானமி அப்படின்னு உடனே நமக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஞாபகத்துக்கு வருது லைக் பிளானட்ஸ், மூன், சோலார் சிஸ்டம், இதெல்லாமே மைண்ட்ல வரும். அஃப்கோர்ஸ் ஸ்டார்ஸ், ஆஸ்ட்ராய்டு, இதெல்லாமே மைண்டுக்கு வரும் இல்லையா? பட் ஆனால் இது எல்லாமே வந்துட்டு இட்ஸ் அ விசிபிள் மேட்டர். இட்ஸ் அ மேட்டர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இட்ஸ் அ மேட்டர். ஓகே, ஸோ இந்த யூனிவர்ஸில் டோட்டல் மேட்டர்
எவ்வளவு இருக்கு அப்படின்னாக்கா நம்ம காணக்கூடிய எல்லாமே எல்லா பிளானட்ஸ், சோலார் சிஸ்டம், ஸ்டார்ஸ், எவ்ரிதிங் கலெக்டிவ்லி புட் டுகெதர் ஒன்லி அபவுட் 4 to 5%. இவ்வளவுதான் மேட்டரே ஆக்சுவலா, நார்மல் மேட்டர். ஸோ அதை தாண்டி அப்ப மீதி ஒரு 95% என்ன அப்படின்னாக்கா என்ன இருக்குன்னு நமக்கு சோஃபார் தெரியாது. ஸோ அதை வந்துட்டு ஆஸ்ட்ரோபிசிக்ஸ் ரிசர்ச் பண்ணும்போது term it as டார்க் மேட்டர் அண்ட் டார்க் எனர்ஜி. ஸோ டார்க் மேட்டர் வந்துட்டு அபவுட் 21% இருக்கு அண்ட் 74% வந்துட்டு டார்க் எனர்ஜி இருக்கு, ரைட்? ஸோ இப்போ இதுல அந்த ஒரு 4 to 5% ஆஃப் விசிபிள் மேட்டர்ல அதுக்குள்ளதான் இந்த பிளாக் ஹோல் இது எல்லாமே வருது. ஓகே, ஸோ அதுல ஸ்பெசிஃபிக்கா அந்த விசிபிள் மேட்டருக்குள்ள போவோம் என்ன இருக்குன்னு ரிலைஸ் பண்றதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், லெட்ஸ் டேக் எ ஹியூமன் பாடி. ஓகே, ஸோ ஹியூமன் பாடினா ஆப்வியஸ்லி இட்ஸ் மேட் ஆஃப் செல்ஸ். அந்த செல்லுக்குள்ள இன்னும் டீப்பரா போனோம் அப்படின்னாக்கா இட்ஸ் மேட் ஆஃப் மாலிகூல்ஸ் ஆர் ஆட்டம்ஸ். அந்த ஆட்டம்குள்ள இன்னும் டீப்பா போனோம்னாக்கா we know that we have electrons orbiting around the nucleus, and the nucleus is consist of neutrons, the neutral particle neutrons, and the positively charged protons. You all know that, right? And suppose if we go deeper, suppose இன்னும் அதை உடைச்சு ஆட்டம் உடைச்சு போகணும்னா என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா புரோட்டானுக்குள்ள போய் பார்த்தோம்னா நியூட்ரானுக்குள்ள, பை த வே, எலக்ட்ரானை வந்துட்டு ஃபர்தரா டிவைட் பண்ண முடியாது. And that's why it's called as subatomic particle. Any particle which cannot be further subdivided is called a subatomic particle. Okay, so electron cannot be subdivided, but however neutron and proton can be subdivided. And if you probe deeper and look at it, so it's made of quarks. And the kadasiya kaatirukka mari, it's called as 2 up quarks and 1 down quark. And so far the particle namak therinjadhu vantu it's a quark. If you probe deep into that, further if you go deeper and deeper, at the end, this string theory says all this matter is made of strings, which is made of energy. Strings are nothing but a form of energy. So இது வந்துட்டு சபாடமிக் பார்ட்டிகல். ஓகே, சின்னதா தெரியாம லைக் கண்ணுக்கு தெரியாத விஷயங்களை நோக்கி போறது ஒரு சைட் ஆஃப் சயின்ஸ், ஒரு சைட் ஆஃப் பிசிக்ஸ். ஸோ இட்ஸ் கால்ட் சபாடமிக் பிசிக்ஸ். ஆன் தி அதர் சைட் we take our telescope and we look at bigger objects like moon, other planet, stars, and galaxy and beyond. So this is on other side. This is a macroscopic objects பத்தி ஸ்டடி பண்றது வந்துட்டு இட்ஸ் ஆஸ்ட்ரோபிசிக்ஸ், ரைட்? ஸோ இப்போ இது எல்லாமே இந்த எல்லா ஸ்டடீஸ், லெட் இட் பி we study about animals or humans or plants or non-living matter or cosmological objects or astrophysical objects, all these are governed by 4 fundamental forces. So if you want to understand the universe, if we understand about 4 fundamental forces, then we can understand about the entire universe. Okay, so for example, நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா, 2 பாசிட்டிவ் சார்ஜ் பக்கத்துல கொண்டு போனா என்ன ஆகும்? ரிப்பல் ஆகும். ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் கொண்டு போனா அட்ராக்ட் ஆகும், ரைட்? ஸோ அந்த இன்ட்ராக்ஷனுக்கு பேர் என்ன? சார்ஜுக்குள்ள நடக்கிற இன்ட்ராக்ஷனுக்கு பேர் என்ன? படம் பார்த்தே கதை சொல்லிடலாம். இட்ஸ் கால்ட் அஸ் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இன்ட்ராக்ஷன். ஓகே, ஸோ இப்போ 2 பாசிட்டிவ் சார்ஜ் பக்கத்துல இருந்தா ரிப்பல் ஆகணும் இல்லையா? அதுதான் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இன்ட்ராக்ஷன். நம்ம ஸ்கூல்ல படிச்சது 12th கிளாஸ் பிசிக்ஸ். ஆனா நியூக்ளியஸ்குள்ள புரோட்டான்ஸ் நிறைய இருக்கு, isn't it? 2 புரோட்டான்ஸ், பாசிட்டிவ்லி சார்ஜ்டு புரோட்டான்ஸ் நிறைய ஒரே இடத்துல பைண்ட் ஆயிருக்கு இல்லையா? ரிப்பல் தானே ஆகணும், பட் ஏன் ரிப்பல் ஆகாம பைண்ட் ஆயிருக்கு? ஏன் பைண்ட் ஆயிருக்கு? Just feel free to answer. Even if it is wrong, it doesn't matter. Sorry? No, neutrons are neutral particles that don't harm us. But protons have positive charges, but still it's binding together. It should ripple in principle, right? அப்படின்னா இந்த ரிப்பல் பண்ற எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபோர்ஸை விட வேற ஏதோ ஒரு ஃபோர்ஸ் ஸ்ட்ராங்கரா உள்ள இருக்குன்னு அர்த்தம். ஓகே, அந்த ஸ்ட்ராங்கர் ஃபோர்ஸ்க்கு பேர் தான் ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ். அந்த ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ் 2 பாசிட்டிவ்லி சார்ஜ்டு புரோட்டான்ஸையும் பைண்ட் பண்ணும்.
சார்ஜே இல்லாத நியூட்ரான்ஸையும் பைண்ட் பண்ணும். அதனாலதான் நியூக்ளியஸ்க்கு ஒரு ஷேப் இருக்கு. எல்லா நியூக்ளியான்ஸும் புரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ் வந்துட்டு நியூக்ளியஸ்குள்ள இருக்கிறதுக்கு காரணம் இந்த ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ் தான். அப்புறம் எல்லா நியூக்ளியஸும் ஸ்டேபிளா இருக்கிறது இல்ல. சில நியூக்ளியஸ் வந்துட்டு அன்ஸ்டேபிளா இருக்கும். அது சில சபாட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் அல்லது நியூட்ரினோஸை எமிட் பண்ணும் ஃபார் எக்ஸாம்பிள். ஓகே, அந்த ஃபோர்ஸ்க்கு காரணம் என்ன அப்படின்னாக்கா வீக் நியூக்ளியர் ஃபோர்ஸ். அப்புறம் 4வது ஃபோர்ஸ் என்ன அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச force. It's a gravitational force, right? Which governs the astrophysical or cosmological world. That's the reason for all these planets orbiting or galaxies formation, etc. Right? So in the 4 force la நம்ம daily experience பண்ற force வந்து obviously gravitational force, right? Of course நீங்க like you can also experience electromagnetic force. However, we know நம்ம டெய்லி எக்ஸ்பீரியன்ஸ்ல இதை ரியலைஸ் பண்ண முடியாது ஸ்ட்ராங் நியூக்ளியர் அண்ட் வீக் நியூக்ளியர்ல. பட் we can do through scientific experiments. இந்த 4ல ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபோர்ஸ் எது அப்படின்னா இந்த ஆர்டர் நான் போட்டிருக்க ஆர்டர்ல ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஸ்ட்ராங் நியூக்ளியர், செகண்ட் எலக்ட்ரோமேக்னெட்டிக், தேர்ட் வந்துட்டு வீக் நியூக்ளியர், ஃபோர்த் இஸ் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். ஸோ the gravitational force is the weakest among all the 4 fundamental forces. ஓகே, அந்த வீக்கஸ்ட் ஃபோர்ஸ் தான் இந்த மொத்த யூனிவர்ஸுமே கவர்ன் பண்றதுக்கு காரணம், ரைட்? இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னா என்னன்னு தெரியாதவங்க யாராவது இருக்கீங்களா? சொல்லுங்க, மாடியிலிருந்து தள்ளி விடுவோம், அப்புறம் உங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ கிராவிட்டின்னு சொன்ன உடனே நம்ம ஸ்கூல்ல எல்லாருமே நமக்கு ஆப்பிள் ஸ்டோரியில ஆரம்பிச்சிருப்பாங்க இல்லையா? நம்ம எல்லாருமே ஸ்கூல்ல சொல்லி கொடுத்துருப்பாங்க. நியூட்டன் ஒரு நாள் ஆப்பிள் மரத்துக்கடியில் உட்காந்துட்டு இருந்தாரு, அவர் தலையில ஆப்பிள் விழுந்தது அப்படின்னு சொல்லிட்டு. நாமளாம் கூட ப்ரே பண்ணியிருப்போம், அவர் தலையில தேங்காய் விழுந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அன்னைக்கே போய் சேர்ந்திருப்போம். பிசிக்ஸ் would have been much easier, right? Okay, so that was a story, but the observation is something is falling from space, and Newton observed it, and so when he realized that the reason for any object falling towards the earth or the reason for the moon orbiting around the earth is are the same. The reasons are same, which he called it as gravity, and he devised a formula for that. There is a delay here. Yeah, okay, there is a delay in the signal. Fine. So you must have seen this formula, right? The Newton's law of gravitation. நம்ம எல்லாருமே பார்த்துப்போம் இல்லையா? +1 physics, right? So இந்த ஃபார்முலா என்ன சொல்லுது? யாரா ஒருத்தர் some students please. நீங்களா சொல்றீங்களா இல்ல நானா கூப்பிட்டு கேட்கிட்ட அந்த கடைசி பெஞ்சில உட்காந்துருக்கோங்களா? Yeah, go ahead. மைக் கொடுங்க தக்ஷணாமூர்த்தி. Please be ready with the mic. இங்க In here, Newton have. In this formula, Newton have derived a formula for 2 objects. For example, planets. Planet 1 is mass 1, and planet 2 is mass 2, and we divide the product of 2 planets by the radius distance between them, squared value, and the constant value of g equal to the gravitational constant. Yeah, I think it's too much of it's too loud, I guess. Yeah, okay. See, first of all, நீங்க சொல்லும் போது நியூட்டன் derived னு சொன்னீங்க. Fundamental laws cannot be derived. So he Newton formulated this law. So it's not a derived law, it's a formulated law first of all. Yes, ஓகேங்க. So as you said, இது என்ன சொல்லுது அப்படின்னாக்கா any 2 masses யூனிவர்ஸ்ல எனி 2 masses இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு நடுவுல நடக்கிற கிராவிடேஷனல் இன்ட்ராக்ஷனை ஒரு ஃபார்முலாவா he devised it. Okay, he says that the force between 2 masses is proportional to product of their masses and inversely proportional to the square of the distance between them. Suppose இந்த படத்துல காட்டியிருக்க m1 and m2
நான் வந்துட்டு பக்கத்துல ஓகே டிஸ்டன்ஸ் ஆர் இருக்கு இல்லையா, நான் பக்கத்துல கொண்டு வரேன்னு வச்சுங்க, ரெண்டையும் ஒட்டிட்டேன். ஓகே, அப்ப அந்த ஆர் என்ன ஆகும்? 0 ஆகும் இல்லையா. ஆர் 0 ஆகுச்சு அப்படின்னா டினாமினேட்டர்ல 0 வந்தா ஃபோர்ஸ் என்ன ஆகும்? எனிதிங் டிவைடட் பை 0 இஸ் இன்ஃபினிட்டி, ரைட்? வாட் டஸ் இன்ஃபினிட் ஃபோர்ஸ் மீன்? ஃபோர்ஸ் இன்ஃபினிட் ஆயிரும் இல்லையா. வாட் டஸ் இட் மீன்? இது என்ன மீன் பண்ணுது நியூட்டனுக்கே தெரியாது ஆக்சுவலா. It doesn't mean anything, right? It's nonsense actually. If a physical quantity force, if we say it is infinite, which means nonsense. So then, Newton himself realized that there is some problem with his formula, even though this formula works very well in describing the moon orbiting around the earth, and it works very well for describing the planets orbiting around the sun. Still it has some drawbacks. Okay, so அதனால வந்துட்டு இந்த நம்ம ஸ்கூல் புக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா யூனிவர்சல் ஆஃப் கிராவிடேஷன் அப்படின்னு போட்டிருப்பாங்க, which is actually wrong. Actually it's a law of gravitation, no doubt, but it is not a universal law. You cannot apply it to anywhere in the universe. Okay, it works well within the solar system, of course with some errors. So something is missing, right? So then later on in 1905, Albert Einstein came up with a completely revolutionary and a new idea. So Einstein is famous for his thought experiments. நேத்து ஈவினிங் பேசும்போது டாக்டர் ப்ரொஃபசர் இளங்கோவன் சொல்லும் போது சொன்னாரு, இந்த மாதிரி இஸ்ரோவோட இனிஷியல் ஸ்டேஜஸ்ல எவ்ரிதிங் ஹேஸ் டு பி எக்ஸ்பெரிமெண்டலி வெரிஃபைடு, டெஸ்டட் அப்படின்னு சொல்லிட்டு, ரைட்? வேறஸ் இந்த மாதிரி ஒரு ஃபண்டமெண்டல் ட்ரூத்ஸ், யூனிவர்ஸோட ஃபண்டமெண்டல் ட்ரூத்ஸை நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணும் போது the first experiment எங்க நடக்கும் அப்படின்னாக்கா in our mind. Okay, it should be the thought experiment. We should start with thought experiment and then we should go to the laboratory experiment. That's how it goes. So அந்த மாதிரி ஐன்ஸ்டைனோட one of the thought experiment என்ன அப்படின்னாக்கா, you see, suppose நான் இதுதான் வந்துட்டு ஒரு ரயில்வே பிளாட்ஃபார்ம்னு வச்சுப்போம். ஓகே, ஸோ ஒரு ட்ரெயின் வந்துட்டு ஃபாஸ்டா பாஸ் ஆகுது, இங்க லெஃப்ட்ல இருந்து ரைட் சைட் போகுது. பாஸ் ஆகும் போது 2 மின்னல், தி லைட்னிங் போல்ட், ஒன்று வந்துட்டு ஃப்ரண்ட் எண்ட் ஆஃப் த ட்ரெயின், அண்ட் அதர் ஒன் வந்துட்டு பேக் எண்ட் ஆஃப் த ட்ரெயின் இடிக்குது, வந்து விழுது. ஓகே, மின்னல் வந்து விழுது. அப்ப ரயில்வே பிளாட்ஃபார்ம்ல இருக்க ஒருத்தர் வந்துட்டு என்ன பார்ப்பாரு அப்படின்னாக்கா, 2 மின்னலும் வந்துட்டு ஒரே நேரத்துல ஸ்ட்ரைக் அவுட் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்பாரு. சப்போஸ் இட்ஸ் அ தாட் எக்ஸ்பெரிமெண்ட் ஆப்வியஸ்லி. ஸோ ட்ரெயினுக்கு சென்டர்ல ஒருத்தர் உட்காந்துருக்காருன்னு வைங்க. ஸோ அவர் வந்துட்டு இதே மாதிரி 2 மின்னல் வந்துட்டு ஃப்ரண்ட் எண்ட்ல ஒன்று, ரியர் எண்ட்ல ஒன்று ஸ்ட்ரைக் ஆகும் போது எப்படி பார்ப்பாரு? அவருக்கு எப்படி இருக்கும்? த ட்ரெயின் இஸ் ஃபாஸ்ட்லி மூவிங். எப்படி இருக்கும்? அவர் ஒரே நேரத்துல பார்ப்பாரா, வேற நேரத்துல பார்ப்பாரா? ஏன்? Okay, so because the train is moving, right? அப்படிதான் நமக்கு தோணும். But the thing is, the speed of light is constant throughout the universe. Okay, so இதுல இருந்து என்ன ஐன்ஸ்டைன் இந்த தாட் எக்ஸ்பெரிமெண்ட்ல இருந்து என்ன ஃபிகர் அவுட் பண்ணாரு அப்படின்னாக்கா, நமக்கு ஏன் வேற நேரத்துல அந்த உள்ள உட்காந்துருக்கவங்களுக்கு ஏன் வேற மாதிரி தெரியுது, வெளியே நிக்கிறவங்களுக்கு ஏன் ஒரே நேரத்துல தெரியுது அப்படின்னா, இந்த டிஃபரன்ஸ் வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னாக்கா, அன்டில் நியூட்டனோட காலம் வரைக்கும் ஸ்பேஸ் அண்ட் டைம் வந்துட்டு 2 டிஃபரெண்ட் என்டிட்டின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டது தான் காரணம். வேற ஐன்ஸ்டைன் வந்துட்டு ஸ்பேஸும் டைமும் வேற இல்லை, 2 ஒன்று தான். இட்ஸ் கால்ட் அஸ் ஸ்பேஸ் டைம் அப்படின்னு he coined this word, ஸ்பேஸ் டைம். ஸோ இதுதான் ஐன்ஸ்டைனோட ஸ்பெஷல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டிக்கு மூலம். ஓகே, ஸோ வித் திஸ் ஐடியா கிராவிட்டி புரிஞ்சுக்க ட்ரை பண்றாரு. ஓகே, இந்த லைட்டோட கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறத பேஸா வச்சுட்டு இட்ஸ் நாட் ஒர்க்கிங் ஆக்சுவலி. பாயிண்டர் ஒர்க் ஆகல. Okay, fine. No, it works fine. Full screen photo. No, it's okay. Full screen மட்டும் போட்டுருங்க. Yeah, thanks.
ஓகே, ஸோ வித் திஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஐன்ஸ்டைன் வந்துட்டு கிராவிட்டியை புரிஞ்சுக்க ட்ரை பண்றாரு. ஓகே, ஸோ நியூட்டனோட புரிதல் என்ன அப்படின்னாக்கா, இந்த பாட்டுல சார் பாடின தமிழ் பாட்டுல சொன்ன மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் இன்னொரு ஆப்ஜெக்டை சுத்தி வருதுன்னா அதோட மைய புள்ளியோட ஈர்ப்பு விசை தான் காரணம் அப்படிங்கறதா நியூட்டனோட புரிதல். இப்போ நான் ஐன்ஸ்டைனோட புரிதலை சொல்றேன், அதுக்கப்புறம் தயவு செஞ்சு அந்த பாடகர் ஐ மீன் அந்த அந்த கவிதை எழுதினவர்கிட்ட சொல்லி தயவு செஞ்சு அதை மாற்ற சொல்லிடுங்க. there is a factual error. That's why hardcore scientists don't like these poets. So fine. ஐன்ஸ்டைனோட புரிதல் என்ன அப்படின்னா, ஒரு ரப்பர் ஷீட்டை இமேஜின் பண்ணுங்க, ஒரு பெரிய ரப்பர் ஷீட்டை இமேஜின் பண்ணுங்க. ஓகே, அந்த ரப்பர் ஷீட்ல நான் ஒரு சின்ன டென்னிஸ் பால், ஒரு பிளாஸ்டிக் டென்னிஸ் பால் உருட்டி விட்டேன் அப்படின்னா என்ன பாத்துல போகும், என்ன பாதையில போகும்? புரியல. சின்ன சின்ன பிளாஸ்டிக் பால ஒரு ரப்பர் ஷீட்ல உருட்டுனா சர்க்கிள்ல போகுமா? ஸ்ட்ரைட் லைன்ல போகும் இல்லையா? இப்ப அதே ரப்பர் ஷீட்ல நடுவுல வந்துட்டு நான் ஒரு பெரிய ஷார்ட் புட் பால், நம்ம காலேஜ்ல விளையாடுற மாதிரி ஷார்ட் புட் பாலை நடுவுல வைக்கிறேன். ஓகே, அப்புறம் இந்த பிளாஸ்டிக் பால் அகைன் உருட்டி விடுறேன். அப்ப அது எந்த பாத்துல போகும்? சர்க்குலர் ஆர் எலிப்டிக்கல் ஆர் ஹைப்பர்போலா, லைக் சம் கர்வ்டு பாத் இதுல போகும் இல்லையா? ஸோ இதுதான் ஐன்ஸ்டைனோட யூனிவர்ஸ் டிஸ்கிரிப்ஷன். ஓகே, ஸோ இந்த ரப்பர் ஷீட் 2 டைமென்ஷனல் ரப்பர் ஷீட் மாதிரி ஒரு 3 டைமென்ஷனல் ஸ்பேஸ் அண்ட் 1 டைமென்ஷனல் டைம். ஸோ இட்ஸ் 3+1 4 டைமென்ஷனல் ஸ்பேஸ் டைம்ல எல்லா ஆப்ஜெக்ட்ஸும் இருக்கு. உதாரணத்துக்கு இந்த பிக்சர்ல இருக்க நடுவுல உள்ள அந்த கிரீன் பால் தான் சூரியன் வச்சுங்க. அந்த சின்ன சின்ன கலர் பால்ஸ் இருக்கு இல்லையா, பர்பிள், பிங்க், கிரீன், அதெல்லாம் வந்துட்டு பிளானட்ஸ்னு வச்சுப்போம். ஓகே, ஸோ ஐன்ஸ்டைன் என்ன டிஸ்கிரைப் பண்றாரு அப்படின்னாக்கா, அவருடைய தியரியில இருந்து எங்கெங்கெல்லாம் மாஸ் இருக்கோ அங்கங்கெல்லாம் கர்வேச்சர் அதிகமா இருக்கும், ஸ்பேஸ் டைம் கர்வேச்சர் அதிகமா இருக்கும். இந்த படத்துல காட்டியிருக்க மாதிரி மாஸ் பெருசா இருந்தா கர்வேச்சர் பெருசா இருக்கும், மாஸ் சின்னதா இருந்தா அதோட கர்வேச்சர் சின்னதா இருக்கும். ஸோ ஐ மீன் இந்த ஹோல் டாக்ல நான் 2 ஃபார்முலா தான் காட்டுறேன், அண்ட் திஸ் இஸ் த செகண்ட் ஒன். இந்த லெஃப்ட் ஹேண்ட் ஆக்சுவலா இந்த ஃபார்முலா புரிஞ்சுக்கணும்னு இல்லை, பட் அதோட எசன்ஸ் மட்டும் நான் சொல்றேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடு அந்த ஆர்ங்கிற பெராமீட்டர் எதை பேசுது அப்படின்னாக்கா கர்வேச்சர். ரைட் ஹேண்ட் சைடு டி வந்துட்டு இட் டாக்ஸ் அபவுட் எனர்ஜி அண்ட் மொமெண்டம், ஓகே, ஆர் மேட்டர். ஸோ எங்கெங்கெல்லாம் எனர்ஜி அண்ட் மொமெண்டம் இருக்கோ அங்கங்கெல்லாம் கர்வேச்சர் இருக்கும், ஆர் இன் அதர் வேர்ட்ஸ் எங்கெங்கெல்லாம் கர்வேச்சர் இருக்கோ that should have been created by some energy and momentum or matter. Okay, so that's the essence of Einstein's general theory of relativity. Special theory of relativity it talks about flat surface. Einstein's general theory of relativity talks about curved surface. Okay, so இப்ப இந்த புரிதல்ல இருந்து நம்ம சூரிய குடும்பத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா, சூரியன் வந்துட்டு ஒரு 4 டைமென்ஷனல் 3 ஸ்பேஸ் டைமென்ஷன் அண்ட் 1 டைம் டைமென்ஷனல் ஷீட்ல ஸ்பேஸ் டைம் ஷீட்ல இருக்கு. அது ஒரு பெரிய கர்வேச்சரை உருவாக்குது. அப்புறம் பக்கத்துல இருக்க அந்த சின்ன ப்ளூ பால் தான் வந்துட்டு நம்மளோட எர்த், அது ஒரு சின்ன கர்வேச்சரை உருவாக்குது. இந்த சூரியனோட கர்வேச்சர் தான் அதை சுத்தி இருக்க பிளானட்ஸ் எந்த வேகத்துல எந்த திசையில சுத்தணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணுது. ஓகே, ஸோ இதுதான் ஐன்ஸ்டைன் தியரியோட எசன்ஸ். அப்ப இந்த ஸ்பேஸ் டைம் தான் வந்துட்டு எவ்வளவு ஸ்பீட்ல இந்த ஸ்பேஸ் டைம் கிரியேட்டட் பை தட் மாஸ் டிட்டர்மைன்ஸ் அட் வாட் ஸ்பீட் தீஸ் ஆப்ஜெக்ட் ஷுட் மூவ். ஓகே, ஸோ திஸ் இஸ் தி கிராவிடேஷனல் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன். ஸோ இப்போ நியூட்டன் என்ன சொன்னாரு நமக்கு அப்படின்னாக்கா, ஈர்ப்பு விசை அந்த மையத்தோட ஈர்ப்புனால சுத்துது அப்படின்றது அப்ப அவர் சொன்னது பொய்யா அப்படின்னு பார்த்தா அது பொய் கிடையாது. தவறா அப்படின்னா அதுவும் தவறு கிடையாது. பிகாஸ் தட் ஃபார்முலா ஒர்க்ஸ் வெல் வித்தின் த சோலார் சிஸ்டம். எந்த ஒரு ஃபார்முலா எக்ஸ்பெரிமெண்டலா வெரிஃபை அடிச்சோ தட் கேன் நெவர் பி ஃபால்சிஃபைட். ஓகே, எக்ஸ்பெரிமெண்டலா வெரிஃபை பண்ணா இட்ஸ் ஸ்டில் ட்ரூ. பட் தி திங் இஸ் ஐன்ஸ்டைன் அப்ப வேற டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறாரு அப்படின்னா, சூரிய குடும்பத்துக்குள்ள நியூட்டன்ஸ் ஃபார்முலா இஸ் வெல் அண்ட் குட், பட் இஃப் யூ கோ பியாண்ட் தட், பியாண்ட் சோலார் சிஸ்டம், அங்க நியூட்டனோட ஃபார்முலா ஒர்க் ஆகாது. அங்க யூ நீட் எ நியூ தியரி அண்ட் விச் இஸ் ஜெனரல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி. ஸோ அப்ப நியூட்டனோட ஃபார்முலா ஐன்ஸ்டைனோட தியரியோட ஒரு சின்ன ஒரு சப் கேஸ். ஓகே, ஸோ இப்ப ஒரு கேள்வி கேட்கிறேன். நான் சொன்னேன் இந்த சூரியனோட கர்வேச்சர் தான் இந்த பிளானட்ஸ் சுத்தி வர்றதுக்கு காரணம், என்ன ஸ்பீட்ல வரணுங்கிறது காரணம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? அப்ப இப்ப சூரியனை ஒரு ஹைப்போதெட்டிக்கலி இன் அண்ட் தாட் எக்ஸ்பெரிமெண்ட் நம்ம சூரியனை சூரிய குடும்பத்துல இருந்து எடுத்துட்டோம். ஓகே, அப்ப பிளானட்ஸ் எல்லாம் என்ன ஆர்பிட்ல மூவ் ஆகும்? ஸ்ட்ரைட் லைன். வெரி குட். பிகாஸ் நம்ம அந்த சூரியனை எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா கர்வ்டு சர்ஃபேஸ் இருக்காது.
ஃபிளாட் ஆயிரும். ஃபிளாட் சர்ஃபேஸ்ல இப்ப நான் சொன்ன மாதிரி அந்த பிளாஸ்டிக் பால் மாதிரி ஸ்ட்ரைட்டா தான் போகும் இல்லையா? ஸோ தட்ஸ் த கேஸ். சாரி, மைக் ப்ளீஸ். ஒருவேளை சன்னை எடுத்துட்டோம்னா அதர் மாஸ் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குல்ல? யா, அதர் மாஸ் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு. பட் ஃபார் த மொமெண்ட், எடுத்த மொமெண்ட்ல வந்துட்டு ஆல் த பிளானட்ஸ் வில் கோ இன் ஸ்ட்ரைட் லைன். தட்ஸ் வாட் ஐ ஆஸ்க். இந்த படத்துல காட்டியிருக்க மாதிரி. ஓகே, ஸோ நவ் லெட்ஸ் கெட் இன்டு த டாபிக், பிளாக் ஹோல்ஸ். Right, so நான் சொன்ன மாதிரி நியூட்டன்ஸ் லா வந்து it works very well within the solar system and it also obeys with experimental results, of course with some errors. So இப்ப சார் பேசும்போது கூட சொன்னாரு, நம்ம எர்த்ல இருந்து ஒரு ராக்கெட் அனுப்புறோம் அப்படின்னாக்கா we should give a particular escape velocity, right? It should go away from the earth's gravity. இப்போ அதே இதை வந்துட்டு ஒரு வேற பிளானட்ஸ்ல ஒரு கிராவிட்டி 3 times அதிகமா இருக்க ஒரு பிளானட்ல இருந்து லான்ச் பண்ணணும் அப்படின்னாக்கா லைக் 3 times அவ்வளோ எஸ்கேப் வெலாசிட்டி கொடுக்கணும். இட்ஸ் சச் தட் இட் கேன் கெட் அவுட் ஆஃப் தட் கிராவிட்டி, ரைட்? இப்போ ஒரு கொஸ்டின், இப்போ ஆர் தேர் எனி ஆப்ஜெக்ட்ஸ் இன் த யூனிவர்ஸ் சச் தட் திஸ் ராக்கெட் கேன் நெவர் டேக் ஆஃப்? அது என்ன ஆப்ஜெக்ட் அப்படின்னாக்கா இட்ஸ் பிளாக் ஹோல். நீங்க வந்துட்டு பிளாக் ஹோலோட சர்ஃபேஸ்ல இருந்து ஒரு ராக்கெட்டை நீங்க லான்ச் பண்ணணும் அப்படின்னாக்கா யூ கேன் நெவர் அச்சீவ் இட். ஹவெவர் கிரேட் your rocket ship is, how many tons of fuels it has, it doesn't matter. Okay, it can never take off. And such an object is called as black hole. இத இன்னும் டெக்னிக்கலா சொல்லணும் அப்படின்னாக்கா எந்த ஒரு மேசிவ் ஆப்ஜெக்ட் சூரியனை விட ரஃப்லி exactly 1.44 times the solar mass. Any massive object which has 1.44 times the solar mass is called as a black hole, okay, from the Chandrasekhar limit. So this is Chandrasekhar, நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு இந்தியன் நேஷனல் ஹீரோ. ஸோ இந்த சைட்ல இருக்கிறது என்ன அப்படின்னாக்கா, கீழே இருக்கிறது வந்துட்டு அவரோட சிக்னேச்சர். ஓகே, 2017 எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. சார்லஸ் யூனிவர்சிட்டி ப்ராக், செக் ரிபப்ளிக்ல ஐ வாஸ் இன்வைட்டட் டு கிவ் எ டெக்னிக்கல் டாக் ஆன் மை ரிசர்ச் அக்காம்ப்ளிஷ்மெண்ட்ஸ். ஸோ அப்போ நான் பேசும்போது அந்த டாக்கோட கெப்பாசிட்டியை ஒரு 100 பேர் தான் உட்கார முடியும். அண்ட் அது 100 பேருமே லைக் அங்கே ஒர்க் பண்ற சீனியர் சயின்டிஸ்ட், ரிசர்ச் ஸ்காலர்ஸ், போஸ்ட் டாக்ஸ், அந்த மாதிரி ஒர்க். த ஹால் வாஸ் ஃபுல். டாக் முடிச்சுட்டு நாங்கள் போய் காஃபி குடிச்சிட்டு இருக்கும் போது அங்கே ஒரு சீனியர் ப்ரொஃபஸர், இஸ் எமிரிட்டஸ் ப்ரொஃபஸர், ஹி வாஸ் எமிரிட்டஸ் ப்ரொஃபஸர் ஜே பிகாக் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் என்கிட்ட கேட்டார், இந்த ஹாலில் வேற யாரெல்லாம் உங்களுக்கு பேசியிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டார். தெரியாது அப்படின்னு சொன்னேன். அவர் அதுக்கு முன்னாடி என்ன கேட்டார், நீங்க எந்த ஊருன்னு கேட்டார். ஐ செட் சேலம் அப்படின்னு சொன்னேன். அவருக்கு தெரியல. பக்கத்தில் இருக்க ஊரெல்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு, ஓ மெட்ராஸ் அப்படின்னு அவர் புரிஞ்சிட்டார். ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு இன்னும் அந்த ஓல்டு திருச்சி, சேலம் இதெல்லாமே ஒரு மெட்ராஸ் ரீஜன், ஓகே, மெட்ராஸ் ப்ராவின்ஸ். ஸோ அதை வச்சு புரிஞ்சுக்கிட்டாரு. அப்போ சொன்னார், இந்த மாதிரி உங்க ஊர்ல இருந்து ஒருத்தர் வந்து இங்க பேசியிருக்காரு, சுப்பிரமணிய சந்திரசேகர் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவர் பேசுனதுக்கு அப்புறம் ஆஃப்டர் எவ்ரி டாக் தே வில் சைன் எ ரெஜிஸ்டர். ஓகே, என்ன டாக்ல பேசினாங்க, என்ன டேட்ல, அவரோட சிக்னேச்சர். ஸோ அந்த சிக்னேச்சர் தான் இது. ஒரு பெரிய ரெக்கார்ட் ரூம்ல இருந்து எனக்கு எடுத்து போட்டு எனக்கு போட்டோ எடுக்க அலோவ் பண்ணாரு. ஸோ அண்ட் இட்ஸ் திஸ் ஒன். அப்போ ஜோவியெல்லாம் சொன்னாரு, உங்களுக்கு வந்துட்டு நிறைய ஆடியன்ஸ் இருந்தாங்க, 100 பேர் இருந்தாங்க. சந்திரசேகர் வரும்போது வெறும் 4 பேர் தான் இருந்தாங்க இந்த ஆடியன்ஸ்ல அப்படின்னாரு. அஃப்கோர்ஸ் ஹி இஸ் அ கிரேட் ஜீனியஸ். ஹி வாஸ் அ கிரேட் ஜீனியஸ். ஸோ ஃபைன். ஸோ இப்போ கமிங் பேக் டு த பிளாக் ஹோல். So no rocket ship can take off from the black hole surface. Even light, we know that light is the object which travels with ultimate speed, which we know so far, which is 3 followed by 8 zeros meter per second, right? Or 3 to 10 to the power 8 meter per second, we like to call it as. So எப்படி பிளாக் ஹோல் இருக்கும் அப்படின்னாக்கா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக இந்த படத்தை காட்டுறேன். இந்த படம் எங்க இருந்து எடுத்தேன் அப்படின்னாக்கா, have you seen the movie called Interstellar? Right? How many of you have seen the movie Interstellar? மீதெல்லாம் நீங்க பார்க்கலையா? இந்த அஜித் விஜய் படம்லாம் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? எல்லாரும் தகைத்துறீங்க. ஓகே, ஸோ யாரெல்லாம் இந்த இன்டர்ஸ்டெல்லர் பார்க்கலையோ தயவு செஞ்சு இதை பாருங்க. ஐ வுட் ரெக்கமெண்ட் தட். ஸோ இந்த படம் வந்துட்டு எதுல இருந்து உருவாக்கப்பட்டதுன்னா, இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ கிராஃபிக்ஸ். ஓகே, நான் இதுக்கு மேலே காட்டினேன் இல்லையா ஈக்குவேஷன். ஸோ தட்ஸ் தி மெயின் ஈக்குவேஷன் ஆஃப் ஐன்ஸ்டீன் ஜெனரல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி. If you solve that equation, that solution describes
a black hole. Okay, அதோட சொல்யூஷன் ஐன்ஸ்டைன் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியோட ஒன் ஆஃப் த சொல்யூஷன் தான் வந்துட்டு பிளாக் ஹோல். அந்த சொல்யூஷனை வந்துட்டு 2 years சூப்பர் கம்ப்யூட்டர்ல சிமுலேட் பண்ணி உருவாக்கப்பட்ட படம் தான் இந்த 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 ஒரு பிக்சர். ஓகே, திஸ் வாஸ் யூஸ்ட் இன் இன்டர்ஸ்டெல்லர் மூவி. And the whole project was, done by Professor Kip Thorne, who got Nobel Prize for gravitational waves in 2017. So இந்த மூவிக்கும் நான் படிச்ச லாரன்ஸ் இன்ஸ்டியூட் ஃபார் தியரிட்டிக்கல் பிசிக்ஸ் லைடனுக்கும் ஒரு கனெக்ஷன் என்ன அப்படின்னாக்கா, there is a position called லாரன்ஸ் சேர் அப்படின்னு சொல்லிட்டு எங்க யூனிவர்சிட்டியோட ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் பொசிஷன் இருக்கும். ஒவ்வொரு வருஷமும் ஒரு பெரிய ஜீனியஸ்க்கு, உலகத்துல உள்ள டாப் ஜீனியஸ்க்கு அந்த பொசிஷன் கொடுப்பாங்க. ஸோ 2009-10 வந்துட்டு அவர் அந்த பொசிஷன்ல இருந்திருக்காரு, லாரன்ஸ் சேர்ல. அது அந்த பொசிஷன்ல இருக்கும் போது தான் இந்த மூவிக்கு வந்துட்டு சயின்டிபிக் அட்வைசரா ஒரு 9 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்காரு இந்த மூவி உருவாகிறதுக்கு முன்னால. டைரக்டர் நோலன் அண்ட் கிப் தோர்ன் சயின்டிஸ்ட் 2 பேரும் சேர்ந்து ஒரு 9 years ஒர்க் பண்ணி they created this. And for the first time ஒரு மூவியோட ஒர்க்ல இருந்து 3 ரிசர்ச் பேப்பர் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த மூவில தான் அது இட் ஹேப்பன் ஆக்சுவலி. ஸோ அவ்வளவு தரமான ஒரு ஒர்க். ஓகே, ஒரு ரிசர்ச், ஆப்வியஸ்லி ஒரு ஒரிஜினல் ரிசர்ச் பேப்பர் அப்படிங்கிறது இட்ஸ் நாட் ஈஸி, ரைட்? அண்ட் அதுவும் வந்துட்டு ஒரு முதல் தடவையா இதை சிமுலேட் பண்ணி சூப்பர் கம்ப்யூட்டர்ல கொடுத்து 2 years யூஸ் கொடுத்து அதை உருவாக்குறது வந்துட்டு இட்ஸ் a great thing. So now let us define what is a black hole. ஓகே, நான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் டெக்னிக்கலா சொன்னாலும் டெக்னிக்கலா சொல்லணும் அப்படின்னாக்கா, நான் சொன்ன மாதிரி ஐன்ஸ்டைன் ரிலேட்டிவிட்டி தியரியோட அந்த மாஸ்டர் ஈக்குவேஷனோட ஒன் ஆஃப் த சொல்யூஷன் தான் பிளாக் ஹோல். அண்ட் தட் சொல்யூஷன் வாஸ் கிவன் பை ப்ரொஃபசர் ராய்கர். அந்த ப்ளூ டிஷர்ட்ல இருக்கிற வந்துட்டு ப்ரொஃபசர் ராய்கர், நியூசிலாந்து மேத்தமெட்டிஷியன். அவரு வந்துட்டு கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது ஹி சால்வ் தட் ஈக்குவேஷன். இன்ஃபேக்ட் இவர் இது வந்துட்டு 1963 சால்வ் பண்ணாரு. பட் அதுக்கு முன்னாலேயே there was another solution called Schwarzschild solution. Schwarzschild solution என்ன சொல்லுது அப்படின்னா, பிளாக் ஹோல்ங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் யூனிவர்ஸ்ல இருக்கு, அது இட் ஹேஸ் ஒன்லி மாஸ், அதுக்கு மாஸ் மட்டும் இருக்கு அப்படின்னு டிஸ்கிரைப் பண்ணுது. அஃப்கோர்ஸ் நேச்சர்ல எதுவுமே வந்துட்டு ஸ்பின் ஆகாம இல்லை, எல்லாமே தன்னைத்தானே சுத்திக்கிட்டு வேற ஏதோ ஒன்று சுத்தி வந்துட்டு தான் இருக்கு. ஓகே, ஸோ இவருடைய சொல்யூஷன் 63 சொல்யூஷன் என்ன சொல்லுது அப்படின்னாக்கா, இட் ஹேஸ் மாஸ் ஆஸ் வெல் அஸ் இட் இஸ் ஸ்பின்னிங். நாட் ஓன்லி ஸ்பின்னிங், இட் இஸ் ரேப்பிட்லி ஸ்பின்னிங். அதாவது ரொம்ப ஃபாஸ்டா தன்னைத்தானே ஒரு அதோட சென்டர் ஆக்சிஸ்ல ரொம்ப ஃபாஸ்டா சுத்துது அப்படிங்கிறத டிஸ்கிரைப் பண்றாரு. இந்த பக்கத்துல ரெட் டிஷர்ட்ல இருக்கிறது யாருன்னு தெரியுதா? புரியல? பரவாயில்ல, நீங்களாவது நான் கண்டுபிடிச்சிட்டீங்க. ஒரு கிட்ஸ் கேம்ப்ல பேசிட்டு இருந்தேன், 10ஆம் கிளாஸ்க்கு உள்ள கிட்ஸ் கேம்ப்ல நான் பேசிட்டு இருந்தேன். அப்ப இதே பிக்சரை காட்டி இது யாருன்னு தெரியுதா அப்படின்னு கேட்டேன். ஒரு பையன் இருந்துச்சு, சார் சுந்தர் பிச்சை சார் அப்படின்னா. ஒல்லியா இருக்கிறதுக்காக சுந்தர் பிச்சை சொல்லிட்டான். ஆக்சுவலா அது நான் தான். ஸோ அப்ப வி காட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஒரு 10 பேருக்கு வந்துட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கண்ட்ரி. 2010 ஒரு சம்மர் ஸ்கூல் 1 month நடந்தது பிரான்ஸ்ல. அந்த சிட்டி பேரு நீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, சதர்ன் பிரான்ஸ்ல. அங்க வந்துட்டு அவர் எங்களுக்கு ப்ரொஃபசர் கெர் வந்துட்டு எங்களுக்கு டீச் பண்ணாரு. ஸோ இட் வாஸ் அ கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த ஒரிஜினல் டிஸ்கவரோட அவர்கிட்ட இருந்து கத்துக்கிறதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சது. ஸோ அந்த படம் இது, ரைட்? ஸோ இப்போ பிளாக் ஹோலுக்கு வந்து 2 சிம்பிள் ப்ராப்பர்ட்டி தான். ஒன்னு இட் ஹேஸ் மாஸ் அண்ட் இன்னொன்று வந்துட்டு இட் ஸ்பின்ஸ். ஓகே, ஆனா என்னன்னாக்கா இதோட கிராவிட்டி வந்துட்டு ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி ஹை கிராவிட்டி. எந்த ஆப்ஜெக்ட் பக்கத்துல போனாலும் உள்ள எடுத்து வச்சுக்கும். அண்ட் உள்ள என்ன நடக்குதுங்கிறது யாருக்குமே தெரியாது so far. ஈவன் ஐன்ஸ்டைனுக்கும் தெரியாது, பிகாஸ் ஐன்ஸ்டைன்ஸ் தியரி ஒர்க்ஸ் ஒன்லி ஆன் த சர்ஃபேஸ் ஆர் அரவுண்ட் தி பிளாக் ஹோல், நாட் வித்தின் த பிளாக் ஹோல். ஓகே, ஸோ இப்ப எந்த ஆப்ஜெக்ட் உள்ள போனாலும் இழுத்து வச்சுக்குது அப்படின்னாக்கா, சப்போஸ் இன்னொரு பிளாக் ஹோலே பக்கத்துல போகுதுன்னு வச்சுங்க, ஒரு பெரிய பிளாக் ஹோல் இருக்கு, ஒரு சின்ன பிளாக் ஹோல் இருக்கு அப்படின்னா, 2 பிளாக் ஹோல் பக்கத்துல வரும்போது என்ன ஆகும்? கரெக்ட். 2 பிளாக் ஹோல் வரும்போது பிளாக் ஹோல் ஏ வந்துட்டு பி இழுக்க பார்க்கும், பி வந்துட்டு ஏ இழுக்க பார்க்கும். அட் சம் பாயிண்ட் இட் வில் மெர்ஜ் டுகெதர். அதுக்கு முன்னால ஒரு ப்ராசஸ் நடக்கும். பக்கத்துல நெருங்கி வரும்போது ஒரு ப்ராசஸ் நடக்கும். என்ன ப்ராசஸ்? இல்ல, ஐன்ஸ்டைன் அண்டர்ஸ்டாண்டிங்கை பத்தி பேசும்போது, அது பிளாக் ஹோல்ஸை பத்தி பேசும்போது கிராவிடேஷன்ங்கிற அந்த ஃபோர்ஸ்ங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணக்கூடாது. பிகாஸ் ஐன்ஸ்டைன் அண்டர்ஸ்டாண்டிங் படி கிராவிட்டி இஸ் த கர்வேச்சர், நாட் தி ஃபோர்ஸ். ஓகே, வேற என்ன ரீசன்? பக்கத்துல வரும்போது ஒரு ஆர்பிட்டை சுத்தும் இல்ல, ஈர்ப்பு விசைனால சுத்த ஆரம்பிக்கும் இல்லையா? ஆங்குலர் மொமெண்டம்னு ஒரு ப்ராப்பர்ட்டி படிச்சிருக்கீங்களா இல்லையா? கோண உந்தம், தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சிருக்கீங்களா இல்லையா?
right? Because of the property called angular momentum about the center point, it will orbit around each other. Okay, so அந்த ஆர்பிட் வந்துட்டு அந்த பிளாக் ஹோலோட மாச பொறுத்தும் ஸ்பின்னை பொறுத்தும் இட் கேன் ஆர்பிட் ஃபார் டீகேட்ஸ். 20 வருஷம் 30 வருஷம் கூட சுத்தும் பிஃபோர் கொல்யூஷன். ஓகே, எடுத்த உடனே கொலைட் ஆயிராது. ஸோ அதை ஒரு வீடியோல பார்ப்போம். அந்த ஃபர்ஸ்ட் வீடியோ ப்ளே பண்ணுவோம். இந்த வீடியோ no, not that. No, not that. வேற இருக்குங்களா? Yeah, it's this one. Yes. The water, they have some water, please. Yeah. So suppose வந்துட்டு ஒரு சின்ன பிளாக் ஹோல் ஒரு பெரிய பிளாக் ஹோல் பக்கத்துல போனுச்சு அப்படின்னாக்கா என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி சின்ன பிளாக் ஹோல் வந்துட்டு அந்த பெரிய பிளாக் ஹோலை சுத்தி வரும். அஃப்கோர்ஸ் பெரிய பிளாக் ஹோலும் சும்மா இருக்காது, பட் அபவுட் த சென்டர் ஆஃப் பாயிண்ட் இட் வில் ஆர்பிட் அரௌண்ட் ஈச் அதர் அண்ட் ஃபைனலி இட் வில் மெர்ஜ் டுகெதர். இந்த ஆர்பிட் சுத்தி வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஸ்பேஸ் டைமை டிஸ்டர்ப் பண்ணும். அதாவது நம்ம இந்த பக்கெட்ல தண்ணி விட்டு கையை விட்டு சுத்தி விடும் இல்லையா, ஸ்டிர் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த வேர்ல் பூல்னு சொல்லும் இல்லையா, அந்த மாதிரி இந்த சின்ன பிளாக் ஹோல் என்ன பண்ணும்னா ஸ்பேஸ் டைமை ஸ்டிர் பண்ணி விடும். அந்த டிஸ்டர்பன்ஸ்க்கு பேர் தான் வந்துட்டு கிராவிடேஷனல் வேவ்ஸ். ஓகே, இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸ்ல இருந்து மாசஸ் வந்துட்டு வேவ்ஸா கன்வெர்ட் ஆகும். ஓகே, ஸ்லைட்ஸ் ப்ளீஸ். Thank you. ஓகே, ஸோ இப்போ எப்படி நம்ம ஒரு குளத்துல ஒரு அமைதியா இருக்க ஒரு குளத்துல கல்லை தூக்கி போட்டோம்னா அந்த வேவ்ஸ் கிரியேட் ஆகி அதோட அந்த ரிப்பிள்ஸ் வந்துட்டு அந்த கரையோட எண்டுக்கு வருமோ, அந்த மாதிரி இந்த ரெண்டு பிளாக் ஹோல் அல்லது பிளாக் ஹோல் நியூட்ரான் ஸ்டார் ஆர் ரெண்டு நியூட்ரான் ஸ்டார் எந்த ஒரு காம்பாக்ட் ஆப்ஜெக்ட் ரொம்ப ஹெவியா இருக்க ஆப்ஜெக்ட் டென்ஸ்டா இருக்க ஆப்ஜெக்ட் ரொம்ப ஹை ஸ்பீட்ல சுத்தும் போது என்ன ஆகுனா அந்த ஸ்பேஸ் டைமை டிஸ்டர்ப் பண்ணிவிடும். அந்த டிஸ்டர்பன்ஸ் வந்துட்டு இந்த நீர் அலைகள் மாதிரி கிராவிடேஷனல் ஈர்ப்பு அலைகளா கிராவிடேஷனல் வேவ்ஸா வந்துட்டு யூனிவர்ஸ் பூரா ஸ்ப்ரெட் ஆகும். ஓகே, இதை சொன்னது வந்துட்டு 1915 ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் ஒன்லி வித் ஹிஸ் பேப்பர் அண்ட் பென். ஓகே, அப்ப கம்ப்யூட்டர் சிமுலேஷன் கூட கிடையாது, வெறும் பேப்பர் அண்ட் பேனாவை மட்டும் வச்சு ஹி ப்ரிடிக்டட் திஸ், இந்த மாதிரி ஒரு ஃபினாமினன் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வேவ்ஸ் வந்துட்டு என்னன்னா இட்ஸ் a ஸ்பெஷல் கைண்ட் ஆஃப் வேவ். இப்போ ஒரு லைட் வேவ்ஸ் நம்ம இந்த ரூம்ல கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். இதை தடுக்கணும் அப்படின்னா ஒன்று வெளியேந்து லைட் உள்ள வரக்கூடாது அல்லது உள்ள இருந்து வெளியே போகக்கூடாதுன்னா நம்ம ஃபுல்லா டார்க் ரூம் பண்ணிட்டோம்னாக்கா வெளியே போகாது. ஓகே, ஸோ we can control the light waves. இப்போ கிராவிடேஷனல் வேவ்ஸ்ல என்ன பிரச்சனை அப்படின்னாக்கா ஒன்ஸ் இட் காட் கிரியேட்டட் நத்திங் கேன் ஸ்டாப் இட். ஈவன் இந்த ஒரு பில்டிங்கே குறுக்க இருக்குனாலும் அந்த பில்டிங்ல உள்ள பூந்து இட் வில் பெனிட்ரேட் த்ரூ தட் பில்டிங் அண்ட் இட் வில் கோ அவே. And even the whole earth இருக்கு அப்படின்னா அந்த எர்த்துக்குள்ள உள்ள பூந்து வெளியே போகும். ஓகே, it has such a peculiar property and it's a special property actually. That's a property which helps us to understand so அந்த மாதிரி வந்துட்டு ஒரு ரெண்டு பிளாக் ஹோல்ஸ் மெர்ஜ் ஆகி கிராவிடேஷனல் வேவ்ஸை வெளியே விட்டுருக்கு. எப்போ அப்படின்னா இது தியரிட்டிக்கலா ப்ரிடிக்ட் பண்ணது 1915 ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன். எக்ஸ்பெரிமெண்டலா இதை டிடெக்ட் பண்ணது 2015, அதாவது 100 வருஷம் கழிச்சு யூஎஸ்ல லிவிங்ஸ்டன் அண்ட் ஹான்ஃபோர்ட் அப்படிங்கிற இடத்துல இந்த மாதிரி ரெண்டு அப்சர்வேட்டரி இருக்கு ஒரு எல் ஷேப்ல. இந்த எல் ஷேப்ல இருக்க இந்த ஈச் லென்த் வந்துட்டு 4 கிலோமீட்டர்ஸ் லாங். ஓகே, ஆன் எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் ரெண்டுமே வந்துட்டு 4 கிலோமீட்டர்ஸ் லாங்ல இருக்கக்கூடிய லெபார்டரி. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் லிவிங்ஸ்டன்ல அந்த சிக்னல் பாஸ் ஆகுது, அப்புறம் ஹான்ஃபோர்ட் வழியா வெளியே போகுது. அந்த சிக்னல் வந்துட்டு ஜஸ்ட் 7 மில்லி செகண்டுக்கு தான் இருக்கு. ஓகே, அதை டிடெக்ட் பண்ணி அதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னாக்கா அந்த சிக்னலோட ஃப்ரீக்வன்சி வந்துட்டு 40 to 260 ஹெர்ட்ஸ். அந்த சிக்னல் லாஸ்டட் ஒன்லி ஃபார் 0.2 செகண்ட்ஸ்க்கு மட்டும்தான் இருந்திருக்கு. அதை அனலைஸ் பண்ணும் போது, அதாவது அந்த எக்ஸ்பெரிமெண்டல் டேட்டாவை ஐன்ஸ்டைன் ரிலேட்டிவிட்டி தியரியோட மேட்ச் பண்ணி அனலைஸ் பண்ணும்போது நமக்கு என்ன புரியுது அப்படின்னா 1.3 பில்லியன் இயர்ஸ்க்கு முன்னால ரெண்டு பிளாக் ஹோல் கொலைட் ஆகி அது உருவாக்கின கிராவிடேஷனல் வேவ்ஸ்
2015 தான் வந்துட்டு எர்த்தை கிராஸ் பண்ணி போயிருக்கு. ஸோ விச் மீன்ஸ் 1.3 பில்லியன் இயர்ஸ் அது டிராவல் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கு. ஓகே, எர்த்தை கிராஸ் ஆகும் போது நம்ம டிடெக்ட் பண்ணியிருக்கோம். இன்னொன்னு என்ன கண்டுபிடிச்சோம் தியரிட்டிக்கலா மேட்ச் பண்ணும்போது அப்படின்னாக்கா, அது ஒரு பிளாக் ஹோலோட மாஸ் வந்துட்டு 36 சோலார் மாஸ் இருக்கு, இன்னொரு பிளாக் ஹோலோட மாஸ் வந்துட்டு 29 சோலார் மாஸ் இருக்கு. ஓகே, இது ரெண்டும் மெர்ஜ் ஆகி ஃபைனலா ஒரு பிளாக் ஹோல், பெரிய பிளாக் ஹோல் ஃபார்ம் ஆகுது. அது வந்துட்டு 62 சோலார் மாஸ் இருக்கு. 36 + 29 என்ன? 62 தானே? எஸ்ஆரா? யாரெல்லாம் எஸ்ஆர்னு சொன்னதுங்க? 36 + 29 is 65, ரைட்? ஆனா ஃபைனல் பிளாக் ஹோல் வந்துட்டு 62 தான் இருக்கு. which means 3 solar mass வந்துட்டு it got vanished. What happened to that mass? That mass has been converted to waves. You know that, right? E = mc². Energy will, mass will be converted to energy. So அந்த 3 solar mass அளவுக்கு பெரிய mass வந்து waves ஆ கன்வெர்ட் ஆகி அந்த waves தான் யூனிவர்ஸ் பூரா ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருந்திருக்கு. ஓகே, ரைட். ஸோ நம்ம இதை டிஸ்கிரைப் பண்ண மாதிரி இந்த 2 பிளாக் ஹோல் பக்கத்துல வர வர இந்த கிராவிடேஷனல் வேவ்ஸ் உருவாகும். ரொம்ப க்ளோஸா வர வர ரொம்ப அதிகமான வேவ்ஸ் உற்பத்தி பண்ணும். ரெண்டும் மெர்ஜ் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த கிராவிடேஷனல் வேவ்ஸ் உற்பத்தி ஆகிறது நின்று போயிடும். ஓகே, அதான் இந்த படத்துல காட்டியிருக்கு. இதுல இன்னொன்னு என்ன கண்டுபிடிச்சோம்னா, இந்த யூனிவர்ஸ்ல உள்ள மொத்த ஸ்டார்ஸோட பவரை விட இந்த ஒரு ஈவெண்ட் 2 பிளாக் ஹோல் கொலைட் ஆகி வெளியே வந்த பவர் வந்துட்டு அதிகம். ஓகே, இதுதான் மனித குலம் பார்த்ததுலயே மோஸ்ட் வயலண்ட் பினாமினா. இதுல இது என்ன ப்ரூவ் பண்ணுது அப்படின்னாக்கா, பிளாக் ஹோல் இருக்கு அப்படிங்கிறதுக்கான நேரடியான ஒரு ஆதாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஒரு பிளாக் ஹோல் மட்டும் இல்ல, பைனரி பிளாக் ஹோல், 2 பிளாக் ஹோல் சைமல்டேனியஸா ஒரே இடத்துல இருக்கு, யூனிவர்ஸ்ல இருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆதாரம். இது செகண்ட் பாயிண்ட். மூணாவது, கிராவிடேஷனல் வேவ்ஸ் அப்படிங்கிற தியரிட்டிக்கல் கிடையாது, இட்ஸ் எக்ஸ்பெரிமெண்டல் ஃபேக்ட் அப்படிங்கிறது 3. ஓகே, இந்த 3 ப்ரூவ் பண்ணது இந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட், ரைட்? அப்புறம் இதை ஹானர் பண்றதுக்காக வந்துட்டு ஜெர்மன்ல அப்ப இமீடியட்லி வந்துட்டு ஸ்டாம்ப் எல்லாம் ரிலீஸ் பண்ணாங்க. அதை நான் இதுல காட்டல அன்பார்ச்சுனேட்லி, பட் கிராவிடேஷனல் வேவ் போட்ட ஸ்டாம்ப் எல்லாம் ஜெர்மன்ல ரிலீஸ் பண்ணாங்க. நம்ம ஆளுங்க நாம சினிமா நடிகர்களுக்கு தான் ஸ்டாம்ப் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் இன்னமும். ஓகே, தட்ஸ் வெரி அன்பார்ச்சுனேட் அண்ட் ஸ்டூபிட் ஆக்சுவலி. ஓகே, ஸோ திஸ் இஸ் அபவுட் பிளாக் ஹோல், த டெஃபினிஷன் ஆஃப் த பிளாக் ஹோல் அண்ட் இது என்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்கு. இப்ப எதுக்கு இந்த கிராவிடேஷனல் வேவ்ஸ் பத்தி ஸ்டடி பண்றோம் அப்படின்னாக்கா, அல்லது எதுக்கு இந்த புது விதமான அப்ரோச் அப்படின்னாக்கா, ஏன்னா மற்றது எல்லாமே இப்போ ஸ்டாரை ஸ்டடி பண்ணணும் அப்படின்னா டெலஸ்கோப் வச்சு பார்க்க முடியும், பிகாஸ் இட்ஸ் விசிபிள், ரைட்? இட்ஸ் த விசிபிள் யூனிவர்ஸ் எல்லாமே டெலஸ்கோப் வச்சு பார்த்துடலாம். எதெல்லாம் பார்க்க முடியாதோ அதை ஸ்டடி பண்ணணும்னாக்கா நமக்கு இருக்க ஒரு புது பிரான்ச் ஆஃப் அஸ்ட்ரானமி இஸ் கால்ட் அஸ் கிராவிடேஷனல் வேவ் அஸ்ட்ரானமி. இந்த கிராவிடேஷனல் வேவ்ஸை அனலைஸ் பண்ணோம்னா அது எங்கிருந்து வருது, அதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, அந்த ஆப்ஜெக்ட்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படிங்கிறது எல்லாமே ரியலைஸ் பண்ணிடலாம். அதுக்கான ஒரு புது பிரான்ச் ஆஃப் அஸ்ட்ரானமி தான் கிராவிடேஷனல் வேவ் அஸ்ட்ரானமி. ஸோ இப்போ பிளாக் ஹோல்ஸை பத்தி சொல்லியாச்சு, டிஃபைன் பண்ணியாச்சு, கிராவிடேஷனல் வேவ் அஸ்ட்ரானமினா என்னன்னு சொல்லியாச்சு. இப்போ நான் என்ன அதுல இந்த ஒர்க்ல கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத ஐ வில் பிரீஃப்லி டிஸ்கிரைப். இப்போ நான் வந்துட்டு 2 பிளாக் ஹோல் காட்டினேன் இல்லையா, 36 சோலார் மாஸ் அண்ட் 29 சோலார் மாஸ் இருந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்றத காட்டணும். சப்போஸ் ஒரு பிளாக் ஹோலோட மாஸ் வந்துட்டு ஒரு 1,00,000 மடங்கு பிகர் தென் அவர் சன் அப்படின்னு வச்சுப்போம், 1,00,000 டைம்ஸ் அல்லது 4,00,000 டைம்ஸ் பிகர் தென் அவர் சன் வச்சுப்போம். இன்னொரு பிளாக் ஹோலோட மாஸ் வந்துட்டு ஒரு சின்னது, ஒரு 10 டைம்ஸ் மேசிவ் தென் அவர் சன் வச்சுப்போம். அந்த மாதிரி ஒரு சினாரியோ யூனிவர்ஸ்ல இருக்கா அப்படின்னா வாட் ஹேப்பன்? இது கொஞ்சம் பாருங்களேன், இது ஒர்க் ஆக மாட்டேங்குது. எக்ஸ்கியூஸ் மீ. ஓகே, இல்ல இது ஒர்க் ஆகலைங்க. சரி, அதுக்கு நேரம் ஆச்சு. ஐ திங்க் பேட்டரி மஸ்ட் பி வீக். முடிஞ்ச பேட்டரி மாத்துங்க ப்ளீஸ். ஓகே, ஸோ லெட் மீ டிஸ்கிரைப். ஓகே, சப்போஸ் இப்ப நம்ம எல்லாருக்குமே தெரியும் நிலா வந்துட்டு நம்ம பூமியை சுத்தி வருதா, பூமி வந்துட்டு மற்ற கிரகங்கள்லாம் வந்துட்டு நம்ம சூரியனை சுத்தி வருதா? அப்கோர்ஸ் தன்னைத்தானே சுத்திக்கிட்டு, நிலா தன்னைத்தானே சுத்திக்கிட்டு எர்த்தை சுத்தி வருது, எர்த்து தன்னைத்தானே சுத்திக்கிட்டு சூரியனை சுத்தி வருது. சூரியன் தன்னைத்தானே சுத்துதா இல்லையா? சுத்துதா இல்லையா? எத்தனை பேர் சுத்துதுன்னு சொல்றீங்க? எத்தனை பேர், சரி கீழே போடுங்க, எத்தனை பேர் சுத்தலன்னு சொல்றீங்க? இல்ல ஜஸ்ட் போல்டா கை தூங்க, தன்னைத்தானே யார் சுத்தலன்னு சொல்றீங்க? ஓகே,
இந்த எதுக்குமே கை தூக்காம இருக்கீங்களே, நீங்களே என்ன சொல்ல வரீங்க? ஆக்சுவலா சூரியனும் தன்னைத்தானே சுத்திக்கிட்டு கேலக்சியோட மையத்தை சுத்தி வருது. ஓகே, ஸோ ஆஸ் ஐ செட், இது நீங்க வந்துட்டு இந்த ஹோல் டாக்கோட ஒரு பாயிண்ட் நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும்னா இது அந்த ஒரு பாயிண்ட் மட்டும் வச்சுங்க. என்ன அப்படின்னாக்கா, யூனிவர்ஸ்ல எல்லாமே, லெட் இட் பி a subatomic particle or it's a macroscopic cosmological object, எல்லாமே இந்த ஸ்பின்ங்கிறது இட்ஸ் a fundamental property. ஓகே, அஃப்கோர்ஸ் சபடாமிக் பார்ட்டிகிள் போகும்போது the spin is defined in different way with quantum mechanics, பட் பிகர் ஆப்ஜெக்ட்ல வந்துட்டு இட்ஸ் a classical spin rotation. ஸோ எல்லாமே தன்னைத்தானே சுத்திக்கிட்டு வேற ஏதோ ஒன்று சுத்தி வந்துட்டு தான் இருக்கு. ஓகே, ஸோ அப்ப சூரிய குடும்பமும் மற்ற ஸ்டார்ஸும் கேலக்சியோட மையத்தை தான் சுத்தி வந்துட்டு இருக்கு. இப்ப சூரியன் இருக்கிறதுனால தான் எல்லா பிளானட்ஸும் அதை சுத்தி வந்துட்டு இருக்கு. மற்ற பிளானட்ஸை விட சூரியன் மேசிவா இருக்கிறதுனால தான் சுத்தி வந்துட்டு இருக்கு. இப்ப இத்தனை ஸ்டார்ஸும் ஒரு கேலக்சியோட மையத்தை சுத்தி வருதுன்னா, அப்ப கேலக்சியோட மையத்துல ஏதோ ஒரு மேசிவ் ஆப்ஜெக்ட் இருக்கணும் இல்லையா? அந்த மேசிவ் ஆப்ஜெக்ட் இஸ் கால்ட் அஸ் சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோல். ஓகே, நம்ம கேலக்சியோட மையத்துல மில்கி வே கேலக்சியோட மையத்துல வந்துட்டு சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோல் இருக்கு. அது பேரு சஜிட்டாரியஸ் ஏ ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஒர்க் ஆகுதா? கிரேட். ஸோ இந்த இதோட நடுவுல வந்து ஓகே, எனக்கு இதுல காட்ட முடியல, பட் இதோட சென்டர்ல ஒரு பிளாக் ஹோல் இருக்கு. அதை சுத்தி வர, க்ளோஸா சுத்தி வர ஸ்டார்ஸ், ஸ்மால் ஸ்டார்ஸ் அண்ட் பிளாக் ஹோல்ஸோட ஆர்பிட் தான் இது. ஓகே, ஸோ இப்போ இதை ஸ்டடி பண்ணணும் அப்படின்னாக்கா, இதை ஸ்டடி பண்றதுக்கு முன்னால ப்ளீஸ் அந்த வீடியோ ப்ளே பண்ணுங்க. இல்லை, யாரோ ஒருத்தருங்க இருங்க, கான்ஸ்டன்டா இருங்க ப்ளீஸ். இந்த வீடியோ ப்ளே பண்ணுங்க. No, not that. First one, I think. Yeah, first one. I'll play பண்ணுங்க. Yeah. Okay, suppose அந்த black dot இருக்கு இல்லையா, அந்த black dot தான் சூரியன்னு வச்சுங்க. அது அந்த white light தான் வந்துட்டு நம்மளுடைய எர்த்னு வச்சுப்போம். Or let's say மெர்க்குரின்னு வச்சுப்போம், மெர்க்குரி பிளானட்னு வச்சுப்போம். பாஸ் பண்ணுங்க ஃபார் த மோமெண்ட். நியூட்டனோட அண்டர்ஸ்டாண்டிங் படி, நியூட்டனோட தியரி படி என்ன அப்படின்னாக்க, அந்த ஆரஞ்சு கலர் ஆர்பிட் ஃபர்ஸ்ட் வந்தது இல்லையா, அந்த ஆர்பிட்ல மட்டும்தான் மெர்க்குரி பிளானட் சுத்தி வந்துட்டு இருக்கும். அல்லது எந்த பிளானட்டா இருந்தாலும் ஒரே ஆர்பிட்ல தான் சுத்தி வந்துட்டு இருக்கும். வேற ஐன்ஸ்டைனோட அண்டர்ஸ்டாண்டிங் படி இந்த ஆர்பிட் எவ்ரி டைம் ஆஃப்டர் இட் மேக்ஸ் ஒன் ரெவல்யூஷன், த ஆர்பிட் ஷிஃப்ட்ஸ். இந்த படத்துல காட்டியிருக்க மாதிரி ப்ளே பண்ணுங்க. இந்த படத்துல காட்டியிருக்க மாதிரி ஒவ்வொரு ஆர்பிட்டுக்கு அப்புறமும் அதோட the face of the orbit வந்துட்டு ஷிஃப்ட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, ஃபாஸ்ட் பண்ணுங்க. யா, இதுக்கு என்ன ரீசன் யாரை கெஸ் பண்ண முடியுமா? Sorry? No. This is happening within solar system, between Mercury and Sun. Forget about black hole here. Black hole is far away from our solar system. Okay, இங்க என்ன நடக்குது? Sun is also moving, but Newton theory sun was moving actually. But இங்க என்ன நடக்குது? Sorry? இல்ல, அதுவும் இல்ல, வேற. இல்ல, அது வேற. அது வேற. அது வந்துட்டு இந்த கிராவிடேஷனல் ஆப்ஜெக்ட் பக்கத்துல வரும்போது ஸ்பீடா வரும், கொஞ்சம் தூரமா போகும்போது ஸ்லோவா போகுது. தட் இஸ் டிஃபரெண்ட். ஏன் இந்த ஷிஃப்ட் நடக்குதுன்னு நான் கேட்கறேன். நோ, செல்ஃப் ரொட்டேஷன் இல்ல. நோ, அதுவும் இல்ல. நான் சொன்னேன் இல்லையா? யா, சாரி, மைக்கரா கொடுங்க ப்ளீஸ். லாஸ்ட்ல ஓடுங்க. Universe is expanding, sir. No. Any others? வேற ஏதாவது guesses? Any others? Any other guesses? Mike, please. Sir, where is center point? Sorry? Where is center? No, out கொடுங்க. சூரியன் கொஞ்சம் மூவ் பண்ணும்போது அதோட சென்டர் ஆஃப் கர்வேச்சர் மாறிடுது. ஸோ அதனால கொஞ்சம் மாறலாம். நீங்க க்ளோஸா வந்துட்டீங்க, பட் தட்ஸ் நாட் a precise answer. சூரியனோட கர்வேச்சர் தான் இது காரணம். நான் சொன்னேன் இல்லையா, நியூட்டனோட தியரி படி அந்த மையத்தோட ஈர்ப்பு விசையினால சுத்துதுங்கிறது நியூட்டன் தியரி. அப்படி மைய விசையினால சுத்துனுச்சுன்னா ஒரே ஆர்பிட்ல தான் சுத்தி வந்துட்டு இருக்கும்.
சூரியனை சுத்தி இருக்கிற கர்வேச்சர் தான் இந்த ஷிஃப்டை உருவாக்குது. ஓகே, இது வந்துட்டு ஐன்ஸ்டைனோட புது ப்ரிடிக்ஷன். 1915 அந்த தியரி முடிச்சாரு. முடிச்ச உடனே ஒரு 5 to 6 இயர்ஸ்ல திஸ் வாஸ் த ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்டல் ப்ரூஃப். இது வந்துட்டு இட் வாஸ் எக்ஸ்பெரிமெண்டலி வெரிஃபைடு. ஓகே, ஸோ இப்போ நேச்சுரல்ல என்ன நடக்குது அப்படின்னாக்கா, இந்த ஆர்பிட் தான் மெர்க்குரி போற ஆர்பிட் இந்த பாத்துல தான் போகும். ஆஃப்டர் எவ்ரி ஆர்பிட் இட் ஷிஃப்ட்ஸ். நாட் ஓன்லி மெர்க்குரி, எனி பிளானட் இந்த ஆர்பிட்ல தான் ஷிஃப்ட் ஆகிட்டே இருக்கும். அதோட ஃபேஸ் வந்து ஷிஃப்ட் ஆகிட்டே இருக்கும். பட் ஹவவர் சூரியனை விட்டு தள்ளி போகும்போது இந்த ஷிஃப்ட் ரொம்ப கம்மியா இருக்கும். ரைட்? ஓகே, ஸ்லைட்ஸ் ப்ளீஸ். ஓகே, ஸோ இப்போ இந்த ஃபினாமினா நான் இங்க எக்ஸாஜரேட் பண்ணி போட்டிருக்கேன், ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணி போட்டிருக்கேன். ஓகே, இந்த மெர்க்குரி சன் இந்த நடுவில் காட்டியிருக்க அந்த ஒரு கருப்பு அந்த லைட் வெள்ளை ஒயிட் கலர்ல இருக்கு இல்லையா, அதுதான் சூரியன்னு வச்சுங்க. அந்த எல்லோ கலர் தான் வந்துட்டு சன் அப்படின்னு, சாரி மெர்க்குரி, எல்லோ கலர் தான் மெர்க்குரி. அந்த சென்டர்ல இருக்க டாட் தான் வந்துட்டு சூரியன்னு வச்சுங்க. ஸோ அந்த எல்லோ டாட் மெர்க்குரி சுத்தி வர இதோட ஆர்பிட் இந்த இப்படி தான் இருக்கும். ஓகேவா? ஆஃப்டர் எவ்ரி ஆர்பிட் இட் ஷிஃப்ட்ஸ். இப்போ இதே ஸ்டடியை பிளாக் ஹோல்ஸ்க்கு பண்றோம். ஓகே, ஆஃப்டர் ஆல் திஸ் இஸ் பிட்வீன் மெர்க்குரி அண்ட் சன். இப்போ ஒரு சின்ன பிளாக் ஹோல் ஒரு பெரிய பிளாக் ஹோலை, நம்ம கேலக்சியோட மையத்தில் இருக்க சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோல் மாதிரி ஒரு பெரிய பிளாக் ஹோல், அதாவது ஒரு 4 லட்சம் மடங்கு சூரியனோட ஒரு மேசிவ் ஆப்ஜெக்டை ஒரு 10 மடங்கு சூரியனோட மேஸ் உள்ள ஒரு ஆப்ஜெக்ட் சுத்தி வரும்போது என்ன ஆகும், அல்லது அதோட ஆர்பிட் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, இந்த ரைட் சைட்ல காட்டியிருக்க பிக்சர் மாதிரி இருக்கும். இந்த லெஃப்ட் சைட்ல காட்டியிருக்க பிக்சருக்கும் ரைட் சைடுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு கரெக்டா சொல்லுங்களேன், படம் பார்த்து சொல்லுங்களேன். என்ன வித்தியாசம்? மைக் ப்ளீஸ். இங்க டிஸ்டன்ஸ் இல்ல, அவுட் கொடுங்க சார். நம்ம முடிச்சுக்கலாம், லைக் வாட்எவர் யூ. ஓகே ஓகே ஓகே, இல்ல முடியுது. ஆல்மோஸ்ட் இட்ஸ் ஓகே, யா ஃபைன். ஓகே ஃபைன். ஸோ இது சொல்லுங்க ரீசன். அந்த சர்க்குலர் ஆர்பிட் மாதிரி இருக்கு. இன்னும் ப்ரிசைஸா அந்த எலிப்சாய்டோட ரேடியஸ் டயாமீட்டர் வேரியா இருக்கு இல்லையா? இதுல வந்துட்டு யூனிஃபார்மா இருக்கு. ஃபர்ஸ்ட் பிக்சர்ல அந்த எலிப்ஸோட டிஸ்டன்ஸ் வந்துட்டு யூனிஃபார்மா இருக்கு. செகண்ட் பிக்சர்ல வந்துட்டு டயாமீட்டர் வேரியா இருக்கு. ஒரு இதுல சின்னதா இருக்கு, பெருசா இருக்கு இல்லையா? இதுக்கு காரணம் என்னவா இருக்க முடியும்? இது வந்துட்டு இட் வாஸ் அ நியூ ஃபினாமினா when we observe it theoretically, you know. இந்த படம் வந்துட்டு ஒரு புரிதலுக்காக போட்டிருக்கேன். பட் we observed this in an equation, we derived equations and we observed this effect in an equation. இதுக்கு காரணம் என்னவா இருக்கும்? ஏன்னா பிளாக் ஹோல்ஸ்க்கு இருக்கிறதே 2 ப்ராப்பர்ட்டி தான், மாஸ் அண்ட் ஸ்பின் தான். ஓகே, ஸோ இதுக்கு என்ன காரணமா இருந்தா அப்படி நடந்திருக்கும்? அண்ட் அஃப்கோர்ஸ் கர்வேச்சர் இருக்கு. சாரி இல்ல ப்ரிசைஸா சாரி இல்ல, இதுல கிராவிடேஷனல் வேவ்ஸ் கூட மறந்துடுங்க. இட்ஸ் நாட் எமிட்டிங் கிராவிடேஷனல் வேவ்ஸ் yet, இட் இஸ் ஜஸ்ட் ஆர்பிட்டிங் அரவுண்ட். ஓகே, இந்த ஸ்டேஜ்லயே இந்த எஃபெக்ட் நமக்கு தெரியுது, ஒரு புது எஃபெக்ட் நமக்கு தெரியுது. இதுக்கு என்ன காரணமா இருக்க முடியும்? இல்ல, சேஞ்ச் இன் கர்வேச்சர் தான் ஷிஃப்ட் ஆகிறதுக்கு காரணம். the change in curvature is the reason for shifting. ஓகே, அது ஃபர்ஸ்ட் பார்ட். இப்போ இதுல கர்வேச்சர் சேஞ்ச் ஆகிறது மட்டும் இல்லாம in addition to that the diameter is varying. இதுக்கு என்ன காரணமா இருக்க முடியும்? No. Okay, the reason is spin. Okay, மெர்க்குரி வந்துட்டு ரொம்ப ஸ்லோலி ஆர்பிட்டிங் ஆப்ஜெக்ட், ஸ்லோலி ஸ்பின்னிங் ஆப்ஜெக்ட். அது சூரியனை சுத்தி வரும்போது அந்த எஃபெக்ட் நமக்கு தெரியல. whereas பிளாக் ஹோல்ஸ் வந்துட்டு இட்ஸ் a rapidly spinning objects. ஓகே, ரொம்ப வேகமா சுத்தும். அதனால we see this effect, we see this new effect. Okay, so இந்த எஃபெக்ட் வந்துட்டு it's not only me, along with me my other colleagues, an Italian colleague D'Ambrosi and a Netherlands colleague Van de Vis, and our advisor Professor Van Holten. We four of us discovered this new effect for the first time after Einstein has given his theory. So this was discovered after 100 years of his prediction. We published this first paper in 2017, I think. 15. I think it was on the exactly of the 100th year of Einstein's relativity theory. We published this effort. Okay, so I think இப்போ இது again for the moment it's a theoretical prediction. அப்போ இது எப்போ எக்ஸ்பெரிமெண்டலா வெரிஃபை பண்ண முடியும் அப்படின்னாக்கா, ஃபண்டமெண்டல் சயின்சஸ்ல if you predict something theoretically or equationally, அது ப்ரூவ் ஆகிறது it might take years.
ஆஃப்டர் ஆல் ஐன்ஸ்டைன் ப்ரெடிக்ட் பண்ண கிராவிடேஷனல் வேவ்ஸ் வந்துட்டு 1915ல ப்ரெடிக்ட் பண்ணி எக்ஸ்பெரிமெண்டலா அது நிரூபணம் ஆகிறதுக்கு 100 வருஷம் ஆச்சு. ஓகே, இப்போ அந்த மாதிரி நாங்க ஒரு 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 எஃபர்ட்டை ஒரு புது எஃபெக்டை ப்ரிடிக்ட் பண்ணோம் அப்படின்னா இட் மைட் டேக் அபவுட் 20 to 30 years மைட் பி. ஓகே, அது எப்போ நடக்கும் அப்படின்னாக்க, இப்போ நான் கிராவிடேஷனல் வேவ்ஸ் டிடெக்ட் பண்றது யூஎஸ்ல டிடெக்டர் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி வந்துட்டு ஒரு புது விதமான லெபார்டரியை டிசைன் பண்ணிட்டு இருக்காங்க. இட்ஸ் கால்ட் அஸ் லேசர் இன்டர்ஃபெரோமீட்டர் ஸ்பேஸ் ஆண்டனா, லீசா அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்துட்டு அரௌண்ட் 2034ல வந்துட்டு தே வில் லான்ச் இட் இன்டு தி ஆர்பிட். அண்ட் இந்த செகண்ட் படத்துல காட்டியிருக்க மாதிரி அது ட்ரையாங்கிள் ஷேப்ல இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் படத்துல காட்டியிருக்க மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்ல இருக்கும். அது எர்த்துக்குடியே சுத்தி வந்துட்டே இருக்கும். அந்த ட்ரையாங்குலர் அப்சர்வேட்டரி எர்த்துக்குடியே சுத்தி வந்துட்டே இருக்கும். ஸ்பேஸ்ல இருந்து வரக்கூடிய அந்த கிராவிடேஷனல் வேவ்ஸை டிடெக்ட் பண்ணி எர்த்துக்கு சிக்னல் அனுப்பும். அந்த சிக்னலை நம்ம ரிலேட்டிவிட்டி தியரியோட அல்லது இப்போ நான் எங்களோட ப்ரெடிக்ஷனோட மேட்ச் பண்ணி பார்க்கும்போது we can realize whether this effect is true or not or how much it deviates அப்படிங்கிறதெல்லாம் லைக் we can realize. ஓகே, இது ஏன் இதுக்கு மட்டும் ஸ்பேஸ்க்கு இந்த லெபார்டரி செட் பண்றோம் அப்படின்னா, இதில் பாருங்க, இதோட ஃப்ரீக்வன்சி நான் ஃபர்ஸ்ட் காட்டின மாதிரி இட்ஸ் அ மில்லி ஹெர்ட்ஸ் ஃப்ரீக்வன்சி. ஒரு சின்ன பிளாக் ஹோல் பெரிய பிளாக் ஹோலை சுற்றி வந்து விழும் போது நமக்கு ரிலீஸ் ஆகிற வேவ்ஸ்ல இருந்து வர ஃப்ரீக்வன்சி இட்ஸ் மில்லி ஹெர்ட்ஸ் ஃப்ரீக்வன்சி. வேற ரெண்டு பிளாக் ஹோல் சிமிலர் மாஸ்ல இருந்துச்சுன்னா அதுல இருந்து வர ஃப்ரீக்வன்சி வந்துட்டு இட்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் 100 ஹெர்ட்ஸ், ரஃப்லி 20 to 200 ஹெர்ட்ஸ் இருக்கும். So that is higher, whereas this is a very very minute frequency. Therefore we need to set up a laboratory in the space. Sir வேணா இதோட நம்ம முடிச்சுக்கலாம். we can go to the questions. Yeah, okay, so with this maybe I would like to stop. If you have any questions, or maybe if I have 5 minutes, I would like to conclude. Okay, so let me tell you a practical example. ஏன்னா இங்க நம்மளோட மீட்டிங்ல சீனியர் இஸ்ரோ சயின்டிஸ்ட் எல்லாம் இருக்கும்போது, ஸோ ஐ ஷுட் சே சம் ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள். இது வந்துட்டு ஏதோ ஜஸ்ட் தியரட்டிக்கலா ஏதோ எனக்கு மேத்தமெட்டிக்ஸ் பிடிக்கும், ஈக்குவேஷன் சால்வ் பண்ண பிடிக்கும்னு சால்வ் பண்றது மட்டும் கிடையாது. ஸோ வாட் குட் இட் டஸ் டு தி எர்த் ஆர் டு அஸ் இன் எவ்ரிடே லைஃப் அப்படின்னாக்கா, நம்ம ஜிபிஎஸ் எத்தனை பேர் யூஸ் பண்றீங்க? மொபைல் எத்தனை பேர் யூஸ் பண்றீங்க? எல்லாரும் யூஸ் பண்றீங்க இல்லையா? நீங்க தெரிஞ்சோ தெரியாமையோ ஜிபிஎஸ் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. ஓகே, எதர் யூ அக்செப்ட் இட் ஆர் நாட். லைக் ஃபர்ஸ்ட் உங்க மொபைல்ல பாருங்க, அது எப்பவுமே ஆன்லயே தான் இருக்கும். நானே ரொம்ப நாள் கழிச்சு தான் என் மொபைல் ஆஃப் பண்ணது. ஸோ ஜிபிஎஸ் நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணோம் இல்லையா? இது எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னாக்கா, இட் கேம் அவுட் ஆஃப் ஐன்ஸ்டைன்ஸ் ஜெனரல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி. ஐன்ஸ்டைன் ஜெனரல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியோட ஒன் ஆஃப் தி அப்ளிகேஷன் தான் ஜிபிஎஸ். அது இப்போ என்ன அப்படின்னா, ஒரு அரே ஆஃப் சேட்டலைட்ஸை ஸ்பேஸ்க்கு சென்ட் பண்ணி அதோட ரிலேட்டிவ் ஆக்சலரேஷனை ஸ்டடி பண்ணி அதை கோஆர்டினேட் பண்ணி நமக்கு கிடைக்கிற பொசிஷனிங் டைமிங் தான் வந்துட்டு இட்ஸ் அ ஜிபிஎஸ். ஓகே, இப்போ அந்த மாதிரி ஒரு 2 சேட்டலைட்டை, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 2வது படத்துல கீழே காட்டியிருக்க மாதிரி இங்க பாருங்க, இந்த கீழே கிரேஸ் 1 கிரேஸ் 2 இருக்கு பாருங்க, அல்லது ஃபர்ஸ்ட் படத்துலயும் 2 சேட்டலைட் இருக்கு இல்லையா? இந்த மாதிரி ஒரு 2 சேட்டலைட்டை சைமல்டேனியஸா நம்ம ஸ்பேஸ்க்கு அனுப்பி எர்த்தோட கிராவிட்டியில் அதை ஆர்பிட் பண்ணிட்டு இருக்கும் போது வந்துட்டு என்ன நம்ம ஸ்டடி பண்ணலாம்னாக்கா, அந்த 2 சேட்டலைட்டுக்கு நடுவுல நடக்கிற ரிலேட்டிவ் ஆக்சலரேஷன் அதை நாம வந்துட்டு ஃபைனைட்டா ரொம்ப மைன்யூட்டா எக்ஸ்பெரிமெண்டலா டிடெக்ட் பண்ண முடியும். அப்புறம் அதை தியரட்டிக்கலா ஐன்ஸ்டைன் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியில இன்னும் டெக்னிக்கலா சொல்லணும்னா ஜியோடெசிக் டீவியேஷன் மெத்தட்னு ஒன்று இருக்கு. அந்த மெத்தடை யூஸ் பண்ணி இந்த 2 ரிலேட்டிவ் ஆக்சலரேஷனை நம்ம மேட்ச் பண்ணோம் அப்படின்னாக்க நம்ம என்ன ஸ்டடி பண்ண முடியும்னா, நம்ம எர்த்தோட கிராவிடேஷனல் ஃபீல்ட் ஸ்டடி பண்ண முடியும். இப்போ நம்ம எர்த்தோட ஷேப் என்ன? ஸ்டூடெண்ட்ஸ், எர்த்தோட ஷேப் என்ன? ஸ்பியர். தப்பு. இட்ஸ் நாட் ஸ்பியர். இட்ஸ் ஆக்சுவலி இட் வில் லுக் லைக் திஸ், இட்ஸ் ஜியோய்ட் or it's a little bit elongated ellipsoid, அந்த மாதிரி. இதுதான் வந்துட்டு எர்த்தோட ஷேப். இது கான்ஸ்டன்டா எர்த்தோட ஷேப் இதே மாதிரி கான்ஸ்டன்டாவே இருக்குமானா கண்டிப்பா இருக்காது. பிகாஸ் இட் வேரிஸ். நம்ம எர்த்துல வந்துட்டு சர்ஃபேஸ்ல வாட்டர் இருக்கு, உள்ள வந்துட்டு நிறைய டைனமிக்ஸ் நடக்குது, லைக் மோல்டன் ஸ்டேட்ல மேட்டர்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அந்த டைனமிக்ஸ் நடக்கும் போது இதோட ஷேப் வந்துட்டு ஒரே மாதிரி இருக்கவே இருக்காது. அப்போ அதை ஸ்டடி பண்றதுக்கு தான் இந்த 2 சேட்டலைட்டோட ரிலேட்டிவ் ஆக்சலரேஷனை வச்சு ஒவ்வொரு இடத்துலையும் கிராவிடேஷனல் ஃபீல்டு என்ன அப்படிங்கிறத ஸ்டடி பண்ணலாம். கிராவிடேஷனல் ஃபீல்டை ஸ்டடி பண்ணோம்னா அதோட ஷேப் நமக்கு தெரிஞ்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள், சப்போஸ் வந்துட்டு இந்த ஓஷனோட இப்போ ஓஷன் இருக்குன்னு வச்சுங்க, அதோட ஓஷனோட ப்ரெஷர் பிளஸ் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் இதெல்லாம் நம்ம வந்துட்டு இந்த நான் சொன்ன இந்த ஜியோடெசிக் டீவியேஷன் மெத்தட் மூலமா ஸ்டடி பண்ணலாம். ஸ்டடி பண்ணோம்னா
எந்த இடத்துல கிராவிட்டி அதிகமா இருக்கு அல்லது வாட்டர் ஃப்ளோ எங்க போகுது, வாட்டர் கரண்ட் எங்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஃபைனட்டா ப்ரிடிக்ட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ சப்போஸ் இமயமலைக்கு இப்போ மேலே போகும்போது கிராவிட்டி அதிகமாக இருக்கும்போது ஆப்வியஸ்லி தேர் தி கிராவிடேஷனல் ஃபீல்டு வில் பி ஹையர், whereas in the ocean the gravitational field will be lower. ஓகே, ஸோ இதை வச்சு நம்ம என்னென்ன டிட்டர்மைன் பண்ணலாம்னா, நம்ம எப்போ கடல்ல அந்த சுனாமி வரும், எப்போ வேற இயற்கை சீற்றங்கள்லாம் வரும் அப்படிங்கிறத we can predict with this method, or even the climate change கூட we can study with this method. Okay, so with this I would like to conclude with a beautiful quote said by Brian Greene. என்னைக்கு வந்துட்டு நம்ம குழந்தைங்கள்லாம் ஒரு ஆக்டர்ஸை ரசிக்கிற மாதிரி, மியூசிஷியன்ஸை ரசிக்கிற மாதிரி என்னைக்கு சயின்டிஸ்டை வந்துட்டு நம்ம அட்மையர் பண்ண ஆரம்பிக்கிறோமோ அன்னைக்கு தான் வந்துட்டு நம்ம மனித குலம் லைக் இட் வில் கோ டு த ஹையர் லெவல். ஓகே, it will the civilization will go higher. Okay, thanks for your patience, and if you have any quick questions. மேட்டர் என்னும் ஒற்றை சொல்லால் பல மேட்டர்களை விளக்கி எல்லாமே சுத்துது எனும் பிரபஞ்ச சூட்சுமத்தை அறிவித்து சோலார் மாஸ் பற்றி நுட்பமாய் சொல்லி கருந்துளைகளின் அபரிமிதமான ஆற்றலை புரிய வைத்து கிராவிடேஷனல் வேவ்ஸ் அஸ்ட்ரானமி எனும் வானவியலின் புதிய பரிணாமத்தை கண்முன் காட்சிகளால் பிரம்மாண்டப்படுத்தி கருந்துளைகள் பற்றிய ஆர்வத்தை மிகுவித்த உங்களின் சிறப்புரைக்கு அன்பின் நன்றிகள். Participants, it is your time. நீங்க கேட்க வேண்டிய கேள்விகளை பேப்பர்ல எழுதி நீங்க கொடுப்பீர்கள் என்று சொன்னால் நெக்ஸ்ட் 20 minutes அந்த கேள்விகளுக்கு டாக்டர் சதீஷ்குமார் அவர்கள் பதிலளிப்பார்கள். விரைவாக எழுதி அந்த கேள்விகளை இங்கே முன்பாக கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். தமிழ் ஆங்கிலத்தில் எழுதலாம். விரைவாக உங்களுடைய கேள்விகளை ஒரு தாளில் எழுதி கொடுப்பீர்கள் என்றால் வாலண்டியர்ஸ் இந்த கொஸ்டின்ஸை வாங்கி இங்கே கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். கேள்விகளை நீங்கள் கேட்கிறீர்களா அல்லது நாங்கள் கேட்கட்டுமா? யூஸ்வலா எனக்கு கேட்கத்தான் பிடிக்கும் அப்படின்னு நாங்க திருவிளையாடல் காலத்துல இருந்து கேள்வி கேட்கறது தான் ஈஸி, ஆனா பதில் சொல்றது எவ்வளவு கஷ்டம். அதுக்கு நான் தயாரா இருக்கேன்றாரு. பட் இதெல்லாம் இவர் சார் சொன்னதெல்லாம் பார்க்கும்போது இப்ப சமீபத்துல ஒரு மீம் வந்துச்சு இல்லையா, எப்படா அப்படிங்கிற மாதிரி, இதெல்லாம் எப்படி சார் நீங்க எல்லாம் ஆராய்ச்சி பண்றீங்க, அது எவ்வளவு சொல்றீங்க, மைக்ரோ செகண்ட்ன்றீங்க, என்னென்னவோலாம் சொல்றீங்க. அப்படிலாம் ஒரு நுண்ணிய அளவுல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் கண்டுபிடிக்கணும்ன்ற ஒரு தாட் வர்றதே பெரிய விஷயம். அந்த தாட் வந்தா மட்டும் பார்த்தாது, அதற்கான எக்யூப்மெண்ட் செய்யணும். இப்ப லேசர் இன்டர்ஃபெரோமெட்ரிலாம் வந்து பேசுறதெல்லாம் பெருசு பெருசா இருக்கும், பிரம்மாண்டமா 4 கிலோமீட்டர்ன்றீங்க, எவ்வளவு சரிதான். ஆனா அதுல இருந்து வரக்கூடிய அந்த அலைகள் வந்து ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கும் இல்லைங்களா, அதை வச்சு இவ்வளவு இன்ஃபர் பண்ண முடியுதுங்களா அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியம். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரிதான் பிரபஞ்சம்னாலே ஆச்சரியமான, அதுதான் வந்துட்டு இந்த இந்த இயற்கையோட மொழி வந்துட்டு மேத்தமேட்டிக்ஸ். எப்ப நாம வந்துட்டு மேத்தமேட்டிக்ஸும் பிசிக்ஸ் அந்த இன்ஜினியரிங் டெக்னாலஜியும் நம்ம டுகெதரா ஒர்க் பண்ணும் போது we reveal the secrets of the nature. So that will give us most beautiful lessons from the மேத்ஸையும் பிசிக்ஸையும் பிரிக்கவே முடியாது சார். Absolutely. நான் ஆக்சுவலி நான் வந்து கெமிஸ்ட்ரிங்க. இந்த பிசிக்ஸை படிக்கிறப்பெல்லாம் பிச்சு கிச்சுனே தான் இருப்பேன். எப்படிதான் பிச்சுதோ, நீங்க எப்படிதான் அதை படிச்சீங்களோ. ஆனா கெமிஸ்ட்ரிங்கிறது கெமிக்கல் ஹிஸ்டரி, அது கிச்சடி. மனசுல இருக்கிறதெல்லாம் நீங்க அப்படியே சொல்றீங்க, அதெல்லாம் கை தட்டுறாங்க பாருங்க, உள்ள நினைக்கிறதெல்லாம் வெளில சொல்றீங்க அப்படின்னு. நண்பர்களே, உங்களுடைய கேள்விகளை குயிக்கா கொடுத்து அனுப்புங்க. ரொம்ப ஷார்ட்டா இருக்கு டைம். வாலண்டியர்ஸ் பாயிண்ட் வாங்க, அதை அனலைஸ் பண்ணி கொஞ்சம் கேள்விகளுக்கு பதில் சொல்லுவாங்க. வாலண்டியர்ஸ் இந்த क्वेश्चंस கொஞ்சம் கேள்விகளுக்கு வந்து ஈமெயில்ல வந்து குயிக்கா. இதற்கு இடையில இந்த நிகழ்ச்சியோடைய மாடரேட்டராக இருந்த டீன் ஆஃப் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட் டாக்டர் ஐசையா அவர்களுக்கு இந்த ஆர்கனைசிங் கமிட்டி சார்பாக அறிவியல் பலகையுடைய ஒருங்கிணைப்பாளர்
ஸ்ரீகுமார் அவர்கள் இப்பொழுது ஒரு நினைவு பரிசை வழங்குகிறார். மிக்க நன்றி, மிக்க நன்றி, மிக்க நன்றி, மிக்க நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ. இது முடிஞ்சதோட ஒரு செஷன். இந்த செஷன், அடுத்த செஷன் வந்து நம்ம துவங்கும். இது முடிஞ்சதோட இன்னும் சற்று நேரத்துல அதனுடைய கருத்தாளர்கள் வந்து கொடைக்கானல் சோலார் அப்சர்வேட்டரியுடைய ரெசிடென்ட் சயின்டிஸ்ட் டாக்டர் எபினேசர் செல்லசாமி, அந்த ப்ரோக்ராமுடைய ஒருங்கிணைப்பாளர் ஆர் ரமேஷ், செக்ரட்டரி கல்பாக்கம் அஸ்ட்ரோ கிளப். இருக்காங்களா ரமேஷ்? கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க, முன்னாடி வந்துருங்க, இவங்கெல்லாம் வந்துருங்க. இப்பொழுது இந்த நிகழ்ச்சியினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருந்த சேலம் ஜெயமுருகன் என்று நம்மால் அன்போடு அழைக்கப்படும் சேலம் ஜெயமுருகன், டாஸோடைய இசி மெம்பர் சேலம், ஒரு 25 ஆண்டு காலம் இந்த துறையில வந்து பங்காற்றியவர். அவருக்கு ஒரு நினைவு பரிசை அறிவியல் பலகை ஒருங்கிணைப்பாளர் வழங்குகிறார். நன்றி. Dr. Satish Kumar, first question. How black hole die? How black hole die? Black hole ka alive illa. So again it's plus one physics, right? I mean we cannot destroy anything. We can only recreate. A matter can only get recreated in forms of matter or energy. Nothing can be destroyed. So the black hole may want to, after all, black hole is a dead stage of a star. That is true, but black hole will never die. A black hole enna pannuna, sutti irukka matta objects, let it be stars, matta smaller objects la ulla iludhilthu, it will grow bigger, so it will never die. No, go ahead. Okay, then. The next question, sir. Please. As you said, black hole is a mass and it spins. Is black hole really a hole or a celestial body like Earth? If it is a hole, does it has a portal to somewhere or similar? Okay, so I understood. யாரோ ஒருத்தர் இன்ட்ரெஸ்டர் மூவி பார்த்தவங்க தான் எழுதிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். Fine, it's well and good. See, black hole அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்கா, as I said, from Einstein theory of relativity, we understand it describes black hole, and what we understand is outside the black hole. Black hole சுத்தி என்ன நடக்குதுங்கிறதுக்கான புரிதல் நமக்கு ஐன்ஸ்டைனோட ரிலேட்டிவிட்டில இருந்து கிடைக்குது. உள்ள என்ன நடக்குதுங்கிறது நமக்கு தெரியாது. என்ன போட்டாலும் உள்ள போயிடும். That's why it's called as a black hole. Okay, உள்ள போச்சு அப்படின்னாக்கா என்ன நடக்குதுன்னு we don't know. But however, there are theories again. Okay, அது என்ன சொல்லுது அப்படின்னாக்கா, like it will take if you fall into a black hole, it will take to other dimensions, higher dimensions, அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. But those are theories, nothing proved. சயின்ஸ்ல வந்துட்டு பேயா இருந்தாலும் சரி, சாமியா இருந்தாலும் சரி, until we see it experimentally, we cannot trust it, we cannot believe it, we should not believe it. So far it's just a theory. So next question, please. Is the end of the black hole the formation of white hole? No, again, white hole is a theoretical idea. எப்படி ஒரு பாசிட்டிவ் சார்ஜுக்கு நெகட்டிவ் சார்ஜ் இருக்கோ, ஒரு ஈக்குவல் ஆப்போசிட் சார்ஜ் இருக்கோ, அந்த மாதிரி ஒரு பிளாக் ஹோல் அப்படிங்க இருக்கும்போது ஒரு ஒயிட் ஹோல் இருக்குங்கிறது இட்ஸ் ஹைப்போதெட்டிக்கல் ஐடியா. என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்கா, ஒயிட் ஹோல்ல ஒரு எண்ட்ல நீங்க உள்ள என்ட்ரானீங்க அப்படின்னாக்கா another எண்ட்ல you will get out of some other part of the universe அப்படின்னு சொல்லிட்டு இட்ஸ் a theory, but again it's not yet proved. Does studying astrophysics abroad beneficial? No, absolutely. You see, என்ன அப்படின்னாக்கா, நான் வந்துட்டு இந்த நகரத்துல தான் நான் ஃபர்ஸ்ட் என்னோட பிசிக்ஸ் கேரியரை நான் துவங்கினேன். ஓகே, that's why திருச்சி is special to me. நான் சேலத்துல பிறந்திருந்தாலும் இங்கதான் நான் அஃப்கோர்ஸ் இங்க பிஷப் பீப்பருக்குலாம் நான் இந்த சுத்தி இருக்கிற ஒரு காலேஜ்லயும் ஒரு செமினாரையும் நான் விட மாட்டேன். உங்க மாதிரி நான் யூஜி படிக்கும் போது எந்த காலேஜாலும் போயிடுவேன். ஈவன் மதுரை வரைக்கும்லாம் போய் ஒரு 1 day செமினார் அட்டன் பண்றதுக்காக இங்கிருந்து மதுரை வரைக்கும்லாம் போவோம். ஓகே, அவ்வளவு கிரேசியா. அதுவும் நான் போதெல்லாம் டெக்னிக்கல் செமினாருக்கா போவேன். ஓகே, இந்த மாதிரி கூட ஒரு பாப்புலர் லெவல் கூட போக மாட்டேன், டெக்னிக்கலா போவேன். ஆஸ் இஃப் எனக்கு எல்லாமே புரியுற மாதிரி. எதுவுமே புரியாது, பட் ஸ்டில் நான் போய் உட்காந்துருந்து எதையாவது கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போவேன். ஸோ அந்த விதத்துல எனக்கு இது ரொம்ப
நான் வந்துட்டு சயின்ஸ்ல பிசிக்ஸ்ல வளர்ந்த ஒரு முக்கியமான நகரம் இது. நான் பிஎஸ்சி பிசிக்ஸ்ல நான் தான் என் கிளாஸ் டாப்பர். ஓகே, தட்ஸ் ஓகே. நான் சொல்ல வர்றது வேற. தட்ஸ் ஓகே. டாப்பருங்கிறது முக்கியம் இல்லை. நான் பிஎஸ்சி பிசிக்ஸ் இங்கே படிச்சுட்டு இருக்கும் போதே வந்துட்டு நான் செகண்ட் இயர் பிஎஸ்சிலேயே நான் ஐஐடி ஐஐஎஸ்சிக்கெலாம் நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன், அங்கே உள்ள சயின்டிஸ்ட் கிட்ட எல்லாம் பேசுறதுக்கு. ஓகே, ஸோ அப்போ அங்கே உள்ள ஸ்காலர்ட்ட ரிசர்ச் ஸ்காலர்ட்ட எல்லாம் பேசும்போது ஐ ஃபிகர்ட் அவுட் தட் நம்மளை விட அவங்க லைக் ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்காங்க. லைக் நான் அந்த மாதிரி நாலேஜ் அக்வயர் பண்ணணும் அப்படின்ற தேர்ஸ்ட் வந்தது எனக்கு. அப்போ நான் வந்துட்டு ஃபைனல் இயர்ல வந்துட்டு ஐஐடி என்ட்ரன்ஸ் எழுதினேன், சென்ட்ரல் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ்லாம் எழுதினேன். நான் டாப்பராக இருந்தாலும் எதுலையுமே செலக்ட் ஆகலை. ஓகே, ஸோ அப்போதான் வந்துட்டு புரிஞ்சது லைக் நம்ம அது அந்த எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணுற விதம் வேற, நம்ம காலேஜ் எக்ஸாமுக்கு எழுதுறது வேற அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் நான் 1 இயர் உட்காந்து ஸ்பெண்ட் பண்ணி திரும்ப ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாம் படித்து நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். ஃபிசிக்ஸில் நம்ம படிக்கிறேன்னே சொல்ல முடியாது. ஓகே, ப்ராப்ளம் சால்விங் இஸ் ஃபிசிக்ஸ். ஸோ ப்ராப்ளம் சால்வ் பண்ணி அப்புறம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணி நான் டெல்லி யூனிவர்சிட்டியில் ஆல் இண்டியா 5th ரேங்க் வாங்கி ஐ ஜாயின்ட் இன் டெல்லி யூனிவர்சிட்டி இன் மெரிட். அப்புறம் எனக்கு ஃபார்ச்சுனேட்லி அங்கேருந்து எனக்கு ஒரு அப்ராட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. எராஸ்மஸ் முண்டஸ்னு ஒரு பெரிய ப்ரெஸ்டீஜியஸ் ஸ்காலர்ஷிப் கிடைச்சது. ஓகே, சர்டன்லி அட் ஈச் லெவல் நான் வந்துட்டு என்ன சொல்ல வரேனாக்கா, இந்த கொஸ்டினுக்கு ஒரு ஸ்டேட் யூனிவர்சிட்டியில நம்ம துவங்கியிருக்கோம், இட்ஸ் வெல் அண்ட் குட். பட் ஆனால் நம்ம இது ஜென்ரலாக மைண்டில் வச்சுங்க, ஒரு காலேஜில் ஒரு டிகிரி முடிச்சிட்டோம்னாக்கா அந்த இடத்துல இருக்கக்கூடாது. அடுத்த டிகிரிக்கு யூ ஷுட் மூவ் ஆன், யூ ஷுட் மூவ் அவே, சர்டன்லி யூ ஷுட் மூவ் அவே. ஓகே, பிஎஸ்சி இங்கே படிச்சிங்கன்னா எம்எஸ்சி இங்கே இருக்காதீங்க, இந்த சிட்டிலேயே இருக்காதீங்க, தயவு செஞ்சு வேற எங்கேயோ போயிருங்க. நான் கற்றுக்கிட்டது அதுதான். நான் யூஜி நான் தமிழ்நாட்டில் படித்தேன், பிஜி நான் இங்கே இருக்கக்கூடாதுன்னு பர்பஸ்ஃபுல்லாக நான் டெல்லிக்கு போனேன். எனக்கு இன்ஃபேக்ட் சவுத்லேயும் எனக்கு சென்ட்ரல் யூனிவர்சிட்டி கிடைச்சது, யூனிவர்சிட்டி ஆஃப் ஹைதராபாத், பிஹெச்யூ பனாரஸ் இந்தியன் யூனிவர்சிட்டி அண்ட் யூனிவர்சிட்டி ஆஃப் டெல்லி கிடைச்சது. நான் டெல்லிக்கு போகணுன்ட்டு ஐ வென்ட் தேர். அப்புறம் நான் பிஜி அங்கே முடிச்சதுக்கப்புறம் இந்தியாவில் நான் பிஹெச்டியே பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணி நான் வெளிநாட்டுக்கு போனேன். அண்ட் தட் வாஸ் அட் ஈச் ஸ்டெப் என்னுடைய பொட்டன்ஷியல் வந்துட்டு நான் நிறைய வளர்த்துக்க வேண்டியது இருந்தது. இன் டேர்ம்ஸ் ஆஃப் நாலேஜ், இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் அண்டர்ஸ்டாண்டிங். அதுதான் வந்துட்டு நம்மளை உருவாக்கும். நீங்கள் ஒரே இடத்துல கம்ஃபர்டபுளாக உட்காந்துட்டீங்க அப்படின்னா யூ வில் நெவர் எவர் க்ரோ. ஓகே, ஸோ சர்டைன்லி நீங்கள் வந்துட்டு இப்போ யூஜி படிக்கிறீங்க அப்படின்னா எம்எஸ்சி ஆஸ்ட்ரோ பிசிக்ஸ் படிக்கிறதுக்கு நான் மனோகர் சார்ட்ட ஒரு போஸ்டர் நான் கொடுத்துருக்கேன். ஐ ஹோப் அவர் இங்கே போஸ்ட் பண்ணியிருப்பாருன்னு. எராஸ்மஸ் முண்டஸ்னு ஒரு ஸ்காலர்ஷிப் இருக்கு. ஓகே, எஸ்பெஷலி இந்த வருஷம் ஃபைனல் இயர் போறவங்க எல்லாமே தெரிஞ்சுங்க. ஈவன் எம்எஸ்சி படிக்கிற ஃபைனல் இயர் கூட நீங்க செகண்ட் எம்எஸ்சி அப்ளை பண்றது ஒன்றும் தப்பு இல்லை. இட்ஸ் ஆல் நார்மல் இன் அப்ராட். ஓகே, என்ன பண்ணலாம்னாக்கா கம்ப்ளீட் ஸ்காலர்ஷிப், உங்களுடைய 2 வருஷத்துக்கான கம்ப்ளீட் ஸ்காலர்ஷிப் அந்த ப்ரோக்ராம் கொடுக்கும். ஈச் செமஸ்டர் 4 செமஸ்டர் நீங்க 4 கண்ட்ரியில இருப்பீங்க அண்ட் 4 யூனிவர்சிட்டிஸ் வந்துட்டு உங்களுக்கு டிகிரி கொடுக்கும். இட்ஸ் அன் அமேசிங் ஆப்பர்ச்சுனிட்டி. தமிழ்நாட்டுல இருந்து ஒரு பொண்ணு இப்போ படிச்சுட்டு இருக்காங்க, ஐ நோ ஹர். அண்ட் ஈவன் இங்க சோஹில்னு ஒரு ஸ்டூடெண்ட் ஈரோட்ல இருந்து வந்திருக்காரு, அவரும் அப்ளை பண்ணிருக்காரு, இந்த வருஷம் அப்ளை பண்ணிருக்காரு. லைக் கரெக்டா அவரோட காலேஜ்ல நான் ஒரு டெட்லைன் இருக்க ஒரு வாரத்துக்கு முன்னால நான் பேசினேன் அண்ட் ஐ செட் அண்ட் அவர் ஆர்வமா வந்து அப்ளை பண்றேன்னு கேட்டார் அண்ட் ஹி அப்ளைட். ஸோ நீங்க இந்த வருஷம் ஃபைனல் இருக்கவங்க எல்லாருமே யூ ஷுட் அப்ளை நெக்ஸ்ட் இயர் அண்ட் ட்ரை. ஓகே, கண்டிப்பா கிடைக்கும், ஜஸ்ட் ட்ரை இட். Next question, sir. Thank you, sir. The last question for the session. The remaining questions will be answered on the TAS website. I request the participants to see through the website. The final question is there any way a black hole can be useful for human being apart from being a garbage can, they have asked? ஆக்சுவலா இந்த கொஸ்டின்லாம் ஆல்ரெடி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் என்னை பார்த்து திட்டி கேட்ட கேள்விதான். அதனால தான் நான் கடைசியா அதுக்காகவே 2 ஸ்லைட் புதுசா போட்டேன். அதுக்கு தான் நான் சொன்ன அந்த கிரேஸ் மிஷன் காட்டினேன் இல்லையா. ஸோ யூசி இன்னைக்கு நம்ம கத்தி இல்லாம ரத்தம் இல்லாம ஆப்ரேஷன் பண்றோம் த்ரூ லேசர், ரைட்? அது ஒரு காலத்துல ஒரு 78 இயர்ஸ்க்கு முன்னால இட் வாஸ் அ தியரி. ஓகே, லேசர் இட் வாஸ் அ தியரி. அதுக்கப்புறம் வந்துட்டு டெக்னாலஜி டெவலப் ஆக இன்ஸ்ட்ருமெண்டா டெவலப் ஆகி நாம அதை லேசரா உருவாக்கி இன்னைக்கு நம்ம ஆப்ரேஷன் பண்றோம், ரைட்? யூனோ எனி ஃபண்டமெண்டல் டிஸ்கவரி டேக்ஸ் டைம் டு எமர்ஜ் அஸ் a practical application. ஸோ அந்த மாதிரி இதுல இந்த பிளாக் ஹோல்ஸ்ல இருந்து நம்ம கண்டுபிடிக்கிற தி ஃபண்டமெண்டல் பிரின்சிபிள்ஸ் பிஹைண்ட் இட் will be converted into experiments in the later stages. Okay, it takes time. So that's the nature of science, from science to technology. Okay, it takes time and we have to be patient enough. Maybe அது நமக்கு யூஸ்ஃபுல்லாம இருக்கலாம், ஆனா விதை நாம தான் போட்டுட்டு போகணும், ரைட்? ஸோ இட்ஸ் டெஃபினெட்லி யூஸ்ஃபுல். ஆனால் அந்த டைரக்ட் அப்ளிகேஷன் ஆல்ரெடி சொல்லிட்டேன். உங்களுடைய ஒவ்வொரு மொபைல்ல இருக்க ஜிபிஎஸும் வந்துட்டு ஐன்ஸ்டீனோட ரிலேட்டிவிட்டி தியரியிலிருந்து வந்தது தான். ரிலேட்டிவிட்டி இல்லைன்னா ஜிபிஎஸ் கிடையாது. ஓகே, ஜிபிஎஸ் இருந்தாலும் நம்ம கார் ஏதாவது முட்டு சந்தில் போய் கூகுள் மேப்ல நிறுத்துதுங்கிறது வேற.
தட்ஸ் டிஃபரெண்ட். பட் இன்னைக்கு நம்மளோட கிளைமேட் சேஞ்சா இருக்கட்டும், நம்ம ஓஷன்ல இன்னொரு பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பிளனேஷன் நான் சொல்றேன் நான் ஆஸ் அ லாஸ்ட் பாயிண்ட். நம்ம மீனவர்கள்லாம் அடிக்கடி கடல்ல போய் ஸ்ரீலங்கா பார்டரை தொட்டுருவாங்க, அவங்க சுட்டு கொண்டுருவாங்க இல்லையா? லைக் அபவுட் மோர் தென் 800 ஃபிஷர்மேன் வந்துட்டு கொல்லப்பட்டிருக்காங்க சோஃபார், ஆர் நியர்லி 900. ஸோ இதுக்கு ஈவன் இஸ்ரோவே வந்துட்டு ஒரு ஆப் டெவலப் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதாவது எது வரைக்கும் நம்மளோட எல்லை இருக்கு, எந்த இடத்துல அந்த மீன்களோட டென்சிட்டி அதிகமா இருக்கு அப்படிங்கிறத காட்டக்கூடிய ஒரு ஆப் டெவலப் பண்ணியிருக்காங்க. ஓகே, இது ஈரோட்ல இல்ல, ஒரு 6 months முன்னால டாக்டர் சிவன் சொன்னது, ஒரு மீட்டிங்ல சொன்னாரு, புத்தக திருவிழாவில் சொன்னாரு. ஸோ அந்த ஆப் வந்துட்டு இதோட அப்ளிகேஷன் தான், இந்த பிளாக் ஹோல் தியரியோட, இந்த ரிலேட்டிவிட்டி தியரியோட அப்ளிகேஷன் தான், ஒன் ஆஃப் தி அப்ளிகேஷன் தான் அந்த ஆப். அது மூலமா நம்ம மீனவர்களுக்கு எங்க மீன்கள் வளம் அதிகமா இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கக்கூடிய, லைக் இட்ஸ் அ டிவைஸ், இட் பிகம்ஸ் அ மெஷின். ஓகே, to find that. So that's a beautiful application, right? நம்ம மீனவர்களோட மரணத்தை தடுக்குது, and அவங்களுடைய வாழ்வாதாரம் அந்த மீனை நம்பி இருக்கு. So easily it will figure out. So that's one of the beautiful application of this theory, right? Okay, thank you so much. மிகவும் சிறப்பாக நாம் அனைவரும் புரிந்து கொள்ளுகிற வகையில் பிளாக் ஹோலை குறித்து நம்முடைய பகிர்ந்து கொண்ட டாக்டர் சதீஷ்குமார் அவர்களுக்கு நம்முடைய கரங்களை தட்டி பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளலாம். ஏறக்குறைய 45 கேள்விகள் உங்கள் பேப்பர் மூலமாக கிடைக்கப்பெற்றிருக்கின்றன. அவைகள் அவர் உடனடியாக பதில் கொடுக்க இயலவில்லை, பிகாஸ் ஆஃப் வாண்ட் ஆஃப் டைம். Those questions, just நீங்க மேபி in case என்கிட்ட கேட்கணும்னா I will give my email ID such that you can also write to me apart from putting it. Okay, so it's blackboard.chalkpiece@gmail.com. Okay, fine. So they will show you. Yeah. கேள்விகளை கேட்ட அத்தனை பார்ட்டிசிபென்ட்ஸுக்கும் விழா குழுவின் சார்பில் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். தேங்க்யூ. நண்பர்களே, இப்ப வந்து ஒரு சின்ன மினி பிரேக்னாக்கா 10 minutes. இங்க போனீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வந்து டீ இருக்கு, ஸ்நாக்ஸ் இருக்கு, சாப்பிட்டுட்டு கரெக்டா 12:10 இங்க அசம்பிள் ஆயிடணும். அடுத்த செஷன் டாக்டர் செல்லசாமி சார் வந்திருக்கிறாங்க, எபினேசர் செல்லசாமி, கொடைக்கானல் இருக்கக்கூடிய சோலார் அப்சர்வேட்டரி அண்ட் மியூசியத்துடைய ரெசிடென்ட் சயின்டிஸ்ட். ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்க எல்லாரும் எப்ப வேணாலும் போய் பார்க்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த அடிப்படையில் நம்ம பார்ப்போம். ஏற்கனவே உள்ள செஷனுக்கு 51 பேர் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கிறாங்க, எல்லாத்தையும் வச்சிருக்கிறோம் நம்ம. இதுக்கு எல்லாத்துக்கும் உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து நம்ம வெப்சைட்லயும் சாரோட வெப்சைட்லயும் அவைலபிளா இருக்கும். தேங்க்யூ. இப்போ வந்து பிரேக் 10 நிமிஷம், இங்கேயே தான் இருக்கு எல்லாமே. நன்றி. Dear participants, please be on time. Since we are lagging out time, please report back immediately after 10 minutes. இங்கதான் ஆமா, கண்டிப்பா. டைம் அப்பப்போ பிரேக் கிடைக்கும் போது நாங்கள்
மைன்ஸ் வெளியீடு Yeah.
Participants, we have a group photo by 12:45. I request all the participants to be available for the group photo. A kind notice for the attention of the participants. After this session, we do have a group photo at 12:45 in front of the Golden Jubilee building. I request all the participants to be available for this session as well. Hello.
Hello. அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய அடுத்த நிகழ்வு துவங்குகிறது. கொஞ்சம் டீ சாப்பிட்டுட்டு உடனே எல்லாரும் இந்த ஆடிட்டோரியக்கு வாங்க. இந்த செஷன் முடிஞ்ச உடனே ஏற்கனவே டாக்டர் ஜோசின் பிரபா மேடம் வந்து அனௌன்ஸ் பண்ணியபடி நம்ம வந்து ஒரு பெரிய குரூப் போட்டோ எடுக்கணும். அந்த குரூப் போட்டோ எடுத்து முடிச்ச பிறகுதான் மதிய உணவு. மதிய உணவு முடிஞ்ச உடனே டாக்டர் பிரியாஹாசன் ஹைதராபாத்லேருந்து வந்துட்டாங்க. அந்த செஷன் துவங்கிரும். ஒரு டைட் ஷெட்யூல் தான். ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் இந்த பிரேக்லாம் உக்காந்துக்கிட்டே எடுத்துக்கணும். ஸோ அதனால் ஆங்காங்கே இருக்கக்கூடிய நண்பர்கள் அனைவரும் உடனடியாக ஆடிட்டோரியம் உள் வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது ஒரு பாடல். ஹலோ நண்பர்களே, இரண்டாவது நாள் நிகழ்ச்சியினுடைய தேநீர் இடைவேளைக்கு பிறகு இந்த நிகழ்வு சீரோடு துவங்க இருக்கிறது என்பதை அன்பான அறிவிப்போடு தெரிவித்துக் கொண்டு, வாருங்கள் நண்பர்களே ஒன்று சேருவோம், வானியல் பற்றி நாம செய்தியை சேகரிப்போம், வானியல் பற்றி நாம செய்தியை சேகரிப்போம். வாருங்கள் நண்பர்களே ஒன்று சேருவோம், வாருங்கள் நண்பர்களே ஒன்று சேருவோம், வானியல் பற்றி நாம செய்தியை சேகரிப்போம், வானியல் பற்றி நாம செய்தியை சேகரிப்போம். அறிவார்ந்த நண்பர்களே, அரங்குக்கு வரும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு, பாருங்கண்ணே, இன்னைக்கு என்ன நாள்னு தெரியுமா உங்களுக்கு? என்ன நாள்? அண்ணன் சொல்லுவாரு. அண்ணே சொல்லுங்கண்ணே. அக்கா, ஓஹோ, தம்பி, ஆஹா, தங்கச்சி, சாரு, மேடம், ஓஹோ, எல்லோருக்கும் ஒரு கேள்வி. எல்லோருக்கும் ஒரு கேள்வி. கேள்வியா? ஆமா. கேள்வி. ஜூன் 30 என்ன தினம் தெரியுமா? என்ன தினம் தெரியுமா? என்ன நாள் தெரியுமா? அட என்ன நாள் தெரியுமா? ஜூன் 30 என்ன தினம் தெரியுமா? என்ன தினம் தெரியுமா? என்ன நாள் தெரியுமா? என்ன நாள் தெரியுமா? உலக விண்கற்கள் தினம் என்பது தெரியுமா? எல்லோருக்கும் தெரியுமா? எல்லோருக்கும் தெரியுமா? அதனால் எங்களுக்கு என்ன என்ற கேள்வி கேட்குதே, என்ற கேள்வி கேட்குதே. வானில் சுற்றுகின்ற விண்கற்கள் ஆனது இயற்கை மாற்றத்தினால் பாதை மாறுமே, சுழற்சி மாற்றத்தினால் விண்கற்கள் மோதுமே, சூரிய குடும்பத்திற்கு பாதிப்பாகுமே. வானில் சுற்றுகின்ற விண்கற்கள் ஆனது இயற்கை மாற்றத்தினால் பாதை மாறுமே, சுழற்சி மாற்றத்தினால் விண்கற்கள் மோதுமே, சூரிய குடும்பத்திற்கு பாதிப்பாகுமே. பூமியும் அதிலுண்டு, நிலவும் அதிலுண்டு, எந்த கோள்களுக்கும் பாதிப்பாகலா? பூமியும் அதிலுண்டு, நிலவும் அதிலுண்டு, எந்த கோள்களுக்கும் பாதிப்பாகலா? ஜூன் 30 என்ன தினம் தெரியுமா? என்ன தினம் தெரியுமா? என்ன நாள் தெரியுமா? ஆனை நாமும் உற்று நோக்க வேண்டுமே, உற்று நோக்க வேண்டுமே. பெண்சால் துணை கொண்டு தேடி நாமும் போகணும், தேடி நாமும் போகணும். தேடி கண்டுகொண்ட விண்கற்கள் தரவுகள், விண்கற்கள் தரவுகள் வானில்
வரலாற்று பாதை வகுக்க பார்க்குமே, பாதை வகுக்க பார்க்குமே. நாமும் நலமாய் கோள்கள் வளமாய், நாமும் நலமாய் கோள்கள் வளமாய் சுழல தரவுகள் துணை செய்யலாம். நாமும் நலமாய் கோள்கள் வளமாய் சுழல தரவுகள் துணை செய்யலாம். ஜூன் 30 என்ன தினம் தெரிந்ததே, என்ன தினம் தெரிந்ததே, என்ன நாடு தெரிந்ததே, எந்த நாடு தெரிந்ததே. உலக விண்கற்கள் தினம் என்பது தெரிந்ததே, தினம் என்பது தெரிந்ததே. அண்ணே சொல்லுங்க தம்பி, தங்கச்சி, சாரு, மேடம், என்ன நாள்னு தெரிஞ்சிச்சா? தெரிஞ்சிச்சுனே. ஜூன் 30னா உலக விண்கற்கள் தினம். அது பாத்தீங்கன்னா நீங்க கூகுள்ல போய் சர்ச் பண்ணீங்கன்னா பேன் ஸ்டார்னு வரும். ஓஹோ, அதுல நீங்க சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா நம்மளுடைய பூமிக்கு அப்பால் சுற்றி கொண்டிருக்கக்கூடிய விண்கற்களை நம்ம அடையாளப்படுத்தணும். அதை அடையாளப்படுத்தணும் அப்படின்னா ஒரு 4.5 கோடி மைலுக்கு அப்பால் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம அடையாளப்படுத்திட்டோம்னா அந்த விண்கற்கள் அதனுடைய பாதை மாறுதா, பூமிக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கா, மற்ற கோள்களுக்கு நிலவுக்கு பாதிப்பு இருக்கா அப்படிங்கிறத நம்ம அடையாளப்படுத்தலாம். இப்ப ஒவ்வொருத்தங்களும் அதை தனித்தனியா அவங்க முயற்சி பண்றப்ப நீங்க ஒரு புதிய விண்கற்களை அதன் வழியாக நீங்க தேடலாம். அது தேடி அந்த தரவுகள் நீங்க கண்டுபிடிச்சது ஒரு புதிய விண்கற்கள் தான் அப்படிங்கிறப்ப அந்த தரவுகள் அடிப்படையில உங்களுடைய பேரை கூட அதுக்கு சூட்டலாம். நம்ம எல்லாருமே ஒன்றிணைஞ்சா இந்த பூமிய விண்கற்களினுடைய மோதல்களிலிருந்து மற்ற கோள்களுக்கு மோதல்களிலிருந்து நிச்சயம் காக்கலாம். அதனால நீங்க பேன் ஸ்டார்ன்ட்டு போயிட்டு கூகுள்ல சர்ச் பண்ணுங்க. உங்களுடைய பேரை வரலாற்று பக்கத்துல பதிவு பண்றதுக்கு, விண்ணுடைய பக்கத்துல பதிவு பண்றதுக்கு ஒரு வாய்ப்பா அமையும். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. நல்லா சிந்திக்கணும், நல்லா சிந்திக்கணும். சிந்தனை தான் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். மனசு வந்து குறுக்கோளில போகும். ஆமாண்ணே. என் மனசு போற போக்க பாடுறேன், அப்படியா? அதை எந்த மன சாட்சியிடம் கேக்குறேன். அடுத்தவகளை யாரையும் நான் சொல்ல விரும்பல. மனசு ஒன்றி நல்லா சிந்திக்கணும். வானியல் பற்றி சிந்திக்கணும். ரொம்ப அற்புதமா சொன்னார் ஐயா. டாஸுடைய மாவட்ட மாநில ஒருங்கிணைப்பாளர் வணக்கத்திற்குரிய மரியாதைக்குரிய மனோகரனே ரொம்ப அழகா சொன்னாரு. நிறைய இடத்துல நாங்க நுண்ணோக்கியின் மூலம் மக்களுக்கு, மாணவர்களுக்கு தொடர்ந்து வானியலை, பிரபஞ்சத்தை பார்க்கக்கூடிய ஏற்பாடு செஞ்சுக்கிட்டு இருக்கோம், தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படியாப்பட்ட அற்புதமான சேவை அறிவியல் பூர்வமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அறிவியல் சிந்தனை வளர வேண்டும். அறிவியல் சிந்தனை வளர்கிற பொழுது பூமி பந்தை காப்பாத்தலாம், உயிர்களை காப்பாத்தலாம், மனிதர்களை மனிதனோடு நேசிக்கலாம். அதனால பாருங்க, மனசு ரொம்ப ரொம்ப அற்புதமானது. என் மனசு போற போக்க பாடுறேன், அதை எந்த மன சாட்சியிடம் கேக்குறேன். என் மனசு தங்கச்சி, என் மனசு தம்பி, என் மனசு போற போக்க பாடுறேன், அதை எந்த மன சாட்சியிடம் கேட்கிறேன். அடுத்தவர்களை யாரையும் நான் சொல்ல விரும்பல. என் மனசு போற போக்க பாடுறேன், அதை எந்த மன சாட்சியிடம் கேட்கிறேன். பள்ளிக்கூடம் போகாமலே பாசு பண்ணணும், அந்த கல்லூரியில் சேராமலே பட்டம் வாங்கணும். நான் பள்ளிக்கூடம் போகாமலே பாசு பண்ணணும், இந்த கல்லூரியில் சேராமலே பட்டம் வாங்கணும். சிரமம் ஏது இல்லாம வேலை கிடைக்கணும், சிரமம் ஏது இல்லாம வேலை கிடைக்கணும். அந்த வேலை ஏதும் பார்க்காமலே சம்பளம் கிடைக்கணும். எனக்குன்னு அந்த வேலை ஏதும் பார்க்காமலே மாசம் 30 தேதிக்குள்ள சம்பளம் கிடைக்கணும், அதன் மத்தியிலே அனுதினமும் சம்பளம் கிடைக்கணும். மாசம் 30 தேதிக்குள்ள சம்பளம் கிடைக்கணும், அதன் மத்தியிலே அனுதினமும் சம்பளம் கிடைக்கணும். போதாதுனா போராடவும் கொடி பிடிக்கணும், போதாதுனா போராடவும் கொடி பிடிக்கணும். வேற பொறுப்பில் ஏது மாட்டாமலே ஒதுங்கி நிக்கணும், வேற பொறுப்பில் ஏது மாட்டாமலே ஒதுங்கி நிக்கணும். என் மனசு தம்பி, என் மனசு தங்கச்சி, என் மனசு போற போக்க பாடுறேன், அது எந்த மன சாட்சியிடம் கேட்கிறேன்.
ஊழியங்கள் செய்யாமலே தொண்டனாகணும், நான் உட்கார்ந்த இடத்திலேயே தலைவனாகணும். ஊழியங்கள் செய்யாமலே தொண்டனாகணும், நான் உட்கார்ந்த இடத்திலேயே தலைவனாகணும். ஏழைக்கு உதவி செய்வது போல் படம் எடுக்கணும், ஏழைக்கு உதவி செய்வது போல் படம் எடுக்கணும். அது எல்லா பேப்பர் நியூஸ் வந்து தூள் பறக்கணும், அது எல்லா பேப்பர் நியூஸ் வந்து தூள் பறக்கணும். என் மனசு போற போக்க பாடுறேன், அது எந்த மனசாட்சியிடம் கேட்கிறேன். என் மனசு போல யாருக்கு இருக்க கூடாது, அப்படி இருந்ததுன்னா நம்ம நாட்டுக்கு அது உதவாது. வீடுயர நாடுயர நன்கு உழைப்போ, வீடுயர நாடுயர நன்கு உழைப்போ. நம்ம மனசாட்சிக்கு என்றுமே பயந்து நடப்போம், அதுக்கு எல்லாருமே வானியல் மன்றத்துல எல்லோருமே சேர்ந்து நடப்போம். நன்றி நண்பர்களே. அற்புதமான தேநீர் இடைவேளைக்கு பிறகு இந்த அரங்கு தொடங்குகிறது. நன்றி. Thank you so much for the beautiful song. Let's now enter into the third special lecture about Solar Observatory and Museum by Dr. Ebenezer Chelasamy, Resident Scientist, Kodaikanal Solar Observatory, Indian Institute of Astrophysics, Kodaikanal. I coordinately invite Mr. R. Ramesh, Secretary Kalpakam Astro Club, to be the coordinator of the session, and Dr. J.G.R. Satyaseelan, Vice Principal Self-Finance of Bishop Heber College, the moderator of the session. Dr. Ebenezer Chelasamy, Resident Scientist, Solar Observatory, Indian Institute of Astrophysics. Sir did his undergraduation at Aragappa College, Karaikudi, post-graduation in the American College, Madurai. Adding feather to his cap, Sir did his MS Instrumentation at Indian Institute of Science, Bangalore. He joined as research assistant in 1989 in RRI. He did his doctoral studies in shock-associated radio emission in Indian Institute of Astrophysics. Sir was honored with CNPQ Fellowship and FAPESP Fellowship, and carried out 3 years of postdoctoral studies at INPE Sao Paulo, Brazil. He has many research papers to his credit, and Sir at presently serves as head of Solar Observatory since 2017. We are privileged to have you amidst us, Sir. Thank you. Hello. அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு அஸ்ட்ரானமி சயின்ஸ் சொசைட்டி இந்த மாதிரி மாஸ் டீச்சிங் ப்ரோக்ராம் நிறைய பண்ணிட்டு இருக்கு. அதுல ஒன் ஆஃப் த ப்ரோக்ராம் வந்து இந்த ஸ்பெஷல் லெக்சர். சொல்ல 1890கள் முற்பகுதியில மெட்ராஸ் பிரசிடென்சி அதை வந்து பாதித்த கடுமையான பஞ்சத்துல தொடங்குனது என்ற இது எதுக்காக தொடங்கப்பட்டதுன்னா, பருவமழை முறைகளை புரிந்து கொள்ளவும், பூமியின் மேற்பரப்பு எவ்வாறு வெப்பமாகிறது என்பதை பற்றி கூடுதல் தகவல் தெரிந்து கொள்வதற்காகவும் ஒரு ஆரம்பமாக அமைக்க முடிவு செய்யப்பட்டது. அதுக்கு வந்து ஒரு கிரைட்டீரியா இருக்கு. சரினா, பூமி வந்து தூசு இல்லாம ஒரு தூய்மையான இடமா இருக்கணும், நகர விளக்குகள் இடையூறு இல்லாம இருக்கணும், வானியல் வாசிப்புகளுக்கு இடையூறு இல்லாம இருக்கணும். அப்படி பார்க்கும்போது பூமத்திய ரேகைக்கு அருகாமையில் அமைந்துள்ள ஒரு பழனி மலையின் சதர்ன் டிப்ல 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல அப்ராக்சிமேட்லி 2343 மீட்டர் சீ லெவல் ஹைட்ல ஒரு லொகேஷன் உருவாக்கப்பட்டது. அதுதான் கொடைக்கானல் சோலார் அப்சர்வேட்டரி. தற்போது வந்து அது இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் அஸ்ட்ரோபிசிக்ஸ் அதுக்கு சொந்தமானதாகவும் அதன் கட்டுப்பாட்டுக்குள்ளும் இயங்கி வருது. இங்குள்ள நூலகத்துல ஆராய்ச்சி பணிகளுக்கான முக்கிய ஆதாரமாக சூரியன் மற்றும் சூரிய நிலப்பரப்பு இயற்பியல் பற்றிய முக்கியமான படைப்புகள் பாதுகாக்கப்படுகின்றன. சூரிய நிகழ்வுகள் பற்றிய ஆய்வுக்கு மிகவும் அர்ப்பணிக்கப்பட்ட இந்த ஆய்வகத்தின் மிக முக்கியமான சாதனை எவர்செட் எஃபெக்ட், அதாவது சூரிய புள்ளிகளில் ரேடியல் இயக்கத்தின் நிகழ்வு. சூரிய புள்ளிகளில் ரேடியல் இயக்கத்தின் நிகழ்வு. ஸோ இது முதலா 1909 இந்த சோலார் அப்சர்வேட்டரியில் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்தியாவில் சேகரிக்கப்பட்ட சூரிய தரவுகளின் பழமையான தொடர்புகளை இந்த ஆய்வகம் கொண்டுள்ளது. இந்த ஆய்வகத்தில் வந்து குழந்தைகள் வானியல் பற்றி அறிந்து கொள்வதற்கு வாய்ப்பை வழங்குகிறது. அது இல்லாம இந்த சூரிய ஆய்வுகளுக்காக
பயன்படுத்தப்பட்ட பல ஸ்பெஷல் எக்யூப்மெண்ட்ஸு அதை வந்து இங்கே ஒரு மியூசியமும் வச்சுருக்காங்க. அது என்னன்னா ஃப்ரீக்வன்சி டாப்ளர், வாட்சன் மேக்னட்டோமீட்டர், சோலார் டனல் டெலஸ்கோப், பிராட்பேண்ட் சீஸ்மோகிராஃப், அது இல்லாமல் 20 சென்டிமீட்டர் ரெஃப்ராக்டர் வால்மீன் அவதானிப்புகளுக்கும் இரவு வானத்தை கண்காணிக்க பார்வையாளர்களுக்கும் வைக்கப்பட்டுள்ளது. மேலும் அதில் ஸ்பெஷலான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்னா டெரஸ்ட்ரியல் டெலஸ்கோப், அதுவும் பார்வையாளருக்காக வைக்கப்பட்டிருக்கு. ஸோ மேபி இன் ஃபியூச்சரில் ஒரு ஜிகே கொஸ்டினாக கூட வரலாம். என்னன்னா அறிவியலின் ஓய்வறியா உறைவிடம், அது என்னன்னாக்க கேஎஸ்ஓ அப்படின்னு சொல்லலாம். அதாவது முக்கியமாக இரவு வானில் உள்ள அண்ட சாஸ்திர வெற்றிடத்தில் பிரமிப்பூட்டும் காட்சிகளை பார்க்க இந்த காட்சியகம் அமைந்துள்ளது. வானியல்ல நாட்டம் இருக்கோ இல்லையோ, ஆனா சந்தேகமின்றி கொடைக்கானல் சோலார் அப்சர்வேட்டரி அனைவரையும் கவருகிறது என்றால் பெருமிதம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பிளேஸ்ல இருந்து the special invitee has come from such a wonderful astronomy to give the special lecture about solar observatory museum. So Dr. Ebenezer Chellasamy, resident scientist, Kodaikanal Solar Observatory. Welcome, sir. Thank you. உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வாழ்த்துக்கள். குறிப்பாக இங்க அமர்ந்திருக்கிற டாக்டர் சத்யசீலன், என்னை அறிமுகப்படுத்தின அறிமுக வார்த்தைகள், பின்பு அப்சர்வேட்டரி பற்றி சொன்ன மிஸ்டர் ரமேஷ், பிரின்சிபல் தயாபரன், எங்க அறிவியல் பலகையில் இருக்கிற கூடிய ஜெய முருகன் மட்டுமாக ஸ்ரீகுமார் சார் மற்றும் அனைவருக்கும் நன்றி. இந்த பிஷப் ஹீபர் காலேஜில் இருக்கக்கூடிய டாக்டர் ரவிதாஸ் ஸ்டார், டாக்டர் ஆண்டனி, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு எத்தனை பேர் டீச்சர்ஸாக வந்திருக்கீங்க? those who are coming from the teaching community, teachers. ஓகே, உங்கள் அனைவரையும் பார்க்கறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீங்க தான் வந்து அடுத்த தலைமுறைக்கு ஒரு செய்தியை கடத்தி கொண்டு போகிறவர்கள். நானும் வந்து ஐ எம் கம்மிங் ஃப்ரம் அ டீச்சிங் கம்யூனிட்டி. என்னுடைய அம்மா டீச்சர், எனக்கு 3 சிஸ்டர்ஸ் இருக்கிறாங்க, 3 பேரும் டீச்சர்ஸ். ஸோ என்னுடைய ஒரே ஒரு தம்பி, அவருடைய மனைவியும் டீச்சர். ஸோ எங்கள் வீட்டில் எல்லாருமே டீச்சர்ஸாக இருக்கிறதுனால உங்களுக்கு மத்தியில் ஒரு சின்ன அறிமுகத்தோடு நான் உங்களோடு கூட இருக்கிறேன். ஐ எம் ஸோ ஹாப்பி தட் யூ ஆர் ஆல் கம்மிங் ஹியர். ஐ எம் ஃப்ரம் சிம்பிள் தமிழ் ஃபேமிலி. நான் ஒரு தமிழ் பின்னணியிலேருந்து வருகிறவன். ஹவு மெனி ஆஃப் யூ வுட் லைக் டு கண்டினியூ இன் இங்கிலீஷ் ஆர் இன் தமிழ் போத்? தமிழ் அண்ட் போத். ஓகே ஓகே. நான் பஞ்சாயத்து யூனியன் உயர் தொடக்க பள்ளியில் நான் வந்து 10வது வரைக்கும் நான் படித்தவன். 12வது வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த ஒரு மாணவன். ஸோ அரசு கலைக்கல்லூரியிலே நான் காரைக்குடியிலே பயின்றவன். அதற்கு பின்பு தான் என்னுடைய வாழ்க்கையிலே நான் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் போவதற்கு முன்பாக அமெரிக்கன் கல்லூரியிலே நான் படித்தேன். ஸோ என்னுடைய வாழ்க்கையிலே பல மாற்றங்களை கொண்டு வந்த ஒரு கல்லூரி என்றால் அது அமெரிக்கன் கல்லூரி. ஒரு நல்ல ஒரு முன்னேற்பாடாக, அதாவது அறிவியலில் இன்னும் ஆராய்ச்சி செய்ய வேண்டும் என்கிற ஒரு விருப்பத்தை கொடுத்த ஒரு கல்லூரி. அந்த கல்லூரிக்கு அதனுடைய என்னை ஊக்குவித்த அத்தனை பேராசிரியர்களுக்கும் நான் நன்றியுடையவனாக இருக்கிறேன். இந்த நாளிலே உங்களுக்கு மிகவும் அருகில் இருக்கக்கூடிய ஒரு தொலைநோக்கி அல்லது ஒரு அப்சர்வேட்டரி என்று சொன்னால் கொடைக்கானல் சோலார் அப்சர்வேட்டரி. இன்னைக்கு உங்களை நான் அதை வெர்ச்சுவலாக உங்களை அழைத்து கொண்டு போக விரும்புகிறேன். Most of you may be seeing some telescope, means KIT telescope or Hubble Space Telescope or ESOல இருக்கக்கூடிய அரிசோனால இருக்கக்கூடிய பெரிய பெரிய டெலஸ்கோப் தான் நினைச்சிட்டு இருப்பீங்க. ஒரு 100 ரூபாய் செலவில் பக்கத்தில் இருக்க ஒரு டெலஸ்கோப்புக்கு உங்களை நான் அழைச்சிட்டு போக விரும்புகிறேன். என்னோட கூட இருக்கக்கூடிய ஜெயமுருகன் மற்றும் அநேக நண்பர்கள் இங்கே வந்து பார்த்துருக்குறாங்க. இட்ஸ் அ ஒர்த் விசிட்டிங் அப்சர்வேட்டரி. You may be spending approximately 2 hours. 2 hours in the observatory is really a minimum time. And I am going to take you, just wanted to tell you about a brief overview about our observatory and observing facility what we have there at Kodaikanal. Then I am going to tell about what is the results we do or what is the research we do there. Finally, I wanted to tell you about what is the future for the observatory, I think. So Indian Institute of Astrophysics has a very, very humble beginning at Madras Observatory. 1786 ரொம்ப ரொம்ப வருஷங்களுக்கு முன்னால அந்த அப்சர்வேட்டரியை வந்து எதற்கு நிறுவனாங்கன்னா, ஸ்கைல வானத்துல இருக்கக்கூடிய கான்ஸ்டலேஷன், நம்ம தொகுதிகள்லாம் சொல்றோம் இல்லையா, கடலுக்குள்ள ஒரு 200 கிலோமீட்டர் உள்ள போயிட்டீங்கன்னா
நீங்க சூரியனை வச்சுதான் நீங்க கிழக்கு மேற்க கண்டுபிடிக்க முடியும், இல்லைன்னா உங்க கையில வச்சிருக்க காம்பஸ் வச்சுதான் நீங்க பார்க்க முடியும். ஆனா இந்த நட்சத்திரங்களுடைய தொகுதியை வைத்து எந்த திசையில் போகிறோம்னு சொல்லி கொடுக்கறதுக்காக தான், ஃபார் நேவிகேஷன் பர்பஸ் தே ஸ்டார்டட். பட் ஆஃப்டர் த லாங் டைம் and the people like Charles Mickey Smith or John Evershed and other people, they thought only just teaching them the navigation may not be useful, they wanted to study something. அதை நான் வந்து படிக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. அதுக்காக தான் இந்த இந்தியன் ஆஸ்ட்ரோபிசிக்ஸ் ஆரம்பிச்சாங்க. எங்க இன்ஸ்டியூட்ல வந்து this is a premier institute in India. நீங்க வெளியில நான் நிறைய போஸ்டர்ஸ் பார்த்திருந்தேன். தேங்க்யூ ஃபார் த பீப்புள் who have done lot of work. நிறைய ஆல்மோஸ்ட் 40+ இன்ஸ்டிடியூஷன்ஸை வந்து அவங்க வந்து டிஸ்பிளே பண்ணி ஒவ்வொரு இன்ஸ்டியூட்டா போட்டிருக்கிறாங்க. எங்க இன்ஸ்டியூட் வந்து அஸ்ட்ரானமி அண்ட் அஸ்ட்ரோபிசிக்ஸ், இட் இஸ் அ டெடிகேட்டட் இன்ஸ்டியூட். ஏர்லியர் இட் வாஸ் தேர் இன் கொடைக்கானல். இப்பொழுது கொடைக்கானல் இருந்து பெங்களூருக்கு நாங்க வந்து அதை எடுத்து சென்றிருக்கோம். எங்க இதுல மெயினா வந்து நம்பர் 1 வந்து இட் இஸ் சோலார் சிஸ்டம் ஸ்டடீஸ். வி ஸ்டடீஸ் அபவுட் த சன் இன் டீடைல். ஐ எம் கோயிங் டு டெல் அபவுட் இட். அதற்கு பிறகு stellar astrophysics, we study about the comets and the galaxies, meteorites and other stuff. Especially stellar astrophysics people, they will be studying about the star forming region. அதாவது சூரிய குடும்பத்தை போல பிறகு இருக்கக்கூடிய கேலக்சியில் இருக்கக்கூடிய சூரியனை போல உருவாகிற இடங்கள், the birth of other stars சொல்லுவாங்க. அந்த ஸ்டார் ஃபார்மிங் ரீஜன்ஸை வந்து அவங்க ஸ்டடி பண்றாங்க. தியரிட்டிக்கல் அஸ்ட்ரானமி கொஞ்ச நாள் முன்னால டாக்டர் சதீஷ் உங்களுக்கு சொன்னாங்க. அதாவது வெறும் ஒரு பேப்பர் பென்சிலை வச்சு தான் ஒரு கோடு போட்டு இருப்பார். பட் ஆல் த பிரெய்னி ஒர்க் தே யூஸ் டு டூ தட். லைக் அப்போ வந்து கால்குலேட்டர்ஸ் கிடையாது, எதுவுமே கிடையாது. அந்த பீரியட்ல ஐன்ஸ்டீன் பண்ண அந்த ஸ்பெஷல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியில் அந்த ஐன்ஸ்டீன் ஃபீல்டு ஈக்குவேஷன்ஸ் இன்னைக்கு வரைக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குதுங்கிறத அவர் சொல்லிட்டு இருந்தார். அதில் மாடிஃபை பண்ணிட்டு ஆஃப்டர் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் இயர்ஸ் அவர் பப்ளிஷ் பண்ண ரிசல்ட்ஸ். some people they will put a foundation or laying the foundation. அதுக்கு மேல சில பேர் நம்மலாம் வந்து சூப்பர் ஸ்ட்ரக்சர் கட்டுவோம். இங்க நிறைய பேர் உட்காந்துருக்கீங்க நான் நினைக்கிறேன். ஐ நோ தட் யூ ஆர் கோயிங் டு டூ அ பிரேக் த்ரூ இன் சயின்ஸ். அதை வந்து இன்னொரு 100 வருடங்களோ அல்லது 1000 வருடங்களோ பேசக்கூடிய அளவுக்கு ஒரு பிரேக் த்ரூ சயின்ஸ் பண்ணக்கூடியவங்க இங்க ஒரு சில பேர் நீங்க உட்காந்துருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்தியன் பிளட்லயே வந்து மேத்தமெட்டிக்ஸ் இருக்கு. ஆம் ஐ ரைட்? ஐ நோ தட். நீங்க நிறைய பேர் சிரிக்கிறத பார்க்கும்போது 100க்கு 100 10th எடுத்தோம் சார், அதுக்கு பிறகு எங்களால் மூச்சு கூட விட முடியல, எங்களோட அனலிட்டிக்கல் ஜியோமெட்ரிலாம் இப்போ வரும் தலையை சுத்துதுன்னு நீங்க நினைக்கிறீங்க. ஓகே, பெசல் ஈக்குவேஷனோ அல்லது லெஜெண்டரி ஈக்குவேஷனோ ரொம்ப டஃப் தான். தியரிட்டிக்கல் பீப்புள் தே மேக் பிரேக் த்ரூ சயின்ஸ். நிறைய உட்காந்து அவங்க கற்பனை பண்ணி நிறைய காரியங்களை அவங்க கொண்டு வர முடியும். ஐ நோ தட் சம் பீப்புள் ஆர் சிட்டிங் ஹியர். அப்புறம் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், இட்ஸ் அ மோஸ்ட் ஃபேவரட் சப்ஜெக்ட் ஃபார் மீ. Almost more than 20 years I was involved in building the instruments with the Indians of Science-ல நான் படித்தேன் அங்கே பெங்களூரில். ஸோ அந்த இடத்துல நான் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்டேஷன் எங்கள் இன்ஸ்டியூட்லேயும் இப்போயும் சிசிடி கேமராஸ், ஒரு ஃபாஸ்ட் மூவிங் கேமராஸ், நிறைய ஒரு அல்ட்ரா மாடர்ன் டெலஸ்கோப்ஸ், இது எல்லாமே எங்களுடைய இன்ஸ்டியூட்டில் பண்ணுறோம். உங்களுக்கு வந்து தியரிட்டிக்கலாக பேப்பர் எழுத வரல அல்லது உங்களுக்கு ஸ்டடி பண்ணுறது இன்ஸ்ட்ருமெண்ட் தான் உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்னா சில பேர் இங்கே இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். தே வில் ஒர்க் வித் தேர் ஸ்க்ரூ டிரைவர்ஸ் அண்ட் ஸ்பேனர்ஸ். அந்த மாதிரி ஒரு மெக்கானிக்கல் ஃபீல்டில் இருக்கவங்க எங்களுடைய இன்ஸ்டியூட்ல ஜாயின் பண்ணலாம். ஃபைனலி வி ஆர் கோயிங் இன்டு த ஸ்பேஸ். ஆல்மோஸ்ட் ஃபார் த பாஸ்ட் 20 years we are working with the space telescopes. Most of you may be knowing that we have Astrosat. Astrosatல UVIT, அதாவது அல்ட்ரா வயலட் இமேஜிங் டெலஸ்கோப் எங்களுடைய இன்ஸ்டியூட்ல தான் நாங்கள் செஞ்சோம். Now it is there in the sky. Through the help of ISRO PSLV rocket we could launch it. So our observatories, we have many observatories: Kodaikanal, Kavalur, Gauribidanur, Hanley, Crest and Astrosat. Almost now we are in the verge of sending another satellite called Astro, that is called Aditya. Aditya, it is going to be there launched very close to the sun's orbit. நம்ம சூரியனுக்கும் பூமிக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஜீரோ கிராவிட்டி உங்களுக்கு புரியுதான்னு எனக்கு தெரியல. எர்த்ல இருந்து வெளியில போறதுக்கு 11.2 kilometers நீங்க போனாதான் வெளியில போக முடியும். அதுல இருந்து அதனுடைய சூரியனுடைய புவியீர்ப்பு விசை ஆரம்பிக்குது. இது ரெண்டுக்கும் நடுவுல வந்து we call that as a zero gravity. எத்தனை பேருக்கு லெக்ராஞ்சியன் பாயிண்ட் தெரியும்? L1. இப்போ கொஞ்சம் பேருக்கு தான் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். லெக்ராஞ்சியன் பாயிண்ட் L1 இல்லை. இந்தியா நம்மளுடைய எர்த்துக்கும் சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில ஒரு 5 பாயிண்ட்ஸ் இருக்கு. அதை வந்து L1, L2, L3, L4, L5ன்னு சொல்லுவாங்க.
நாங்கள் L1 அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் இப்போ நாங்கள் லான்ச் பண்ண போகிறோம். அதை வந்து PSLV ராக்கெட் தான் அதை செய்ய போகுது. இட் இஸ் கோயிங் டு பி அ கிரேட் அச்சீவ்மெண்ட் ஃபார் இந்தியா. நம்ம வந்து ஸ்லிங் ஷாட் மெத்தட்னு சொல்லுவோம். லைக் நம்ம வந்து ஒரு டைரக்டாக அப்படி போய் 1-to-1 போயிட மாட்டோம். நம்ம வந்து we will do that on the sling shot மெத்தட்ல வந்து we will spend minimum energy to reach that particular point. அதை பண்ண போகிறோம். இந்தியாவில் நம்ம பண்ணக்கூடிய அந்த ஒர்க்கை வந்து இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஆஸ்ட்ரோபிசிக்ஸில் வந்து மேஜரான ஒரு ரோல் எடுத்து நாங்கள் செய்கிறோம். இதில் நீங்கள் பார்க்கக்கூடிய பிக்சர் தான் வந்து கொடைக்கானல் டனல் டெலஸ்கோப். இட் இஸ் ஆப்ரேஷனல் ஃப்ரம் த இயர் மோர் தேன் 1960s. ஆல்மோஸ்ட் ஒரு 80 years வந்து நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இட்ஸ் அ ஸ்பெக்ட்ரோஸ்கோபி லேபரட்டரி. மோஸ்ட் ஆஃப் யூ மே பி நோயிங் அபவுட் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி. படிச்சிருக்கீங்க இல்லையா? எத்தனை பேர் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி கேள்விப்பட்டிருக்கீங்க? பாஸ் பண்ணிட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, வெரி குட். ஸோ இந்த ஸ்பெக்ட்ரோஸ்கோபியை வந்து we cannot go and take a scoop of material from any star. நான் சொல்றது புரியுதா? ஸ்டாரை பத்தி நம்ம ஸ்டடி பண்ணணும்னா ஏதாவது மெட்டீரியல் வேணும். நம்ம வந்து பக்கத்துல இருக்க ஸ்டார்ல போய் ஒரு ஐஸ்கிரீம் ஒரு ஸ்கூப்ல எடுக்கிறது போல நம்ம எடுத்துட்டு வர முடியுமா? முடியாது. பட் பிசிக்ஸ் ஹேஸ் அ பிக் டூல்ஸ் that is we call spectroscopy. Spectroscopy we can study in detail at different wavelengths how it is behaving. So what is the mass of a star? We can do the estimation through the spectroscopy. And stellar astronomy we are doing at Kavalur. And this is one of the biggest telescope when we install in India. Asia Pacific region லயே மிக பெரிய அளவுல இருந்த டெலஸ்கோப் இந்த 2.34 மீட்டர் டெலஸ்கோப் தான். இந்த டெலஸ்கோப்னுடைய பேரு வந்து வைனு பப்பு டெலஸ்கோப், VBT அப்படின்னு அவங்க சொல்லுவோம். அதனுடைய சைஸ், பிரைமரி மிரருடைய சைஸ் வந்து இட் இஸ் 2.34 மீட்டர். என்னையோட உயரமா இருக்கும். இந்த மிரருடைய வெயிட் வந்து 4 tons. ஆர் யூ ஏபிள் டு இமேஜின்? நான் சொல்றது புரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியல. பிரைமரி மிரருடைய சைஸே 4 டன். எதுக்கு பிசிக்ஸ் பீப்புளுக்கு வந்து பெரிய மிரர் நீங்க கேட்டிருப்பீங்க இல்லையா? theta equal to lambda by d. Otherwise, the resolution power of a telescope, the diameter, if you increase more and more, it is going to get a lot of starlights. We can do the resolution of the, if you improve, then we can see much more greater things. It is also attached at the back and we have the spectrograph. Okay, you are seeing the view of this telescope. It is a very huge telescope. இது வாணியம்பாடி பக்கத்துல இருக்க ஜவாத் மலையில இருக்கு. காவலூர் இந்த இடத்துக்கு நீங்க போகலாம். People are not happy with these two telescopes. They said a lot of pollution is there, light pollution is there, all the things. So we have put a telescope there in Mount Himalayas. There is less habitation, pollution level is very much less. Why we put a telescope on the mountain top? ஒரு டெலஸ்கோப்பை எடுத்து கொண்டு போய் ஏன் மலை மேல கொண்டு போய் வைக்கிறோம்? He is telling partially very good truth, like light pollution. And government of India has released the huge area, almost 3,000 acres of land as the night sky reserve. நைட் ஸ்கை ரிசர்வ்னா இது மேல யாரும் அங்க போய் லைட்டே போட முடியாது, டார்ச் அடிச்சுட்டு நீங்க நடக்க முடியாது. We call that is a night sky reserve. First time நம்ம பண்ணியிருக்கிறோம். So that is very much meant for astronomical purpose. இந்த நீங்க பார்க்கக்கூடிய இந்த பிக்சர் தான் வந்து ஹிமாலயன் சந்திரா டெலஸ்கோப். We call HCT. இதுல அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க இருக்கிறது நீங்க கொடைக்கானல் வந்தாலே கொஞ்சம் குளிரதா ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா 10 degree 11 degrees இருக்கும். ஸோ இஃப் யூ வாண்டட் டு கோ டு த வெரி டாப் பிளேஸ் மவுண்ட் ஹிமாலயாஸ்ல போனீங்கன்னா, during the winter the temperature will be -65. நான் சொல்றது புரியுதா? -65. So it is, we cannot live there. So அதனால சம்மர் சீசன்ல போயிட்டு நம்ம வந்து we do all the work and we have some special people to work on that very harsh climate. But remotely we can operate the telescope from ground base through the satellite link. We can open the dome or close the dome, or we can turn the telescope any direction wherever we like using this telescope. So we also have the Hagar telescope. Hagar is high energy gamma ray telescope. It is also Mount Himalayas. It is being operated by Tata Institute of Fundamental Research. So that we have many space telescopes. Already I have discussed. This is the ultraviolet imaging telescope, and it has given a very fantastic images. See, if you take the galaxy image from the NASA
And if you compare our image taken from the UV80, almost 15 years passed by. Therefore, you can see a fantastic spatial resolution in that images. So ultraviolet, we cannot keep on the ground base. ஏன் கிரவுண்ட் பேஸ்ல அல்ட்ராவயலட் டெலஸ்கோப் வைக்க முடியாது? யாராவது? நீங்களே தான் பதில் ரொம்ப நேரம் சொல்லிட்டு இருக்கீங்க. ஐ அப்ரிஷியேட் யுவர் எனிபடி ஃப்ரம் த பேக் சைட். ஏன் அல்ட்ராவயலட் டெலஸ்கோப்பை, மறுபடியும் சொல்றேன், ஏன் அல்ட்ராவயலட் டெலஸ்கோப்பை கிரவுண்ட் பேஸ்ல வைக்காம இருக்கிறோம்? ஏன் வந்து ஸ்பேஸ்ல கொண்டு போய் வச்சிருக்கோம்? பேக் சைடு எனிபடி? சார் சரியான ஆன்சர் சொல்றாரு. நமக்கு மேல இருக்க ஓசோன் லேயர் will absorb all the ultraviolet rays. அதனால கிரவுண்ட் பேஸ்ல வைக்க முடியாது. அதனாலதான் நம்ம வந்து நாசா மற்றும் யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி ஈசான்னு நம்ம சொல்றோம். அவங்க எல்லாம் டெலஸ்கோப்பா ஸ்பேஸ்ல வச்சிருக்கிறதுக்கு காரணம் அதுதான். நம்ம இந்தியாவில செஞ்ச இந்த அல்ட்ராவயலட் இமேஜிங் டெலஸ்கோப்பும் ஆஸ்ட்ரோசாட்ல ஒரு பார்ட் ஆஃப் இருக்கு. அதை வந்து இட் இஸ் ஆல்சோ தேர் இன் த ஸ்பேஸ் அண்ட் இட் இஸ் கிவிங் வெரி வெரி ஃபென்டாஸ்டிக் ரெசல்யூஷன் ஆர் ஃபென்டாஸ்டிக் இமேஜஸ் இட் இஸ் கிவிங். So what is the future? Are you going to stop here? No. We are not going to stop here. We are going to build another big telescope that is called 30-meter class telescope. You already remember I told you 2.3-meter telescope weight 40 ton சொல்லிருக்கேன். You just imagine we are going to build a 30-meter class telescope. இதுதான் வந்து ஒரு artistic ஓட imagination. You can see that one. It will be so beautiful. It is going to take the images, or if you look into that one, you will be getting 12 times sharper image than the Hubble Space Telescope. Hubble Space Telescope, you all know that it revolutionized our idea, our understanding about the universe, how the universe is expanding. You all know about Edwin Hubble பத்தி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இல்ல? Do you remember Edwin Hubble? Hubble constant. நான் எங்கேயோ தலையை சுத்தி விடுற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். சாரி, கொஞ்சம் அஸ்ட்ரானமியும் நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக தான் சொல்றேன். ஹபிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப் உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஏன்னா அந்த டெலஸ்கோப் தான் உலகத்திலேயே ரொம்ப அதிகமான அளவுல வந்து பேசப்பட்ட ஒரு டெலஸ்கோப். அந்த டெலஸ்கோப்ல இருந்து எடுத்த இமேஜஸை விட 12 டைம்ஸ் ஷார்ப்பர் இமேஜஸ் உங்களுக்கு கிடைக்க போகுது. அதனுடைய 492 செக்மெண்ட்ஸ். இந்த செக்மெண்ட்ஸ் எல்லாமே இந்தியாவில தான் நம்ம வந்து மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்கோம். So we are going to give or gift all the things to US. இதை வந்து ஹவாய் ஐலண்ட்ஸ்ல வைக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ வாட் ஆர் திங்ஸ், பல டெலஸ்கோப்பை பத்தி சொல்லிட்டே இருக்கேன். now let me bring you back to ground. உங்களை திருப்பி கொடைக்கானல் சோலார் அப்சர்வேட்டரிக்கு உங்களுக்கு அழைச்சிட்டு வரேன். கொடைக்கானல் சோலார் அப்சர்வேட்டரியிலேருந்து நீங்க வெளியில பார்த்தீங்கன்னா மில்கிவே கேலக்சி தெரியும். especially during the winter season, it will be so beautiful. It will be so awesome. If you give only 20-second integration time or exposure time, you can see the beautiful Milky Way galaxy. Satish avanga sonnadhu pala, you can see the Sagittarius A. It is so nearby stars. Of course we cannot see the black hole and all. We cannot take any photograph. You all know that. So ஆனா மில்கி வே கேலக்சியை ரொம்ப நல்ல முறையில் வந்து நம்ம வந்து பிக்சர் பண்ணலாம். It is almost 3 kilometers from Kodaikanal town. And we have a humble beginning for this institute from the year 1786, and this is our institute, and it's also part of astronomy போயிட்டு இருக்கும்போது பைசன் வந்து நிக்குதுன்னு பாக்குறீங்களா? So கொஞ்சம் த்ரில்லா இருப்பீங்க. It is a part of wildlife. So we have a huge area and we can see the bisons, and this is the place, the residence of the director. And it's a very, very beautiful place. On the left-hand side, you are seeing about a 6-inch telescope. That is equatorially mounted telescope. அது பக்கத்துல Norman Robert Parkson உடைய telescope இருக்கு. So now I am going to take you virtually to Kodaikanal. இது நீங்க பாத்துக்கோங்க. இது உங்களை வந்து ஒரு கற்பனையில உங்களை கூட்டிட்டு போறேன். இது முடிஞ்ச பிறகு நேரா பஸ் ஏறி வந்துருங்க. கரெக்டா? So I think you will be at the end, you will be thrilled to come and see our observatory. It's a very, very beautiful place. எல்லா யங்ஸ்டர்ஸும் நீங்க வந்து பார்க்க வேண்டிய ஒரு இன்ஸ்டியூட். Norman Robert Parkson, he was working as a director almost for 30 years. 30 வருஷம் அவர் என்ன பண்ணாருன்னா, அந்த பாக்சன் டெலஸ்கோப் நீங்க பாக்குறீங்களா, அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல நீங்க பாக்குறீங்களா, அந்த டெலஸ்கோப்பை யூஸ் பண்ணி அவர் டெய்லி பிக்சர்ஸ் எடுத்து ஒரு கேட்டலாக் போட்டாரு. I believe that is the first ever catalog made in the entire Asia Pacific region. It is there in our மியூசியத்துல, எங்களுடைய லைப்ரரியில இது இருக்கு. நீங்க வந்தவொடனே நீங்க நேர்ல பார்க்கலாம். ஸோ இது எங்களுடைய வெப்சைட். Some of you wanted to still explore more.
whatever research we want to do it, like you write Indian Institute of Astrophysics, you will be landing at this website. And we have a good workshops, and we can make all the telescope accessories, everything we can do it. And this is located at the highest peak of entire Kodaikanal Palani Hills, 2,343 meters, 2343. You can remember very easily number 2343. So that is the height we have put the telescope. And we have a 1898 anga vandu edutha or equatorially mounted telescope irukku. And I want to tell few words about John Evershed. He brought a big name for Kodaikanal Observatory. 1909 வருஷத்துல ஜான் எவர்ஷெட், he is John Evershed. John Evershed என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னா, he was studying about the sunspots. Somebody said about sunspots. He was extensively studying about the sunspots. This is the sunspot you are seeing in the dark region. You know what may be the temperature of the dark region? The dark region we call umbra, outer region we call penumbra. The dark region umbra, you may be what may be the temperature? தெரியல. Okay. Sun's average temperature we all remember 5700 Kelvin or approximately 6000 Kelvin, you can remember. This is almost 2000 degree or Kelvin. It is lower than that of the ambient region. So why it is lower? எதுக்கு அது ரொம்ப லோயரா இருக்கு? It is because of intense magnetic field. So we need not go there. இப்போ physics படிச்ச எல்லாருக்கும் தெரியும், want to measure about a temperature, we will put up some probe. Can we do a probe there in sun to measure it? But physics people, we also have indirect way of measuring it. You all know that. Have you heard about Zeeman splitting, Zeeman effect? யாராவது ஒருத்தவங்க சொல்ல முடியுமா Zeeman effect? What is Zeeman effect? Super. Yeah. Please collect this pen when you are going out. Okay, this pen belongs to you. Splitting of spectral line in the presence of the magnetic field. If you take a magnetic field and if you allow a light beam to pass through, the beam of light will be split. The delta lambda, we can measure about the magnetic field. It is directly proportional to the intensity of the magnetic field. So we have a very nice facilities. We have a slits and very, very narrow slits in the terms of Armstrong. Few orders of the micro Armstrong, we can move it and we can keep the beam of light to pass through so that we can measure the splitting, delta lambda we can measure. So indirectly we can measure what is a magnetic field. And it is not as easy or as simple as I am telling. We can measure that one Stokes parameters. Like if you are studying the physics, நீங்க படிச்சீங்கன்னா I, Q, U and V. ஞாபகம் இருக்கான்னு தெரியல. Stokes, I, U and V. இந்த measurements எல்லாமே பண்ணக்கூடிய facilities எங்கள்கிட்ட இருக்கு. So to honor the discovery of John Evershed happened in the 1909, Government of India released a stamp. ஒரு 100 வருஷம் கழிச்சு இதை மாதிரி ரிலீஸ் பண்ணாங்க. இந்தியால இருந்து என்னப்பா பண்ணீங்க அப்படின்னு கேட்டா என்ன பதில் சொல்ல போறீங்க? கொடைக்கானல்ல இப்படி ஒரு மேஜரான டிஸ்கவரி பண்ணி உலகத்துக்கு நம்ம வந்து கொடுத்துருக்கோம். So the major discovery is John Evershed effect. He was studying about the sunspot, and sunspot in particular he was studying about the penumbra of the sunspot. And what he discovered, he found there is a radial flow of gases. Are you with me? He studied about the radial flow of gases around the penumbra of the sunspot. So if the sunspot is rotating, part of the things will be coming towards you, part of the things will go away from you. Are you with me? That we call that is what is an effect? No, what I am telling about, see, something is coming towards you, that is blue ship, something is going away from you. Doppler effect. இதெல்லாம் நீங்க படிச்சிருக்கீங்க, நீங்க சொல்லி கொடுத்திருக்கீங்க, எனக்கு தெரியும். So what is Doppler effect? The apparent change in wavelength or apparent change in frequency between the source and the observer. ரொம்ப ஈஸியா நம்ம அதை வச்சுதான் நம்ம படிக்கிறோம். ரொம்ப ஃபாஸ்டா போகக்கூடிய காருடைய ஸ்பீடை வந்து 1 மீட்டர் மாதிரி வச்சு அடிச்சு அவர் உடனே நம்பர் 102ல நீ போயிட்டு இருக்க, 120ல நீ போயிட்டு இருக்க, உடனே ஃபைன் கட்டுன்னு சொல்றாருல, எப்படி? It's all Doppler effect. So the Doppler effect was studied there, and he identified there is a flow of gases around the penumbra of the sunspot,
and government of India has released a stamp for him. He published that first results in the MNRAS journal, like monthly notices of Royal Astronomical Society were published பண்ணாரு. This all the work, whatever he has done, or what are the instrument he has used, it is still there in Kodaikanal. உங்களுக்கு சந்தோஷமா இருக்கா? I think, thank you so much for clapping hands. அவர் 100 வருஷத்துக்கு முன்னால கண்டுபிடிச்ச அந்த அத்தனை இன்ஸ்ட்ருமெண்ட்டும் இன்னும் கொடைக்கானல்ல தான் இருக்கு. நீங்க வந்து கண்டிப்பா பார்க்கலாம். Okay, the people who love science, they should appreciate and they should come and see. And you can see that one John Heber said he is sitting along with his colleagues, and he has taken the pictures. This is taken in the year 1902. In the telescope, in the facilities, இன்னும் 1902ல செஞ்சது இன்னும் இங்க கொடைக்கானல்ல இருக்கு. Still we are maintaining it. So அதை பார்க்கறதுக்குனாவது நீங்க வரணும் கண்டிப்பா கொடைக்கானலுக்கு. So I just wanted to show about the sun is rotating or earth is rotating. Both are rotating. Very good. So how do we know sun is not rotating like a solid body like this? Sun is having the differential rotation. What is differential rotation? The core of the sun will be rotating very fast, or we can see the great rotation or great movement or rotation towards the equator of the sun compared to the polar region. Are you with me? நான் சொல்றது புரியுது இல்லையா? ஸோ ஈக்குவேட்டர்ல வந்து கோர் இருக்கனால ரொம்ப ஃபாஸ்டாகவும் மேலவும் மெதுவாகவும் சுத்துது. அப்படி சுத்துறதுனால ஃபீல்ட் லைன்ஸ், நான் சொல்லிட்டு இருக்கும்போது உங்களுக்கு தூக்கம் வருதுன்னு நினைக்கிறேன், இல்லை முழிச்சு தான் இருக்கீங்களா? ஆர் யூ வித் மீ? இஸ் இட் இன்ட்ரெஸ்டிங்? Can you please raise up your hands and see? Let me see how many people are interesting. ஓ, தூங்கிட்டு இருந்த சில பேர் முடிச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன். Thank you. So என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, the core is rotating very, very fast compared to the polar region. If you take a magnetic field lines, what it will do, it will drag inside and the system will get twisted. How long one can twist the system? உங்கள்ட்ட கேள்வி கேட்கிற மாதிரி, காதை முறுக்கிட்டே இருந்தா எவ்வளவு நேரம் தான் நீங்க அமைதியா இருப்பீங்க? There is a limit for everything, am I right? The limit varies from person to person. So if you take in the sun atmosphere, the magnetic field lines get twisted and twisted and twisted. Finally, the source of energy will break open. ஒரு கடிகாரத்துல வந்து நீங்க வந்து கீ கொடுத்துட்டே இருக்கிற மாதிரி, ஒரு டைமுக்கு மேலேயும் கீ கொடுத்தீங்கன்னா உடையிற மாதிரி, the energy whatever it stored in the magnetic field lines in the sun's atmosphere, that will break open, and sudden release of energy, it will million megaton materials will be thrown out in the sun's atmosphere or thrown out from the sun, that will go at the speed of 2000 km or 3000 km per second. நான் சொல்றது புரியுதான்னு தெரியல. Per second. If you take the per second, the speed will be going, that we call a coronal mass ejection. So where is the origin for all the things? It is all been identified from the active region from the sun, that is we call sunspots. Okay, let's move on. This is a John Heber effect, and you can also see this images there in all the pictures. This is a spectrum he has taken, and it's a very